டிஎன்பிஎஸ்சி மாணவர்களுக்கு என் இனிய வணக்கங்கள். ஸோ இன்றைய கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவும் மற்ற நம்ம யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவும் ஒரு முக்கியமான கிளாஸ். ஒன்றுமே இல்லைங்க, RRR படம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, கிட்டத்தட்ட எல்லோருமே பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். அந்த படத்துல வந்த சில நிகழ்வுகளை வைத்து இந்த வகுப்பு நகரும். இந்த வகுப்புல வந்து பாத்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு மற்றும் 11ஆம் வகுப்புல இருக்கக்கூடிய முக்கிய தகவல்களை தான் உங்களுக்கு சொல்ல போறேன். ரொம்ப வேகமாவே சொல்லிடுவேன். இந்த சீன் நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த சீன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தோட்டாவுடைய விலை எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆங்கிலேயர் சொல்றதை பத்தி கொடுத்திருப்பாங்க. இதுல இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பிக்சர்ல இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெரியவரை போட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஏன் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஹிஸ்டரியில உங்களுக்கு ஆன்சர் இருக்கும். அண்ட் இதுல வந்து நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா முஸ்லீம் மாதிரி வேஷம் போட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கு முன்னாடி நிறைய இஸ்லாமியர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வேதனைக்குள்ளாக இருப்பாங்க. என்ன காரணம் அப்படிங்கிறதையும் நீங்க வந்து இதுல பாப்பீங்க. அண்ட் நம்ம கிளர்ச்சிகள், சில கிளர்ச்சிகள் சொல்லும் போது இந்த படத்துல ஆரம்பமே வந்து பாத்தீங்கன்னா கோண்டு அப்படிங்கிற ஒரு ட்ரைபல் பீப்புள், அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பொண்ணை வந்து தூக்கிட்டு வந்திருப்பாங்க. அந்த பெண் இந்த கதையோட இந்த பாடத்தோட எப்படி வந்து பாத்தீங்கன்னா சம்பந்தப்படுறாங்க அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த வகுப்பு உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். சரி, இஎன்பிஎஸ்சிக்காக படிக்க மாட்டோம், இந்த வகுப்புனால எவ்வளவு மார்க்ஸ் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குறைந்தது வந்து பாத்தீங்கன்னா மார்க்னு சொல்லாம நான் கொஸ்டின் சொல்றேன். குரூப் 1 எடுத்துக்கிட்டீங்கன்னா குறைஞ்சது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெயின்ஸ் கொஸ்டின் கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரிலிம்ஸ்ல ஒரு 5 கேள்விகளாவது உங்களுக்கு கேட்டுருவாங்க இந்திய தேசிய இயக்கத்துல இருந்து. அதே நேரத்துல குரூப் 2க்கும் அதே தான், மெயின்ஸ் அஸ் வெல் அஸ் மெயின்ஸ்ல வந்து ஹிஸ்டரி இல்லைனாலும் உங்களுக்கு மேபி எங்கேயாவது ஒரு இடத்துல கேட்க வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த வீடியோல கரண்ட் அஃபேர்ஸையும் சேர்த்து சொல்ல போறேன். ஹிஸ்டரியில கரண்ட் அஃபேர்ஸா எப்படி அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா வருங்க, கொஞ்சம் ஒரு நிமிஷம் இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க போதும். ஒரு நிமிஷமா வீடியோ இல்ல, கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு பாருங்க. சரி, இன்னொரு முக்கியமான தகவல், குரூப் 4க்கு எத்தனை கொஸ்டின் வரும் இந்திய தேசிய இயக்கத்துல ஒவ்வொரு வருஷமுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்டா வந்து குரூப் 4க்கு இருக்கு. எப்படி பார்த்தாலும் தமிழ்நாட்டுல நடந்த கிளர்ச்சிகள், அதே நேரத்துல வந்து பிரிட்டிஷுக்கு முன்னாடி முத ஆரம்ப கிளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில டாபிக் இருக்கு. அதுல இருந்து கொஸ்டின் வரும். ஸோ அதனால ஹிஸ்டரி தெரிஞ்சுக்கணும், கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும், ஒரு நல்ல வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாவே பாருங்க. கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க, மற்ற ஸ்டூடெண்ட்டுக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போயிடலாமா? வாங்க போகும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பிக்சர் எல்லாத்தையும் கொஞ்சம் லைட்டா ஒதுக்கி விட்டுறேன். நீங்க இங்க பாத்தீங்கன்னா கூட சில தகவல்கள் உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கும். சரி, இப்ப இந்த கிளாஸ் எங்க இருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இந்த பிடிஎஃப் வந்து நான் ஆல்ரெடி யாருக்கு வந்து கொடுத்துருப்பேன் அப்படின்னு கேட்டா நம்ம டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் கொடுத்துருப்பேன். ஓகே, இந்த பிடிஎஃப் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10ஆம் வகுப்பு 6வது பாடம், அதுக்கப்புறம் வந்து 7வது பாடம், தென் 11ஆம் வகுப்பு 11th ஸ்டாண்டர்ட் 18வது லெசன், இதை மூணையுமே மையமா வச்சு போகும். நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் தொடக்க கால கிளர்ச்சி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். இந்த டாபிக்ல இருந்து வரும். ஏன் உங்களுக்கு யூனிட் 8 ஏதோ ஒரு வகையில வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஈவன் பாலிட்டி சம்பந்தமாகவும் வரும். பார்க்கலாமா? சோ என்னுடைய இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கண்டென்ட் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் மறைச்சுக்கிறேன். ஸோ இப்ப கண்டென்ட் குள்ள போயிடலாம், வாங்க டிராவல் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமானது, எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது. 10ஆம் வகுப்பு புக்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரெஞ்சுக்காரர்கள், அதுக்கப்புறம் வந்து எப்படி பாளையக்காரர்கள் வந்தாங்க அப்படிங்கிறதா. பிரெஞ்சுக்காரர்கள் சொல்லிட்டேன், பாளையக்காரர்கள் எப்படி வந்தாங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம். ஓகேங்களா, நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா இது நான் முந்தின கிளாஸ்ல சொல்லியிருப்பேன். உதாரணத்துக்கு வந்து ஆங்கிலேயர் எதிராக மண்டல சக்திகளின் எதிர்ப்பு, பாளையங்களும் பாளையக்காரர்களும், எப்படி பாலிகர்ஸ், பாளையக்காரர்கள்னா யாரு, இங்கிலீஷ்லயும் நான் வந்து சொல்லிட்டு வர்றேன். சோ மிஸ் பண்ணிடாதீங்க, ஏன்னா நம்ம டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவும் சேர்ந்துதான் சொல்றேன். ஓகே, அந்த பாளையக்காரர் முறை எப்படி ஆரம்பிச்சிச்சு? பிரதாபருத்ர அப்படிங்கிற ஒரு ராஜா வந்து பாத்தீங்கன்னா வாரங்கல்லை ஆட்சி புரிந்துட்டு வந்திருப்பாரு. சோ இவர் தான் முத இந்த பாளையக்காரர் முறையை கொண்டு வந்தாரு. இவர்கிட்ட இருந்து இதுதான் வந்து பாத்தீங்கன்னா விஸ்வநாத நாயக்கர் தமிழ்நாட்டுக்கு, அத நாயக்கர் முறை மதுரை நாயக்கர் அவர் இருக்கும்போது விஸ்வநாத நாயக்கர் வந்து கொண்டு வர்றாரு. ஓகேயா, சோ நாயக்கர் உள்ள சோ அவரோட மினிஸ்டருடைய அரியநாதர் அப்படின்னு ஒரு மினிஸ்டர், ஒரு அமைச்சர் வந்து இருந்தார், அவரோட ஹெல்ப்போட கொண்டு வந்தார். இதுதான் வந்து நம்ம பார்த்திருப்போம். ரைட்டா? சோ இதுல தமிழ்நாட்டுல மதுரை நாயக்கர் 1529 பதவி ஏற்ற இந்த விஸ்வநாத நாயக்கர் தான் அரியநாதருடைய உதவியோட கொண்டு வந்திருப்பாரு. 72 பாளையங்களாக இது வந்து இருந்திருக்கும். ஓகே, இப்ப பாளையங்கள்லாம் என்ன? அவங்க வந்து ஒரு ஷார்ட்டா சொல்லணும்னா ஒரு குறுநில மன்னர்கள் மாதிரி, வரி வசூல் பண்றதுலயும் நிர்வாகம் பண்றதுலயும் அங்க சட்டம் ஒழுங்கு வந்து பாத்தீங்கன்னா பாதுகாக்கிறதுலயும் ரொம்ப முக்கியமா இருந்தாங்க. இவங்க 2 முக்கியமான காவல், ஒண்ணு வந்து அரசு காவல், படிக்காவல் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா காவல் காக்கும் கடமை அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. ஓகே, சோ இதுல என்ன ஆச்சுன்னா இந்த விஸ்வநாத நாயக்கர் வந்து ஆக்சுவலா வந்து ஒரு ப்ராசஸ் போயிட்டே இருந்திருக்கு. விஸ்வநாத நாயக்கர் வந்து இங்க வாரங்கள்ல தெலுங்கானா, ஆந்திரா அப்போ இருந்த இடத்துல இருந்தாங்க. இங்க தமிழ்நாட்டுல இருந்த நாயக்கர்கள் இந்த பாளையங்கள் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா வரி வந்து அவங்களுக்கு கட்டிட்டு இருந்தாங்க.
ஓகே. சோ இந்த இடத்துல என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா, இவங்களுடைய அதிகாரங்கள், அதாவது சில சட்டத்திட்டம் வந்ததுனாலையும் சில காரணங்களால பிரிட்டிஷார்ஸ்க்கு இந்த இது போகுது. ஓகேயா. சோ 200 ஆண்டுகளுக்கு மேலாக ஆங்கிலேயர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த நிலத்தை அவங்க கிட்ட போனதுனால பாளையக்காரர்கள் கிளர்ச்சிக்கு போனாங்க. ஏன் கிளர்ச்சிக்கு போனாங்க அப்படின்னு கேட்டா, நாங்க எங்களுக்கு பாளையங்கள் உருவாக்குனதே யாருன்னா விஸ்வநாத நாயக்கர் தான். அதே நேரத்துல அங்க விஜயநகர பேரரசு இருக்கு, காக்கத்தியா விஜயநகர பேரரசு இவங்க எல்லாம் இருக்கிறாங்க. இவங்களுக்கு நாங்க கொடுத்துட்டு இருந்தோம். ஆனா யாருன்னே தெரியாத நீ அவங்கள வந்து பாத்தீங்கன்னா கைக்குள்ள போட்ட உடனே நாங்கெல்லாம் விடுதலை ஆரம்பிச்சிட்டோம், நாங்க எதுக்கு உனக்கு கொடுக்கணும், கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சில ஆட்சியாளர்கள், சில பாளையக்காரர்கள் அவங்களுக்கு வந்து கிளர்ச்சியில ஈடுபட்டாங்க. இப்படிதான் ஆரம்பிக்குது. இப்படி வந்த முத வந்து பாத்தீங்கன்னா பாளையக்காரர்கள் புரட்சி ஆரம்பிக்கும் போது நான் வந்து கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு கேட்டா, கம்பெனிக்கு நான் வந்து கீழ்ப்படைஞ்சு போக மாட்டேன் அப்படின்னு சொன்னது யாருன்னா பூலித்தேவர். இதுதான் கொஸ்டினா கேட்பாங்க. இந்தியாவிலேயே வந்து பாத்தீங்கன்னா இந்த பாளையக்காரர்கள் தான் இந்த பிரிட்டிஷ்காரங்களை எதிர்த்தாங்க. ஓகே. அதுலயும் ஃபர்ஸ்ட் பூலித்தேவர். இந்த பூலித்தேவர் யார் என்ன, அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே போன வீடியோல உங்களுக்காக டெஸ்ட் 1 அதுல வந்து நான் சொல்லிட்டேன். பூலித்தேவர் என்ன பண்ணாரு, திண்டுக்கல் லீக்னா என்ன, இது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். தீரன் சின்னமலை வரைக்கும் இந்த டாபிக்ல நம்ம வந்து பார்த்தாச்சு. ஓகே. சோ இந்த பிக்சர்ல இருக்கிறதெல்லாம் நான் கொடுத்ததுனால நேரடியாக 2வது லெசனான இந்த யூனிட் 7, அதாவது 10th புக்ல லெசன் 7 வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க போறோம். ஆன்டி கலோனியல் மூவ்மெண்ட் அண்ட் பிரிட்டிஷ் அண்ட் பர்த் ஆஃப் நேஷனலிசம். தேசியம் என்பது எப்படி வளர்ந்தது, எப்படி இது வந்து ஆரம்பிச்சிச்சு, இது பத்தி தான் வந்து இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். சோ அப்ப RRR படத்தோட சேர்ந்து நம்ம பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து பாத்தீங்கன்னா அறிமுகம். இது ஆரம்பிக்குது எப்படி அப்படின்னு கேட்டா, நமக்கு எல்லாருக்குமே தெரியும், பெரும் கழகம் இல்லைன்னா என்ன சொல்ல, ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு அழைக்கக்கூடிய இந்த கிரேட் ரிவால்ட் 1857 எப்படி வந்துச்சு, அந்த கதை தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகே. சோ இந்த கதை, அதாவது 1775ல பெங்கால்ல வந்து பாத்தீங்கன்னா நவாப் ஒருத்தர் வர்றாரு. ஓகே. பெங்கால்ல நவாப்னு ஒருத்தர் வந்து இருக்கிறாரு. அந்த டயத்துல எல்லாம் அந்த வங்காளத்துலதான் நிறைய வந்து என்ன சொல்ல, ராஜாக்களோட வந்து பாத்தீங்கன்னா மோதுறது, அங்காளி பங்காளி சண்டை, இந்த மாதிரி எல்லாம் போக ஆரம்பிச்சிச்சு. ஓகே. சோ அப்ப பிரிட்டிஷ்காரர்களும் வந்து பாத்தீங்கன்னா காலடி எடுத்து வைத்த இடமே வந்து பாத்தீங்கன்னா கல்கத்தா, வங்காளம் தான். அப்ப வங்காளத்துல ஒரு போர் நடக்குது. நல்லா கவனிங்க. 1857 பெரும் புரட்சிக்கு 100 வருஷத்துக்கு முன்னாடி, இந்த ரிவால்ட் அப்படின்னு சொல்ற அந்த ரிவால்ட்டுக்கு 100 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முக்கியமான போர் நடக்குது. அந்த போர் தான் பிளாசி போர். இந்த போர்ல வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா தான் அங்க இருந்து 100 வருஷம் வரைக்கும் கிழக்கிந்திய கம்பெனியுடைய ஆட்சி இருக்கும். அந்த கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சி வந்து முடிவுக்கு வந்ததே இந்த 1857 இந்த சிப்பாய் கழகம் தான். இந்த சிப்பாய் கழகத்துக்கு அப்புறம் இந்த ராணி வந்து என்ன, அதாவது கிழக்கிந்திய கம்பெனி போய் முடியாட்சியான ராணியுடைய ஆட்சி வந்துடும். ஓகே. சோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் வெறும் வணிகம் செஞ்சுட்டு இருந்தவங்க, அது வந்து ஒரு 2 போருக்கு அப்புறம் பக்சர் போர்னு ஒண்ணு இருக்கும். ஓகே. சோ பிளாசி போர், பக்சர் போர், இந்த 2 போருக்கு பிறகு நாடு பிடிக்கிறதாக அவங்களுடைய எண்ணம் மாறிடும். ஓகே. சோ ட்ரேட் பண்ணிட்டு இருந்தவங்க இந்தியாவை ஆள முற்பட்டிருப்பாங்க, அட்மினிஸ்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. சோ அதுதான போர் தான் இந்த போர். ரைட். சரி, இது வந்து எப்படி ஆரம்பிக்குதுன்னு சொல்லிடுறேன். ஜூன் 23ஆம் தேதி 1757ல இந்த பிளாசி போர் வந்து பாத்தீங்கன்னா யாருக்கும் இடையே வங்காள நவாபா இருந்த சிராஜ் உத் தௌலா இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த போர்ல முக்கிய நபர். இவர் வந்து கிழக்கிந்திய கம்பெனியால் தோற்கடிக்கப்படுகிறார். ஓகே. கிழக்கிந்திய கம்பெனியால் தோற்கடிக்கப்படுகிறார். சோ அப்ப என்ன ஆகும், ஆங்கிலேய படையுடைய தளபதியா இருந்த ராபர்ட் கிளைவ், அப்ப அதுக்கு முன்னாடி வரைக்கும் ராபர்ட் கிளைவ் ஒரு சாதாரண ஆளு. ராபர்ட் கிளைவ் பத்தி சொல்லணும்னா இன்னும் நிறைய ருசிகரமான தகவல் இருக்கு, ஆனா நேரம் இல்ல. சோ அதனால கொஞ்சம் வேகமாவே சொல்லி முடிச்சிடுறேன். ராபர்ட் கிளைவ் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய தளபதியா வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறார். வங்காளத்துடைய நவாப் படைக்கு தலைமை ஏற்று இருந்த சிராஜ் உத் தௌலாவுடைய அவருடைய பங்காளி பையன். ஓகே. சித்தப்பாவும், அதாவது அவங்க அப்பாவுடைய பங்காளினா பிரதர் தாங்க, சித்தப்பா மீர் ஜாஃபர், அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரகசியமாக ஆதரவு ஒண்ணு கொடுத்து பிளாசி போருக்கு வந்து ஆரம்பமாச்சு. சிராஜ் உத் தௌலாவுடைய நிறைய அந்த டயத்துல வந்து பாத்தீங்கன்னா சம் ப்ராப்ளம்ஸ் வந்து இருந்துச்சு. அதுல அந்த அடக்குமுறை கொள்கைகளாக அந்த டயத்துல, ஓகே, இந்த வங்காளத்துல வந்து வட்டிக்கு விடுவாங்கல்ல, அவங்க பேர் என்ன அப்படின்னு கேட்டா ஜகத் சேத் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இவங்க தான் வந்து நம்ம இப்ப வந்து நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா என்னப்பா சேட்டு என்ன அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல, சோ அவங்கதான். ஓகே, ஜகத் சேத் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க எல்லாம் வங்காளத்துல வந்து பாத்தீங்கன்னா சேட்டுகளாக இருந்திருக்காங்க. சோ அப்ப ராபர்ட் கிளைவ் என்ன பண்றாரு, அந்த சேட்டுகளுக்கு வந்து ஹெல்ப் பண்றாங்க. ஓகே. சோ அப்ப அந்த சேட்டுக்கு வந்து இந்த மாதிரி நான் உங்களுக்கு வந்து இது கொடுக்குறேன் அது கொடுக்குறேன் சொல்லிட்டு ஹெல்ப் பண்றாங்க. ஓகே. சோ அப்ப வங்காளத்துடைய புதிய தலைவரா, புதிய நவாபா அப்ப இருந்தவர் யாருன்னா மீர் ஜாஃபர். அவர்கிட்ட இருந்து கிழக்கிந்திய கம்பெனி எவ்வளவு ரூபா பாருங்க, அந்த டயத்துல 2,25,00,000 ரூபாய்
1757 அதுக்கப்புறம் 60 இந்த காலகட்டத்துல வாங்கியிருக்கு. ஓகே, இந்த தொகை வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் அந்த டயத்துல வணிகம் பண்றதுக்காக நிறைய இடத்துல பிசினஸ் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மெஷின்ஸ் கொண்டு வர்றதுக்கு இந்த ரூபா வந்து யூஸ் ஆச்சு. அப்ப இவங்க வெறுங்கை வீசிட்டு தான் வந்திருக்காங்க ஆல்மோஸ்ட். ஓகேயா, இவங்க வெறுங்கையை வீசிட்டு நம்ம கிட்டேயே ரூபா, நம்ம மன்னர்கள் கிட்டேயே ரூபா வாங்கி, அதாவது நம்ம மன்னர்கள்லாம் நம்ம இந்தியாவுல இருந்த மன்னர்களை பத்தி நான் சொல்றேன், அவங்க கிட்டே ரூபாய் வாங்கிட்டு மெஷின்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வர்றாங்க. ஓகே, சோ இப்ப இந்த மெஷின்ஸ் எல்லாம் கொண்டு வந்த உடனே இங்க அவங்களோட பிசினஸ் வந்து ரொம்ப வேகமா ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ மீர் ஜாஃபர் வந்து என்ன பண்றாருன்னா அந்த டயத்துல இந்த வரி வசூல் பண்ற ஒரு இது இருக்கும், யாரெல்லாம் வரி வசூல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப மீர் ஜாஃபர் ஓகே அவர் கையில வந்து பாத்தீங்கன்னா இந்த வங்காளம், பீகார், ஒரிசா ஓகேயா, சோ இது எல்லாமே கிழக்கிந்திய கம்பெனி கொள்ளை நிறைய வந்து பாத்தீங்கன்னா கொள்ளையடிக்கப்படும் செயலாக ஒரு 200 ஆண்டுகள் வந்து பாத்தீங்கன்னா நீடிக்குது. இந்த டயத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்திய துணைக்கண்டத்திலேயே அதிகமா சுரண்டலுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது நடக்க ஆரம்பிக்குது, ஏகப்பட்ட சுரண்டல். ஓகே, இதைத்தான் வந்து பின்னாளில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ட்ரெயின் வெல்த் தியரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. யார் சொல்லியிருப்பாங்கன்னு தெரியுமா? அதாவது இந்தியாவுடைய வளங்கள் சுரண்டிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கும். அவர் தான் வந்து எக்கனாமிக்ஸ்ல நிறைய வந்து திருப்பு முனையை வந்து உருவாக்கியவர். தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க. இது வந்து பிரபலமான கேள்வி, யாருடைய கோட்பாடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சரி, ஸோ இப்ப இந்த எல்லா வளங்களையும் சுரண்டலுக்கான ஆளாயிருச்சுல, ட்ரெயின் வெல்த் பண்ணணும், அதாவது வளங்கள் எல்லாம் சுரண்டணும்னு நினைச்சிட்டாங்க. ஓகேயா, சோ இதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது இந்த பிரிட்டிஷ்காரங்க இந்த மீர் ஜாஃபர் வந்து 1757 to 60 இவர் தான் இந்த என்ன சொல்ல இங்கிலாந்து சாரி பெங்காலுடைய ஃபர்ஸ்ட் நவாபா வருது. ஓகே, நவாபா வர்றாங்க. சோ அப்ப பெங்கால், பீகார், ஒரிசா இது எல்லாத்தையும் பிரிட்டிஷுக்கு கொடுக்குறாரு. பிரிட்டிஷ் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டா இந்த இடத்துல ஃப்ரீ ட்ரேடு, அதாவது இந்த வணிகம் செய்யறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா யார் வேணாலும் வரலாம்ப்பா, எப்படி வேணாலும் பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, எங்க பெங்கால், பீகார், ஒரிசா இந்த இடத்துல நான் எழுதியிருக்கேன் பாத்தீங்களா, இந்த இடத்துல ரைட்டா. சோ இங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆகுது. சோ அப்ப 1760 1760 அப்ப மீர் ஜாஃபர் அப்படிங்கிற ஒருத்தர் அவருடைய மருமகன் மீர் காசிம் அவரால் மாற்றப்படுகிறார் 1760. சோ இந்த தகவல் பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்து வந்து அந்த டயத்துல என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு இங்க கொடுத்துருக்காங்க. விவசாயிகள் மற்றும் பழங்குடியினர்களுடைய மிகப்பெரிய எதிர்ப்பு வந்து பாத்தீங்கன்னா நடக்குது. மேற்கத்திய நவீன கருத்துக்கள் மற்றும் பகுத்தறிவாதம் இந்தியாவுல இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட அந்த டயத்துல இப்பவே வந்து ஜாதி மதம்னு பேசினாலே ஒரு மாதிரியா பாக்குறாங்க. அதாவது ஜாதி இருக்கக்கூடாதுன்னு சொன்னா ரூரல்ல கிராமங்கள்ல ஒரு மாதிரியா பாக்குறாங்க, நகரத்துல ஓகே பகுத்தறிவு வளர்ந்துருச்சு கிட்டத்தட்ட. ஆனா இன்றும் இந்தியாவில் பல இடங்கள்ல வந்து பார்த்தோன்னா இது இருக்கு. சோ அப்ப அந்த டயத்துல இதெல்லாம் கொண்டு வரும்போது அவங்களுக்கே ஒரு மாதிரியா இருக்கு, என்னப்பா நம்ம மத நம்பிக்கையில எல்லாம் வந்து பார்த்தோன்னா இவங்க இது பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. ரைட்டா, இப்ப இந்த மீர் காசிம் வந்து என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டா அது ஒரு அந்த நவாபா இருந்துட்டு எப்படி வந்து இந்த இங்கிலாந்துக்காரங்களுக்கு வந்து நல்லா ஜால்ரா அடிக்கணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு வர்றாரு. ஓகே, சோ இந்த மீர் காசிம் வந்து பாத்தீங்கன்னா மித்னாப்பூர், சிட்டகாங், அதுக்கப்புறம் பிருத்வான் இந்த இடத்த எல்லாத்தையும் வந்து பிரிட்டிஷுக்கு வந்து கொடுத்துடுறாரு. அதுக்கப்புறம் மீர் ஜாஃபர் தன்னோட கேபிட்டல் தலைநகரத்தையும் மாத்துறாரு. இந்த பிரிட்டிஷ்காரங்க வந்து பாத்தீங்கன்னா தஸ்தக் அப்படின்னு ஒரு வில்லை வச்சிருப்பாங்க. அந்த தஸ்தக் அப்படிங்கிற வில்லை தான் வந்து அவங்க ஃப்ரீ ட்ரேட் பண்றதுக்கான பாஸ். அந்த பாஸை தூக்கி சில ஊழல்ல வந்து பாத்தீங்கன்னா ஈடுபடுறாரு. இதை தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவரே தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இதுக்கு நடுவுல வந்த ஒரு மிகப்பெரிய ஒரு போர் தான் பக்சர் போர். ஓகேங்களா, சோ இந்த பக்சர் போருக்கு முன்னாடி இங்க விவசாயிகள் பழங்குடியின மக்களுக்கும் கிளர்ச்சியில வந்து ஈடுபடுறாங்க. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100க்கும் குறையாத எண்ணிக்கையில விவசாயிகள் கிளர்ச்சி நடந்திருக்கும். இந்த மாதிரி சில தகவல்கள் இங்க நம்ம புக்ல வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஓகேயா, சோ இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது நிலம் கடவுளுக்கு சொந்தமானது, இது யார் சொன்னா? ஓகே, அதாவது இந்த பார்சி இயக்கம்னு ஒண்ணு இருக்கும், நீங்க பாத்தீங்கன்னா டாடா பிர்லா பார்சி. ஓகேங்களா, சோ இந்த பார்சி இயக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஹாஜ் சிரியதுல்லா அப்படின்னு ஒருத்தர், ஹாஜ் சிரியதுல்லா. ஓகேயா, சோ பார்சி மூவ்மெண்ட். ஓகேங்களா, சோ இந்த பார்சி மூவ்மெண்ட் தான் நடந்துச்சு. இந்த ஹாஜ் சிரியதுல்லா வந்து பாத்தீங்கன்னா 1818 பார்சி வேற, PARSI பார்சி வேற, இது வந்து பார்சி. ஓகேயா, சோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்களும் வந்து ரிபலா வந்து இருக்கிறாங்க. அப்ப வந்து தூது மிலன் அப்படிங்கிற ஒருத்தர் இவர் என்ன பண்றாருன்னா எல்லாத்தையுமே எல்லா குடியானவர்கள் விவசாயத்தையுமே வரி கட்டாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஓகே, சோ அப்போ ஒரு விஷயம் வந்து இவர் சொல்லியிருப்பாரு, என்ன அப்படின்னு கேட்டா நிலம் வந்து கடவுளுக்கு சொந்தமானது, லேண்ட் பிலாங்ஸ் டு காட். இது என்னன்னு உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. ஓகே, சொன்னது யார்? நிலம் கடவுளுக்கு சொந்தமானது அப்படின்னு சொன்னது யார்? சமத்துவ இயல்பிலான மதம் குறித்து வலியுறுத்திய டுடு மியான். இவர் வந்து நிலம் கடவுளுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சோ அப்ப டுடு மியான் வந்து என்ன சொல்றாரு? இந்த இவர் தான் இது டுடு மியான் வந்து பாத்தீங்கன்னா அவர் கீழே வந்து இருப்பாரு, சன்னிலா மாதிரி. ஓகே, ஸோ
ரைட். சோ இந்த டுடுமியான் வந்து தான் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லியிருப்பாரு. இந்த டுடுமியான் போனதுக்கு அப்புறம் தான் இவங்க வர்றாங்க. இதுல இருந்து உங்களுக்கு கொஸ்டின் பெருசா வந்தது இல்ல, பட் இருந்தாலும் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இப்ப வந்து இந்த கோல் அப்ரைசிங், அதாவது இந்த கோல் ரிவால்ட், இதெல்லாம் நான் வந்து இந்த முண்டா ரிபலியன், இதெல்லாம் சந்தால் கிளர்ச்சி, இதெல்லாம் நான் வந்து 11th புக்ல இருக்கிறத நான் சொல்றேன். இங்க வந்து ஒரு தடவை சின்னதா பாத்துக்கோங்க, யாரு அப்படின்னு சொல்லிட்டு சின்னதா பாத்துக்கோங்க. இந்த இந்த கோல் கிளர்ச்சியில என்னென்ன நடந்துச்சு, சந்தால் கிளர்ச்சியில என்ன நடந்துச்சு அப்படிங்கறத சின்னதா ஒரு தடவை நீங்க ஸ்கூல் புக்கு ஒரு தடவை படிங்க, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே. முண்டா கிளர்ச்சியில அடிக்கடி கேட்கக்கூடியது முண்டா கிளர்ச்சின்னு சொல்லுவாங்க, அதே நேரத்துல உலுகுலன் கிளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. உலுகிலன் கிளர்ச்சி, உலுகிலன் கிளர்ச்சினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இந்த கிளர்ச்சியிலேயே ரொம்ப முக்கியமானது என்னன்னா குண்டடி கட்டி அப்படின்னு ஒரு இது வந்திருக்கும். ஓகே. இது என்ன அப்படின்னு கேட்டா எல்லாரும் சேர்ந்து இருக்கக்கூடிய, இங்க கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, குண்ட் கட்டி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது என்னன்னா நிலத்தை வந்து எல்லாருமே சேர்ந்து அப்பா அம்மா, அதாவது கூட்டாக அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இதுதான் கொஸ்டின். இது வந்து என்னன்னு கேட்டா இப்ப கரண்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த கூட்டுறவு நாட்டு உயர்வுன்னு சொல்றாங்கல்ல, அது முத வந்ததே இங்க இருந்துதான். குண்ட் கட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. குண்டக் கட்டி. சோ இங்கிலீஷ்ல கேச்சுவேட்டி குண்ட் கட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இது எங்க வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா முண்டா கிளர்ச்சியில தான் வந்துச்சு. ஓகே. இதுல ரொம்ப முக்கியமானது பிர்சா முண்டா. சோ யார் இந்த பிர்சா முண்டா? கொஸ்டினே இப்படிதான் வரும். பிர்சா முண்டா அப்படின்னு சொல்லும் போது நான் சொல்ல எழுதிக்கிறீங்களா? பிர்சா முண்டாவில் இப்ப நான் சொல்லக்கூடிய தகவல் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருக்கக்கூடியது. ஸோ ப்ளீஸ் நோட் இட் டவுன். ஓகே. பிர்சா முண்டாவை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்ப சொல்றேன். இவருடைய பிறந்த தினம் வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் 15. சோ இந்த தினத்தை நவம்பர் 15 வந்து பாத்தீங்கன்னா பிர்சா தினமாக நம்ம வந்து அனுசரிக்கிறோம். ஓகேங்களா? சோ இந்த பிர்சா முண்டா இப்ப ரீசெண்டா 2வது அனிவர்சரி கொண்டாடி இருக்கோம், நம்ம இந்திய அரசாங்கம் கொண்டாடி இருக்கு. சோ இதை வந்து எப்படி கொண்டாடி இருக்கிறாங்க மத்திய அரசு அப்படின்னு கேட்டா ஜெகத் ஜன் ஜயத்திய குருதேவ் கௌரவ் திவாஸ், மன்னிக்கணும், ஜன் ஜயத்திய கௌரவ் திவாஸ், ஜன் கௌரவ் திவாஸ். இது வந்து இப்பதான் 2023 எழுதிக்கோங்க. அதாவது 2000 இப்பயும் நம்ம வந்து இதை அனுசரிக்கிறோம். ஓகேங்களா? சோ இது இப்ப இந்த பிர்சா முண்டா இதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சு, எந்த ரீஜன் இந்தியாவுல அப்படின்னு கேட்டா ஜார்க்கண்ட். ஓகேங்களா? சோ ஜார்க்கண்ட்ல தான் வந்து இது நடக்குது. இப்ப ரீசெண்டா ஜார்க்கண்டோடைய தினம் இருக்குல்ல, ஜார்க்கண்ட் மாநிலமே வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் 15ஆம் நாள் தான் உருவாக்கவே பட்டிருக்கு. ஓகே. ஜார்க்கண்ட் மாநிலமே இந்த 2023ங்கிறது வேணாம், ஆனா ஜார்க்கண்ட் மாநிலம் அதாவது நவம்பர் 15வது தேதி தான் அவங்க ஸ்டேட் டே வந்து பாத்தீங்கன்னா கொண்டாடுறாங்க. ஓகே. சோ அது ஞாபகத்தை வச்சு. அதே மாதிரி இந்த பிர்சா முண்டா இருக்காங்கல்ல, ஒரு பெரிய கிளர்ச்சி பண்ணவர், இவருடைய வயசு எவ்வளவு தெரியுமா? இவர் வந்து இந்த ஜெயில அடிச்சு இறந்திருப்பார்ல, அப்ப இவருக்கு வயது வந்து பாத்தீங்கன்னா வெறும் 25. யோசிச்சு பாருங்க. அப்ப அவருடைய வயசு வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 25. ஓகே. சோ அப்ப எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த டயத்துல அவரின் வயது வெறும் 25. ஓகே. சோ இப்ப கிரேட் ரிபல்லியன் பத்தி இங்க கொடுத்துருக்காங்க. இதை பத்தியும் நம்ம வந்து 11th புக்லயே நம்ம வந்து பார்க்கலாம். சோ கொஞ்சம் இன்டென்சிஃபையா நான் வந்து சொல்ல எழுதிக்கோங்க. ஓகே. சோ இதுல இருந்து நம்ம 10th புக்ல என்னென்னலாம் உங்களுக்கு வந்து கொஸ்டின் வரும்னு சொல்லிடுறேன், அதை மட்டும் எழுதிருங்க. மேட்ச் த ஃபாலோயிங்ல ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஓகே. மேட்ச் த ஃபாலோயிங்ல ஒரு கேள்வி கேட்பாங்க. சரி, இப்ப இங்க பாருங்க. இப்ப இங்க சில இடங்கள் எல்லாம் இருக்கு. மீரட், ரேபரேலி, சாரி மன்னிக்கணும், பெய்ரேலி, லக்னோ, ஆக்ரா, இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்களே, இந்த இடத்துல மட்டும் தாங்க போரே நடந்திருக்கு. அப்ப தமிழ்நாடு இங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தெரியவே இல்லை. நர்மதா நதி ஒண்ணு இங்க ஓடிட்டு இருக்கும். நர்மதா மற்றும் தபதி. இந்த நர்மதா நதிக்கு கீழே தெற்கு பக்கம் இதன் பற்றி எந்தவித அறிகுறியும் இல்லாமல் இருந்தது. வடகிழக்கு இந்தியாவில் இது பற்றி எதுவுமே தெரியவே இல்லை. ஜம்மு காஷ்மீர், பாகிஸ்தான் உள்ளிட்ட பகுதிகளில், அப்ப வந்து பாகிஸ்தான் இந்தியா தானே, சோ அந்த பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா இது பற்றி எந்த வித டீடைல்ஸும் கிடைக்கவே இல்லை. சோ அப்ப இது வந்து ஒரு இந்தியாவுடைய ஒரு பெரும் கிளர்ச்சியா அப்படின்னா இல்ல, இது மத்திய இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு வேணா நம்ம வந்து சொல்லலாம். சரி, இப்ப உங்களுக்கு கொஸ்டின் என்ன கேட்பான்னு சொல்லிடுறேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளர்ச்சியில ரொம்ப முக்கியமானவர் வந்து டெல்லி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பகதூர் ஷா. இப்ப இங்க எழுதியிருக்கேன், இதை அப்படியே பாருங்க, நான் சொல்ல எழுதிக்கோங்க. ரைட்டா? உங்களுக்கு மேட்ச் த ஃபாலோயிங்ல இது கேட்பாங்க. டெல்லி பகுதியில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முக்கியமான சில தலைவர்கள், 2ஆம் பகதூர் ஷா மற்றும் ஜெனரல் பகத்கான். ஓகேங்களா? ஜெனரல் ஓகே, இவங்க 2 பேரும் டெல்லியில வந்து பாத்தீங்கன்னா இருந்திருப்பாங்க. கான்பூர்ல வந்து பாத்தீங்கன்னா நானா சாஹிப் மற்றும் தாந்தியா தொகை.
ஓகே, நானா சாஹிப் யார் அப்படின்னு கேட்டா இரண்டாம் பாஜி ராவ்னு சொல்லுவாங்க. அவருடைய தத்து பையன் தான் வந்து நானா சாஹிப். நானா சாஹிப்புக்கு இன்னொரு பேர் வந்து தொந்து பந்த் அப்படின்னு சொல்லுவாங்க. தாந்தியா தோப்பே வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான நபர், மற்றும் அசிமுல்லா கான், இவங்க எல்லாமே கான்பூரை சேர்ந்தவர்களா இருப்பாங்க. ராணி லட்சுமி பாய், ராணி லட்சுமி பாய்னா உங்களுக்கே தெரியும், ஜான்சி ராணி லட்சுமி பாய். ஜான்சி ராணி லட்சுமி பாயோடைய இயற்பெயர் வந்து மனு கர்ணிகான்னு சொல்லுவாங்க. இந்த லட்சுமி பாயை வந்து பாத்தீங்கன்னா கைது செய்தது இல்லைன்னா போரில் வீழ்த்தியது யார் அப்படின்னு கேட்டா ஹியூக் ரோஸ். எழுதிக்கோங்க. இவர் வந்து இந்த லேடிய பார்த்துட்டு ரொம்ப பயங்கரமா இருக்காங்கப்பா, ஒரு பெண் சிங்கம் மாதிரி போட்டிட்டு போர்ல வந்து இது பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரே என்ன சொல்ல பாராட்டி சொல்லியிருப்பாரு. ஓகே, சோ அடுத்தது லக்னோவுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லக்னோ சொல்லிடுறேன். லக்னோல வந்து பேகம் ஹர்ஷத் மஹால். ஓகே, பேகம் ஹர்ஷத் மஹால் மட்டும் இல்லாம அவருடைய பையனான பிர்ஜிஸ் காதிர் அப்படின்னு இருப்பாரு. ஓகே, நான் அவர் பேரும் எழுதுறேன், எழுதிக்கோங்க, கேள்வி கேட்பாங்க. பிர்ஜிஸ் காதிர், இதெல்லாம் பேர் அப்படிங்கறதுனா நான் சொல்ல சொல்ல எழுதுங்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ். சார் தமிழ்ல நீங்க வந்து கொடுக்கலன்னு சொல்லிடாதீங்க, நான் எழுதுறதே தமிழ் புக்ல தான் நான் எழுதியிருக்கேன். ஓகேயா, சோ நிறைய நான் தமிழ்ல சொல்றேன், கதை சொல்றேன், கேட்டுக்கோங்க. ஓகேங்களா, சோ அடுத்தது பீகார். பீகார் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்ல ஆரான்னு சொல்லுவாங்க. ஆரா, ARRAH, ஆரா சொல்லுவாங்க. சோ இங்க வந்து குன்வர் சிங்னு ஒருத்தர் இருப்பாரு. ஓகேயா, சோ குன்வர் சிங்கும் ஜெகதீஷ்பூருடைய ஜமீன்தாரும் வந்து பாத்தீங்கன்னா பீகார்ல ஒரு முக்கிய நபரா இந்த கிளர்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா இருந்திருப்பாங்க. அடுத்தது ஃபைசாபாத். ஃபைசாபாத்ல வந்து பாத்தீங்கன்னா மௌல்வி அகமதுல்லா ஆர் அகமதுல்லா அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. பேரேலியில வந்து பாத்தீங்கன்னா கான் பகதூர் கான். இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சிப்பாய் கழகத்தில் மிக முக்கியமான தலைவர்கள். ஓகேங்களா, சோ மிக முக்கியமான தலைவர்கள். இவங்களை பத்தி எல்லாம் இங்க உள்ளுக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா நான் சொன்ன ஊர் எல்லாமே வந்திருக்கும். அலகாபாத் பாத்தீங்கன்னா அலகாபாத், கான்பூர், லக்னோ, பேரேலி, தென் வந்து ஜான்சி ராணி லட்சுமி பாய் பத்தி சொல்லும் போது ஜான்சி ராணி, டில்லி வந்து இருந்திருக்கும். இங்க வந்து பீகார்ல வந்து பாத்தீங்கன்னா பீகார் ஆரான்னு சொல்லுவாங்க, அது வந்து இங்க மேப்ல வந்து விட்டுட்டாங்க. ஓகே, ஈவன் குவாலியர் இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய ரைட்டா ரொம்ப முக்கியமானதை நான் இங்க லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். சரி, இப்ப நம்ம 10th இது போதும். ஓகேங்களா, 10th வந்து இது போதும். இந்த இந்த 1857 முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் விவசாயிகளுடைய கிளர்ச்சி அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. அதாவது இங்கிலீஷ்ல வந்து பியர்சன்ட் ரெவால்ட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். ஓகேயா, சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இவர்கள் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம், அதாவது இந்த கிரேட் ரிவால்ட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சிவில் ரிபல்லியன் கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா, சிவில் ரிபல்லியன் ஆர் இந்த விவசாயிகள் கிளர்ச்சி கொடுக்கப்பட்டிருக்கு. எப்படி எல்லாம் வந்து கொண்டிருக்காங்கன்னு பாருங்க. பப்ளிக் பிளேஸ்ல வந்து தூக்குல போடுறது ஆக்சுவலா அப்படி பண்ணவே கூடாது. பட் ஆனா அவங்க எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் ஈடுபட்டு இருக்காங்க. ரைட்டா, சோ இதுவே வந்து ஒரு பெரிய என்ன சொல்ல ரொம்ப பெரிய தவறான நடவடிக்கையாக பார்க்கப்பட்டுச்சு. ஓகே, நவீன இந்தியாவில இது எல்லாம் பண்ணிருக்க கூடாது. பிரிட்டிஷார்ஸ் இதெல்லாமே செஞ்சிருக்காங்க. ரொம்ப கொடுங்கோலான ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. ரைட், சோ இதுல இங்க பாருங்க சிவில் ரிபல்லியன்ல சிலது சொல்றேன். ஓகே, இண்டிகோ கிளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இண்டிகோ ரெவால்ட் அப்படின்னே வந்து பாத்தீங்கன்னா அழைக்கக்கூடியது. இங்க அதுல வந்து கீழ இருந்து இருக்கு. ஓகே ஓகே ஓகே, பியர்சன் ரிவால்ட் இங்க வந்துருக்கு. ஓகே, சாரி இண்டிகோ ரிவால்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இண்டிகோ கிளர்ச்சி இல்லைன்னா நீல சாய கிளர்ச்சி. அதாவது துணிக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது போடுவாங்கல்ல, சாயம் போடுவாங்கல்ல, அது எங்க பயிரிட்டாங்க அப்படின்னு கேட்டா இந்தியாவுல, அதுவும் உத்தரப்பிரதேச பகுதிகள்ல அதிகமா பயிரிடப்பட்டு நல்லா வந்து அரிசி, கோதுமை, கரும்பு இது மாதிரியானது பயிரிட வேண்டிய இடத்துல இந்த ட்ரெஸ் தயாரிக்கிறதுக்காக அதுக்கு இண்டிகோ அப்படிங்கிற பயிரை வந்து பாத்தீங்கன்னா போடுறதா என்னங்க இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஓகேங்களா, சோ இது ஒரு பெரிய ஒரு இதா வந்துச்சு. இது பின்னாளில் வந்து பாத்தீங்கன்னா ஈவன் என்ன சொல்ல சம்பரன்ல ஒரு ஒரு பிரச்சனை நடந்திருக்கும். அப்பயும் வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி விஷயம் தான் பேசியிருப்பாங்க. ஓகேங்களா, சோ இந்த இண்டிகோ அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. 1859 வந்து பாத்தீங்கன்னா நடந்த ஒரு விஷயம். ஓகே, சோ இதுலயும் வந்து இந்த இண்டிகோ கிளர்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா இந்த வங்காளத்தின் நாடியா மாவட்டத்துல ஒரு கிராமத்தை சேர்ந்த விவசாயிகள் இண்டிகோ வந்து நாங்க போட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணியிருப்பாங்க. அதுல இருந்து எல்லாமே வந்திருக்கும். எல்லா ப்ராப்ளமுமே வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷுக்கு எதிராக மாறி இருக்கும். ஓகேங்களா, அதுதான் இங்க வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது டெக்கான்ல நடந்த சில அப்ரைசிங் ஆர் கலவரம். ஓகே, ரயாட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, கலவரம்னு சொல்லும்போது ரயாட். இங்க என்ன அப்படின்னு கேட்டா அகைன் அங்க தக்காணத்துல ஒரு பெரிய வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்ல ஃபெமைன் வந்து வந்து பாத்தீங்கன்னா பஞ்சம் வந்துருச்சு. ஓகே, பஞ்சம் வந்ததுனால நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நீங்க செத்தாலும் பரவாயில்ல, எங்களுக்கு வரி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொன்னது என்ன ஆச்சுன்னு கேட்டா எல்லாரையும் கோவப்பட வச்சிருச்சு. ஓகே, சோ எல்லாரையும் கோவப்பட வச்சிருச்சு. நாங்க செத்தாலும் இப்ப நீங்க வந்து இங்க இந்த சேட்டுக்காரங்க எல்லாம் இவ்வளவு காசு போட்டு எங்களுக்கு பண்றாங்க, அப்ப எங்களுக்கு வந்து விமோசனம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு எதிராக ஓகே
பிரிட்டிஷுக்கு எதிராக போராட ஆரம்பிச்சாங்க. ஈவன் வந்து ரயாட் வாஸ் டைரக்டட் மோஸ்ட்லி அட் குஜராத் மணி லெண்டர்ஸ். ஓகே, குஜராத்ல இருந்து அந்த வட்டிக்கு பணம் வாங்குவோரை குறிவைத்து தான் இந்த கலவரம் எல்லாம் மோஸ்ட்லி வந்து நடந்துச்சு. ஸோ ஏன்னா அவங்க தானே இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க. அதாவது நேரடியா இவங்க வந்து இறங்க மாட்டாங்க பிரிட்டிஷ்காரங்க. நம்ம ஆளுகளை வச்சு நம்ம ஆளுகளே வந்து அடிக்க. வட்டிக்கு பணம் வாங்குவோருக்கு எதிராக கலவரங்கள் பூனே, அதுக்கப்புறம் வந்து இந்த சூஃபா அப்படிங்கிற கிராமத்துல இருந்து முத ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் எல்லா ஊர்லயுமே அகமது நகர் எல்லா இடத்துலயுமே வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அடுத்தது இங்க இந்திய தேசிய காங்கிரஸ் நிறுவப்படுதல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்க இருந்து இன்னொரு கான்செப்ட் வரும், நான் அடுத்து கடைசியில வர்றேன். ஓகேங்களா? சோ இது வந்து நான் கடைசியில வர்றேன், ஏன்னா வந்து உங்களுக்கு இங்க இருந்து வேற தகவல். ஓகே, சோ அதனால நான் நேரடியா வந்து 11th புக்கு போறேன். ஓகே, 11th ஸ்டாண்டர்ட் வரலாறு 2ஆம் தொகுதி. ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலேய ஆட்சிக்கு தொடக்க கால எதிர்ப்புகள் அப்படின்னு சொல்லி இங்க கொடுத்துருப்பாங்க. ஓகே, அங்க நான் கட் பண்றேன், இங்க நான் வந்து திருப்பி ஆரம்பிக்கிறேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. இது என்ன மாதிரியான கதை அப்படின்னு சொல்லிடுறேன். இப்ப ஒருத்தர் சாதாரண ஒரு இடத்துல வந்து ஒருத்தர் இருக்கிறாரு. ஒரு நபர்னு வச்சுக்கோங்களேன். சாதாரண தளபதியாகவோ இல்ல ஒரு ஒரு வீரராக, போர் படை வீரராக இருக்கிறார். அவர் வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய மன்னர் அதை வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது விஷம் வச்சு கொன்னுட்டு தன்னை மன்னரா மாத்திக்கிறாங்க. இப்ப பிரிட்டிஷ் வந்து கொஸ்டின் பண்ணும்போது பிரிட்டிஷ் வந்து ஏதோ சில விஷயத்த சொல்லி, எப்ப உன்னோட இதை வந்து எனக்கு கொடுத்துரு, நான் வந்து கீழே வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் நடக்குது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷுக்கும் இவங்களுக்கும் சில பிரச்சனைனால பிரெஞ்சுக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு பிரான்ஸ் கூட போய் கூட்டு வச்சுக்க போறாங்க. ஓகே, சோ இதனால சில போர் நடந்து பிரிட்டிஷ் வந்து என்ன பண்றாங்கன்னா அவங்களை அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு திருப்பி யாரு மன்னரா இருந்தாங்களோ அவங்களையே வந்து பாத்தீங்கன்னா அரியணை ஏற்ற வைக்கிறாங்க. இப்ப இதுல யார் ஹீரோ அப்படிங்கிறது மேட்டர் கிடையாது. ஆனா வெள்ளைக்காரன் வந்திருக்கான வெளியே இருந்து அவனை எப்படியாவது வில்லனா மாத்தணும் அப்படின்னு இந்த கதை வந்து அமைக்கப்பட்டிருக்கும். இந்த கதையில பாருங்க, உங்களுக்கே தெரியும். ஓகே, இந்த கதை வந்து பாத்தீங்கன்னா மைசூர்ல வந்து ஆரம்பிக்குது. ரைட், இங்க பாருங்க. இப்ப அறிமுகம் தான் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க, பிரிட்டிஷ்ல எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி. ரைட்டா? சோ இப்ப இங்க வந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, நான் ஒரு தகவல் இங்க காமிச்சிருக்கிறேன். வெயிட் எ மினிட். இங்க வந்து பாத்தீங்கன்னா சில தகவல் நான் இங்க வந்து கொடுத்துருப்பேன். ஓகே, இங்கிலீஷ் மீடியம் புக்ல நான் இங்க வந்து கொடுத்துருக்கேன். என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரோ வந்து பாருங்க. ஓகே, மைசூர் போர் மொத்தம் 4 மைசூர் போர் நடந்திருக்கும். இந்த 4 மைசூர் போரை நான் ஷார்ட்டா உங்களுக்கு சொல்றேன். ஓகே, ஷார்ட்டா சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த இன்ட்ரோ மட்டும் பாத்துருங்க. ஓகே, சோ இப்ப இந்த ஆங்கிலேயர்களுக்கு மொத கிளர்ச்சி ஏற்பட்டது நம்ம தமிழ்நாட்டுலன்னு உங்களுக்கு தெரியும். 1857 கதை வரைக்கும் நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் எல்லாமே வந்து நான் சொல்லல, ஏன்னா கான்செப்ட் மாறுது அப்படிங்கிறதுனால. ஓகே, சோ நேரடியா 11th புக்ல வந்திருக்கோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா கிழக்கிந்திய கம்பெனி இது வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுல நிறைய இடத்துல வந்து அவங்க இடமாக மாத்திக்கிட்டு வந்தாங்க. அப்ப ரொம்ப முக்கியமானதாக இருந்தவர்கள் யார் அப்படின்னு கேட்டா பெரிய மன்னர்கள், இந்தியாவிலே இருந்த மன்னர்கள், அவங்களுடைய வாரிசுகள், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜமீன்தார், பாளையக்காரர்கள், இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில கிளர்ச்சியில ஈடுபட்டிருப்பாங்க. அதுதான் வந்து என்ன சொல்றாங்க ஹிஸ்டாரியன்ஸ், வரலாற்று ஆசிரியர்கள் அதை என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா தொடக்க கால கிளர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? அதைத்தான் இவங்க ஃபர்ஸ்ட் ஏர்லி அப்ரைசிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஓகே, ரைட். ஸோ இந்த ஏர்லி அப்ரைசிங் என்ன அப்படிங்கிறதுல ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது மொத வந்து பாத்தீங்கன்னா இந்த மைசூர் சுல்தானுடைய எதிர்ப்பு. ஓகே, நல்லா கவனிச்சுக்கோங்க. 1565 இங்க கொடுத்துருக்காங்களா? இந்த இடத்துல விஜயநகர பேரரசு வீழ்கிறது. ஓகேயா? சோ இந்த விஜயநகர பேரரசு வந்து ரொம்ப பெரிய ஒரு இடம்பா. விஜயநகர பேரரசு நீங்க வந்து மேப்ல வந்து பாத்தீங்கன்னா இப்படி பாத்தீங்கன்னா கூட கிட்டத்தட்ட பாதி இடத்த அப்படி பிரிச்சு வச்சிருப்பாங்க. விஜயநகர பேரரசு சவுத் இந்தியா ஃபுல்லாவே அப்படி பிரிச்சு வச்சிருப்பாங்க. ஓகே, இந்த இடத்துல இந்த கர்நாடகா சுத்தி இருக்கக்கூடியவங்க தான் வந்து இந்த மைசூர் ஹைதர் அலி. சோ இப்ப இந்த விஜயநகர பேரரசு போனதுக்கு அப்புறம் ஆக்சுவலா அங்க குறுநில மன்னரா இருக்கிறது யாருன்னா உடையார் பரம்பரை. ஓகே, அங்க மன்னராக இருக்கக்கூடியது யாருன்னா ராஜா உடையார். அவர் வந்து விஜயநகர பேரரசுக்கு வந்து பாத்தீங்கன்னா கப்பம் கட்டிட்டு இருந்தாரு. ஓகே, இப்ப விஜயநகர பேரரசு போனதுக்கு அப்புறம் யார் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ராஜாவா மாறுறாருன்னா உடையார் பரம்பரை ராஜாவா மாறுது. இந்த டயத்துல உடையார் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு கீழே சின்னதா இருந்த ஒரு சோல்ஜர், அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹைதர் அலி. ஓகே, ஹைதர் அலி யார் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி அவருடைய பையன், மன்னிக்கணும், அவருடைய தந்தை, அப்பா, அவர் வந்து பாத்தீங்கன்னா ஃபதே முகமது அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து பாத்தீங்கன்னா பௌஸ்தராக இருக்கிறார். ஃபதே முகமது வந்து பௌஸ்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு அதாவது தளபதி மாதிரி அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஓகே, தளபதி மாதிரி, அது ஒரு மிகப்பெரிய ஒரு பதவி அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கோங்க அந்த படையில. ரைட்டா? சோ இந்த பௌஸ்தர் அப்படின்னா வந்து கமாண்டர் இன் சீஃப் சொல்லலாம், இல்ல கேரிசன் கமாண்டர் அப்படின்னு இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஓகே, ரைட். சரி, ரைட். சோ இப்ப ஹைதர் அலி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வீரராக மாறுறாரு. இந்த ஹைதர் அலியுடைய அப்பா இந்த ஃபதே முகமது வந்து பாத்தீங்கன்னா அந்த திண்டுக்கல் இந்த இடத்துல எல்லாம் சொல்லுவாங்கல்ல, அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா அவரு
ஒரு ஃபவுஸ்தராக இருக்கிறாரு. ஓகேயா. சோ உடையார் ஃபேமிலி வந்து பாத்தீங்கன்னா அரியணை ஏறி மைசூர்ல இருந்து ஸ்ரீரங்கப்பட்டினத்துக்கு தலைநகராக மாறுது. இந்த இடத்துல 1710 அப்ப வந்து பாத்தீங்கன்னா முதன்மை அமைச்சராக ஹைதர் அலி நியமிக்கப்படுகிறார். ஏன்னா நிறைய மாற்றம் பண்றாரு. ஓகே, அவர் வந்து போர் புரியுறது, இந்த பையன் நல்லா இருக்கானே, இவருக்கு வந்து இந்த பதவி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பண்றாரு. ஓகே, அது எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க அப்பா வந்து ஹைதர் அலியுடைய தந்தை தான் ஃபத்தே முகமது. இவர் கோலார் அப்படிங்கிற கோட்டைக்கு வந்து தளபதியா இருந்து அதாவது தளபதினா ஃபவுஸ்தர். ஓகேயா. அதுக்கப்புறம் அவர் போனதுக்கு அப்புறம் இவர் வந்து பாத்தீங்கன்னா ஃபத்தே ஹைதர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு, அதாவது ஃபத்தே முகமது வந்து பாத்தீங்கன்னா திண்டுக்கல் வரைக்கும் அவருடைய கட்டுப்பாட்டுல இருந்திருக்கும். திண்டுக்கல் வரைக்குமே, தமிழ்நாடு திண்டுக்கல் வரைக்குமே கட்டுப்பாட்டுல வச்சிருந்திருப்பாரு. ஏன்னா ஹீஸ் லைக் தட், அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாம்ராஜ்யத்தை தன் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டு இருப்பவர். ஓகேயா. சோ இவர் இறந்ததுக்கு அப்புறம் ஹைதர் அலி வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர் இன்க்ரீஸ் ஆனதுனால 1755 ஆரம்பத்துல 100 படை, குதிரைப்படைகள், அதுக்கப்புறம் 2000 தரைப்படை இல்லைன்னா காலாட்படை, இதை வந்து நிர்வகிக்கிற அளவுக்கு ஒரு பெருசா மாறுறாரு. அதுக்கப்புறம் மைசூர் ராணுவத்துல ஒரு பெரிய கிளர்ச்சி நடந்திருக்கும். அந்த கிளர்ச்சியவே வந்து பாத்தீங்கன்னா ஒடுக்கியிருப்பாரு. இந்த மைசூர்காரங்களுக்கும் அதாவது கர்நாடகாவுக்கும் மராத்தியர்களுக்கும் ஆகவே ஆகாது. ஏன்னா மைசூர்ல இருக்கிறவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த உடையாராகவே இருந்தாலும் ஹைதர் அலி ஒரு முஸ்லீம், மராத்தியர்களுக்கும் முஸ்லீமுக்கும் ஆகவே ஆகாது. ஓகே. இந்த முஸ்லீம் வந்து என்ன பண்ணிருப்பாருன்னா எப்படியாவது இந்த மராத்தியர்களை அடிக்கணும்னு நினைச்சிருப்பாங்க. உடையாரா இருக்கும்போது கூட, அதாவது உடையார் மன்னரா இருக்கும்போது கூட பெருசா இல்ல. எப்ப ஹைதர் அலி வந்தாரோ அப்ப இருந்தா எல்லாமே பிரச்சனையுமே. ஓகே, பக்கத்துல நின்றுட்டு இந்த கோல் முட்டுறது அந்த மாதிரியே நிறைய வந்து நடந்திருக்கும். சில புத்தகங்கள் அது போட்டிருக்காங்கப்ப, அதான் நான் சொல்ல வர்றேன். ஓகே. சோ அப்ப இங்க வந்து ஃபத்தே ஹைதர் பகதூர் அப்படின்னு ஒரு பட்டத்தை வந்து அவர் கொடுத்திருப்பாரு. ஓகே, அது என்னப்பா ஃபத்தே ஹைதர் பகதூர் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப ஃபத்தே அப்படிங்கிறது அவங்க அப்பா பேரு. அவர் பேர் வந்து பாத்தீங்கன்னா பகதூர். ஓகே, சாரி, ஹைதர் அவர் பேர். பகதூர் அப்படின்னா வந்து சிங்கம்பா அப்படின்னு சொன்ன மாதிரி. ஓகே. சோ தி பிரேவ் அண்ட் இங்கிலீஷ்ல கொடுத்துருக்காங்க பாருங்க, தி பிரேவ் அண்ட் விக்டோரியஸ் லயன் அப்படின்னு சொல்றோம். சோ அப்ப இந்த டயத்துல என்ன ஆகுது அப்படின்னு கேட்டா அவர் ஒரு பெரிய பிரைம் மினிஸ்டர் லெவலுக்கு மாறிடுறாரு அந்த மைசூர்ல. ஓகே. சோ அப்ப 1760 இவர் வந்து பிரெஞ்சோட இது பண்ணிருப்பாரு. ஓகே, பிரெஞ்சோட, அதாவது இந்த ஹைதர் அலி வந்து பாத்தீங்கன்னா பிரெஞ்சோட எப்படியாவது நம்ம வந்து ஒரு கூட்டு வச்சுக்குவோம். ஏன் அப்படின்னு கேட்டா பிரிட்டிஷ்காரங்க நிறைய வந்துட்டு இருக்காங்க, எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படிங்கிறதுனால நம்ம வச்சுக்கோன்னு சொல்லுவாங்க. ஏன் வந்து இந்த பிரெஞ்சுக்காரங்களும் இங்கிலீஷ்காரங்களுக்கும் செட்டே ஆகிறது இல்ல அப்படிங்கிறது கொடுத்திருப்பாங்க. என்ன அப்படின்னு கேட்டா அங்க பிரிட்டிஷ் வந்து பாத்தீங்கன்னா இந்த அமெரிக்காவை வந்து பாத்தீங்கன்னா கையில வச்சிருந்திருப்பாங்க. பிரிட்டிஷ்காரங்க வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவை மட்டும் அடிமைப்படுத்தல, அமெரிக்காவையும் அடிமைப்படுத்தி வச்சிருந்தது யாருன்னு கேட்டா இந்த இங்கிலாந்து தான். 1770 நினைக்கிறேன் அந்த டயத்துல, இந்த ஒட்டி தான். இந்த டயத்துல வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா வந்து விடுதலை அடையும் போது எப்படியும் வந்து பாத்தீங்கன்னா பிரெஞ்சோட உதவியோட பிரிட்டன்ல இருந்து வெளியேறாங்க அமெரிக்காவுக்கு அந்த சிவில் வார் நடக்குது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா வந்து விடுதலை அடையுது. யாரோட உதவியோட? பிரான்ஸோட. அந்த டயத்துல ஸ்பெயின் இருக்கும். ஸ்பெயினும் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணிருப்பாங்க. பிரிட்டனுக்கு வந்து எதுவுமே இல்லாம போயிருக்கு. ஐயோ, என்னடா நம்ம கையில எதுவுமே இல்லாம போயிருச்சு, என்னடா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போதுதான் இங்க இந்தியாவிலையும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க எப்படியாவது அமெரிக்கா போயிருச்சு, நம்ம இந்தியாவை வந்து ரொம்ப வலுவா வச்சுக்கணும், ஏன்னா இதுவும் காலனியில வந்து போயிருச்சுன்னா நமக்கு ஒரு பெரிய இழப்பாக மாறிடும் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. அந்த டயத்துல வந்து நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டி நடந்துட்டு இருக்கும். பிரான்ஸ் பெரிய நாடா, இங்கிலாந்து பெரிய நாடா, அதாவது யூகே பெரிய நாடா, இது எப்படி வச்சு நாங்க பெரிய நாடுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டா, உன் கையில நிறைய காலனி நாடுகள் இருக்கா, என் கையில நிறைய காலனி நாடுகள் இருக்கா, பாத்துருவோமா, போட்டி வைப்போமா, உன் பணத்துக்கு என் பணத்துக்கு போட்டிய அப்படின்னு சொன்ன மாதிரி நடந்துகிட்டு இருக்கும். ஓகே. சோ இதுதான் ஃபர்ஸ்ட். சோ இதனால இந்தியா விட்டுறக்கூடாதுன்னு நினைச்சிருப்பாங்க. அப்ப இந்தியாவுல அந்த இடங்களை வந்து பாத்தீங்கன்னா பிடிக்கணும், நாட்டை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பிடிச்சிட்டு வரும்போது இந்த மைசூரையும் வந்து பாத்தீங்கன்னா பாத்துருவாங்க. இந்த மைசூரை பார்க்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டா ஹைதர் அலி ஒரு பயம், எப்படி வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் உடையார உடைச்சிட்டு நம்ம உள்ளுக்குள்ள வந்திருக்கோம், இவன் என்னடா இங்கிலீஷ்காரன் வந்து அவன் வந்து சப்சிடரி அலையன்ஸ் ஏதாவது ஒன்று போட்டுருவான். ஆக்சுவலா சப்சிடரி அலையன்ஸ் வந்ததுக்கு காரணமும் ஒரு விஷயம் இங்க நான் வந்து சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. ஓகே. சோ இதா மாறிட போகுது. சோ அதனால நம்ம வந்து பிரெஞ்சு கூட போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிரெஞ்சோட போக ட்ரை பண்ணுவாரு. இதுதான் ஃபர்ஸ்ட் இந்த ஒரு போராட்டம் வர்றதுக்கான காரணமாகவே அமைஞ்சிருக்கு. ஓகே. 1760 வந்து ஹைதர் அலி பிரிட்டிஷுக்கு எதிராக பாண்டிச்சேரியில இருக்கக்கூடிய பிரெஞ்சோட கூட்டு வச்சிருப்பாரு. இதனால என்னடா நமக்கு ஒரு இவன் வந்து பிரான்ஸோட போறானே அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷுக்கு ஒரு வெறுப்பு. அப்ப அந்த டயத்துல இந்தியாவில இருக்கக்கூடிய இன்னொரு மன்னர்களோட ஹைதர் அலிக்கு வந்து பிரச்சனை இருக்கும். அது யாருன்னா மராத்தியர்கள். ஓகே. எப்படி வந்து பாத்தீங்கன்னா அந்த மராத்தியாசை வந்து பாத்தீங்கன்னா விரட்டிட்டோம், இருந்தாலும் திருப்பி வருவாங்க, நாம என்ன பண்ண? அப்ப பிரான்ஸோட கூட்டு வச்சுக்குவோம். அண்ட் ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த ராஜா யாருன்னு கேட்டா உடையாறுல இருக்கக்கூடிய ஒரு ராஜா, அவர் பேரே நஞ்சராஜா. அவருக்கு வந்து ஒரு விஷத்தை ஊத்தி கொன்னுருவாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கும், அதுல அவருக்கும் சந்தை, இவர் ஹைதர் அலி தான் கொண்டு இருக்காருன்ட்டு
கிட்டத்தட்ட சஸ்பெக்டடா வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். ஸோ உடையார் ஃபேமிலி வந்து கீழே வந்து பேரளவுல வச்சுட்டு இவர் தான் ஆக்சுவல் ராஜா மாதிரி செயல்படுவார். ஓகே, ஆக்சுவலா பிரைம் மினிஸ்டரா இருக்க வேண்டியவர் கிங்காவே மாறிடுவார். ஓகே, ஸோ இந்த ஹைதர் அலி வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷோட மொத்தம் வந்து ஒத்து போற மாதிரியே பேசிடுவாரு. ஓகே, திவான் உரிமை வந்து உங்களுக்கு ஏற்கனவே கிழக்கிந்திய கம்பெனிகளுக்கு ஏற்கனவே நான் முன்னாடி சொல்லியிருந்தேன்னா 10th புக்ல சொல்லியிருப்பேன். வங்காளம், பீகார், ஒரிசா இங்கெல்லாம் கிடைச்சிருச்சு. வரி வசூல் பண்றதுக்கான உரிமை கிடைச்சிருச்சு. ஸோ இப்ப என்ன பண்ண அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கீழே கீழே இறங்கிட்டு வர்றாங்க. அதாவது பெங்கால் மேல இருக்கு, பீகார், ஒரிசா இங்க இறங்கி வந்ததுக்கு அப்புறம் கீழே விஜயநகர பேரரசு நோக்கி கிழக்கிந்திய கம்பெனி கீழே வர்றாங்க. கீழே வரும்போது அவங்களுக்கு பெருசா படை வீரர்கள் இல்ல. சோ அப்ப படை வீரர்கள் இல்லாதனால என்ன பண்றாங்கன்னா அந்த ராஜாவோடவே பேசுறாங்க. எப்பா என்னப்பா நீ இவ்வளவுதான் வந்து பாதுகாப்பு வச்சிருக்க, நான் துப்பாக்கி தர்றேன் அது தர்றேன், ஆனா உன் கூடவே நான் வந்து இருக்கேனே அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. இது வந்து என்ன அப்படின்னு கேட்டா இந்த ரிங் ஆஃப் ஃபயர்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு இது பஃபர் ஸ்டேட் மாதிரி பண்ணிருப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு ஒரு விஷயத்த சொல்லிருக்கேன், ரிங் ஃபென்ஸ், ரிங் ஆஃப் ஃபயர், ரிங் ஃபென்ஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ இதை கொண்டு வந்ததே யார் அப்படின்னு கேட்டா வாரன் ஹேஸ்டிங்ஸ் தான். ஓகே, இந்த ரிங் ஃபென்ஸ் தான் ஆக்சுவலா சப்சிடரி அலையன்ஸுக்கு ஒரு முன்னேற்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, சப்சிடரி அலையன்ஸ்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு ஒரு பெரிய ராஜா இருப்பாரு. பிரிட்டிஷ் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கிழக்கிந்திய கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா என்னோட படையை நான் உனக்கு தர்றேன், உன்கிட்ட இருக்கக்கூடிய படையை எல்லாத்தையும் கலைச்சிரு, ஆனா என் படையை மெயின்டைன் பண்றதுக்கு உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அவங்க தான் காப்பாத்துவாங்க, அதுக்கு மட்டும் ஒரு காசை வந்து அவங்களுக்கு வந்து கொடு, அவங்களுக்கும் பொழைக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. ஓகே, சோ அப்ப சப்சிடரி அலையன்ஸுக்கு வந்தது யாருன்னா ஹைதராபாத் தான் ஃபர்ஸ்ட். ஓகே, சோ இப்படிதான் முத ஆரம்பிக்குது. இது நல்லா இருக்கு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு வாரன் ஹேஸ்டிங்ஸ் சொல்றாரு. ஓகே, சோ இதுதான் இந்த பஃபர் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு இடைப்பட்ட நாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, வாரன் ஹேஸ்டிங் சுற்றுவேலி கொள்கை மூலம் தொடர்ந்து அனுமதித்தார். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பின்னாளில் வந்து இந்த சப்சிடரி அலையன்ஸாக மாறுது. ஓகே, சரி, இப்ப அடுத்தது முதலாம் மைசூர் போர். நான் இப்ப சொல்றத மட்டும் கேளுங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா ஞாபகத்துல இருக்கும். ஓகே, சோ இப்ப ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் புக்குக்கு போறேன். முதல் மைசூர் வார், இந்த கதை ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியறதுக்கு இப்ப நான் சொல்ல போற இந்த தகவல் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரைட்டா, சோ இப்ப முதல் மைசூர் போர் அப்படின்னு சொல்லும் போது இங்க பாருங்க 1700 இந்த இடம் 66ல இருந்து 69 வந்து பாத்தீங்கன்னா இந்த மைசூர் போர் நடக்குது. ரைட்டா, இந்த மைசூர் போர் யாருக்கும் நடக்குது, இது ஆங்கிலோ மைசூர் போர்னு சொல்லுவாங்க. யாருக்கும் இடையே நடக்குது, ஹைதர் அலிக்கும் இங்கிலீஷ்காரங்களுக்கும் சேர்த்து கிழக்கிந்திய கம்பெனின்னு வச்சுக்கோங்க நடக்குதா. இப்ப இந்த இடத்துல ஹைதர் அலி ஜெயிக்கிறாரு. நான் ரைட்டு போட்டிருக்கேன்னா, ரைட்டு போட்டிருந்தேன்னா ஹைதர் அலி ஜெயிச்சிட்டாருன்னு அர்த்தம், தப்பு போட்டா இங்கிலீஷ்காரங்க தோத்துட்டாங்கன்னு அர்த்தம். ஹைதர் அலி ஜெயிச்சுட்டு என்ன ஆகுதுன்னு கேட்டா மெட்ராஸ் உடன்படிக்கைன்னு ஒண்ணு போடுறாங்க. மெட்ராஸ் உடன்படிக்கைன்னு ஒண்ணு போடுறாங்க, நான் பின்னாடி விரிவாக சொல்றேன். ரெண்டாவது ஆங்கிலோ மைசூர் வார். ரெண்டாவது ஆங்கிலோ மைசூர் வார் வந்து பாத்தீங்கன்னா மைசூர் போர் வந்து பாத்தீங்கன்னா 1780ல இருந்து 84ல நடக்குது. இது வந்து வாரன் ஹேஸ்டிங் தான் இருந்திருப்பாரு. வாரன் ஹேஸ்டிங் என்ன பண்ணிடுவாருன்னா நேரா போய் பிரெஞ்சு போர்ட்டான மாஹே, அதாவது இது வந்து கர்நாடகாவில தான் இருக்கும், அப்போதைய மைசூர் கீழே இருக்கக்கூடியது. இப்ப வந்து மாஹே எங்க இருக்குன்னு கேட்டா கேரளாவில இருக்கக்கூடியது, பாண்டிச்சேரி ஒரு பகுதியாக. தமிழ்நாட்டுல 2 இடத்துல பாண்டிச்சேரி இருக்கும், ஆந்திராவில வந்து பாத்தீங்கன்னா ஏனம் அப்படிங்கிற இடத்துல பாண்டிச்சேரி இருக்கும், மாஹே அப்படிங்கிறதும் பாண்டிச்சேரியை சேர்ந்ததுதான். இப்ப 2023 கதையை நான் சொல்றேன், யூனியன் பிரதேசமாக இருக்கிறது. ஓகே, ஆனா அன்றைய காலகட்டத்துல ஹைதர் அலியோடைய ஒரு இடமாக இருந்ததுதான் இந்த மாஹே அப்படிங்கிற ஒரு துறைமுகம். இது வந்து பிரெஞ்சுக்கு கொடுத்துடுறாரு. பிரான்ஸுக்கு கொடுத்தா என்னடா நீ இந்தியாவில நான் வந்து பெரிய ஆளா வரணும்னு நினைக்கிறேன், நீ பாட்டு தூக்கி பிரான்ஸுக்கு கொடுக்குற அப்படின்னு சொல்லும் போது கருப்பை நேரடியா போய் அட்டாக் பண்றதுக்காக போவார். ஓகே, சோ அப்ப அட்டாக் பண்ண போய் அதை பிடிச்சிருவாரு. வாரன் ஹேஸ்டிங் வந்து அதை வந்து கேப்சர் பண்ணிடுவாரு. சோ அப்ப அலிக்கு வந்து என்ன ஆகும், ஹைதர் அலிக்கு அது என்னதான் இருந்தாலும் நான் சும்மா கொடுத்துருக்கேன், இருந்தாலும் அது என்னோட இடம் அப்படின்னு சொல்லும் போது இதுக்கு நடுவுல ஹைதர் அலி, நிஜாம், மராத்தா எல்லாருமே கூட்டா சேர்ந்துருவாங்க. ஓகே, கூட்டா சேர்ந்து ஆர்காட்டை பிடிச்சிருவாங்க. ஏற்கனவே ஹைதர் அலிக்கும் மராத்தாவுக்கும் ஆகாதுன்னு சொல்லியிருந்தேன், அதுக்கு நடுவில் ஒரு முக்கியமான தகவல் நடந்திருக்கும். ஓகே, சோ ஒரு விஷயம் நடந்திருக்கும், நான் அடுத்து சொல்றேன். ஸோ ஆர்காட்டை போய் பிடிச்சிருவாங்க. ஓகேங்களா, சோ ஆர்காட்டை பிடிச்ச உடனே ஹைதர் அலி வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கும்போது ஒரு போர் நடக்கும். அயர்கூட் அப்படிங்கிற ஒரு தளபதி, ஓகே, அயர்கூட் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா பரங்கிப்பேட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய போர்ட்டோ நோவோ அப்படிங்கிற இடத்துல ஹைதர் அலிய, ஹெச் அலின்னு மட்டும் போட்டிருக்கேன்ல, ஹைதர் அலிய தோக்கடிச்சிருவாரு. ஓகேங்களா, தோக்கடிச்சதுக்கு அப்புறம் சரியான அடி, பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு அடிபட்டிருக்கும். இந்த டயத்துல வந்து பாத்தீங்கன்னா மங்களூர் உடன்படிக்கை 1784 வந்து பாத்தீங்கன்னா போடப்பட்டிருக்கும். இவர் என்ன பண்ணிருப்பாருன்னு கேட்டா, எப்பா இந்த போர்ல நடந்த ஓ இடத்தெல்லாம் நீயே வச்சுக்கோ, ஏன் இடத்தெல்லாம் நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹைதர் அலியுடைய பையனான திப்பு சுல்தான் அதுல கையெழுத்து போட்டிருப்பாரு. ஹைதர் அலிக்கு சரியான அடி. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நோய்வாய்ப்பட்டு கேன்சர் நினைக்கிறேன், கேன்சர் வந்து இறந்து போயிருப்பாரு. சிலர் வந்து நம்ம புக்ல கேன்சர்னு போட்டிருக்கு, சில புக்ல
வேற சில நோய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பால்வினை நோய் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. எது உண்மையோ பொய்யோ நம்ம புக்ல கேன்சர்னு போட்டிருக்கு, அதை எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? நம்ம புக்ல இந்த இங்க கொடுத்துருப்பாங்க, நான் சொல்றேன். ஏன்னா ரெண்டாம் போர் நடக்குமா, ரெண்டாம் போருக்கு அப்புறம் தான் இந்த இது நிகழ்ந்திருக்கும். ஹைதர் அலி கேப்சர். போட்டிருக்கா ஹைதர் அலி கேன்சர்ல இறந்துடுறாரு. டெத் ஆஃப் ஹைதர் டியூ டு கேன்சர் அப்படின்னு போட்டிருக்காங்களா. இதுக்கப்புறம் ஒரு போர் வந்து இது வந்திருக்கும். அமெரிக்காவுடைய சுதந்திரம் பத்தி கொடுத்துருக்காங்களா, இதான் நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். ஓகேயா? ஸோ பாரிஸ் உடன்படிக்கை மூலியமாக அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு வார் இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடியே 7 years வார் அப்படிங்கிற கதையெல்லாம் இருக்கு. இப்ப நமக்கு வேண்டாம், ஏன்னா வந்து அது ரொம்ப இன்னும் காம்ப்ளிகேட் ஆக்கிரும். ஓகே, ஸோ அதனால அதை பத்தி இப்ப பார்க்கலாம். சரி வாங்க நம்ம திருப்பி கதைக்குள்ள போலாம். ஹைதர் அலிக்கு வந்து இறந்துருவாரு. ஓகே, நம்ம இங்க இருந்து நான் சொல்றேன் ஷார்ட்டா. சரி, ஹைதர் அலி இறந்து போயிருவாரு. ஸோ இப்ப ஹைதர் அலிக்கு அப்புறம் யாரு? திப்பு சுல்தான் தானே. திப்பு சுல்தானுக்கும் இங்கிலீஷுக்கும் அகைன் மைசூர் போர் நடக்கும். ஏன் நடக்குது, எது நடக்குதுன்னு நான் அடுத்து சொல்றேன். மைசூர் போர், 3ஆம் மைசூர் போர் வந்து யாருக்கும் இடையே அப்படின்னு கேட்டா, இப்ப 2ஆம் மைசூர் போர்ல மராத்தா மற்றும் இந்த ஹைதராபாத் நிஜாம் இவங்க எல்லாம் ஹைதர் அலிக்கு சப்போர்ட்டா இருந்து ஆள்காட்டை பிடிச்சிருப்பாங்கன்னு சொன்னேன்னா, அப்புறம் கட்சி மாறி இருப்பாங்க. கட்சி தாவல் தடை சட்டம் அப்ப இல்ல, இருந்திருந்தா மாறி இருக்க முடியாது. ஓகேயா? சோ அப்ப வந்து கட்சி மாறி என்ன பண்ணிருப்பாங்க, நேரா பிரிட்டிஷுக்கு நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருப்பாங்க இந்த மராத்தாவும் நிஜாமும். சோ இதனால இந்த மைசூர் இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பலம் குறைஞ்சதா இருக்கும். அப்ப வந்து கார்ன்வாலிஸ் வந்து பாத்தீங்கன்னா பெங்களூருவை கைப்பற்றிடுவாங்க. ஓகே, மராத்தா நிஜாம் aided to the British, the Lord Cornwallis capture பெங்களூரு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு உடன்படிக்கை போடுவாங்க, ஸ்ரீரங்கப்பட்டினம்னு சொல்லிட்டு. பயங்கரமான அடி விழுந்திருக்கும். ஓகே, ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கைகளை வந்து பாத்தீங்கன்னா திப்பு சுல்தானுக்கு சரியான அடி இருந்தாலும் என்ன பண்ண, ஒரு வெறி உள்ளக்குள்ள இருந்து அப்ப என்ன பண்ணிருப்பாங்கன்னா, ஒரு திருப்பி அமைதி பேச்சுவார்த்தை, வெள்ளைக்கொடி வேந்தரே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளக்குள்ள வந்திருப்பாங்க. ஓகே, திப்பு என்ன சொல்லுவாருன்னா, நான் பாதி இடத்த நான் உனக்கு கொடுக்குறேன். அதாவது தன்னுடைய படையில வந்து பாத்தீங்கன்னா பாதி உனக்கு கொடுக்கிறேன், அதுக்கு பதிலா கிட்டத்தட்ட ஒரு 3 கோடி ரூபாய் கொடுத்துருப்பாருப்பா. பாதி மட்டும் இல்லாம ஒரு 3 கோடி ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே தூக்கி கொடுத்துருப்பாரு. ஓகே, இதெல்லாம் நீ கொடுக்குறேன்னு சொல்லிட்ட, எப்ப கொடுப்ப அப்படின்னு, நான் கொடுத்துறேன் ஜி அப்படின்னு சொல்லும்போது, சரி உன் பசங்கள ஒரு 2 பேரை எனக்கு அனுப்பு அப்படின்னு சொல்லிடுவாங்க. பிணைய கைதியா 2 பேரை பிடிச்சு வச்சுக்கிட்டு, நீ எப்ப கொடுக்குறியோ அப்பதான் நான் உனக்கு இந்த பசங்களை திருப்பி கொடுப்பேன்னு சொல்லிடுவாங்க பிரிட்டிஷ். அப்ப அந்த பசங்களை திருப்பி கொடுக்கறதுக்காகவே, திருப்பி கொண்டு வர்றதுக்காகவே 3 கோடி ரூபாயும் பாதி இடத்தையும் கொடுத்துருவாங்க. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் மைசூர்ல பாதி, அந்த டயத்துல கர்நாடகால பாதி வந்து பாத்தீங்கன்னா போயிடுச்சு. ஓகே, சோ அப்ப என்ன பண்ணுவாங்க, இந்த மராத்தா நிஜாம் அப்புறம் பிரிட்டிஷ்காரங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணிருப்பாங்க, அந்த 3 கோடி ரூபாய் கொடுக்குறாருல அதை சரிசமமா பிரிச்சுக்குவாங்க. ஓகே, சோ அப்புறம் அவர் பையனை வந்து அவங்களுக்கே ஸ்ரீரங்கப்பட்டினத்துல கொடுத்துருவாங்க. ஓகே, சோ இது நடந்திருக்கும், ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கும். அடுத்தது 4ஆம் மைசூர் போர். இது ஏன் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். அதாவது இது ஏன் நடக்குதுன்னு அடுத்து வரும். ஓகே, வருஷம் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. 1799 வெல்லஸ்லிக்கும் திப்புவுக்கும் திருப்பி சண்டை நடக்குது. அப்ப வெல்லஸ்லி ஜெயிக்கிறாரு. திப்பு அடையாளமே தெரியாத ஒரு படை வீரனால சுட்டு கொல்லப்படுகிறார். இந்த டயத்துல திப்பு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருப்பாரு, திப்பு சுல்தான் வந்து ராக்கெட் எல்லாம் வச்சு சண்டை போட்டிருப்பாரு. என்னதான் அயன்ராடு ராக்கெட் எல்லாம் வச்சு சண்டை போட்டாலும் தோல்வி விட்டுருப்பாரு. சரி, இப்ப கதைக்குள்ள வருவோம். இதுதான் கதையின் சுருக்கம். ஓகே, சோ இப்ப நான் வந்து சொல்ல போறது வந்து அகைன் மைசூர் வார் இந்த ஏன் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பைன் சொல்றேன். இப்ப புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? அதாவது இந்த மைசூர் வார்ல என்னென்ன நடந்துச்சு, 4 மைசூர் போர் நடந்திருக்கும், ஆங்கிலோ மைசூர் போர் என்னென்ன நடந்துச்சு நான் சொல்லிட்டேன். ஓகே, யார் ஜெயிச்சாங்க, என்ன உடன்படிக்கை, கொஸ்டின் கேட்கறத நான் சொல்லிட்டேன். இப்ப கதை சொல்ல போறேன். ஓகே, சரி, இப்ப ஹைதர் அலி அதுக்கப்புறம் பிரிட்டிஷ். சரி, இந்த ஹைதர் அலி வந்து என்ன பண்ணிருப்பாரு, ஏற்கனவே அந்த ராஜாவை கொண்டு இருப்பார்ல. ராஜாவை, உடையார் ராஜாவை, நஞ்சராஜாவை கொண்டு இருப்பாரு. நஞ்சராஜாவை கொன்னதுக்கு அப்புறம் அவரே ராஜாவா மாறி இந்த பஃபர் ஸ்டேட் இந்த கதையெல்லாம் நம்ம வந்து பார்த்திருப்போம். ஓகே, இப்ப என்ன நடந்திருக்குன்னா, நீங்க 3rd கர்நாடிக் வாருக்கு போகும். ஓகே, சோ கர்நாடிக் போர் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் நான் இங்க எழுதிருக்கேன், 1758 இருந்து 63 நடந்திருக்கும். அப்ப பிரெஞ்சு கவர்னரா இருந்த கவுண்ட் டி லாலி அப்படிங்கிற ஒருத்தர் வந்து போர்ட் சென்ட் டேவிட் போர்ட்டை வந்து பாத்தீங்கன்னா அவர் கட்டுப்பாட்டுல கொண்டு வந்திருப்பாரு. இப்ப பிரெஞ்சு வந்து பாத்தீங்கன்னா அந்த வந்தவாசியில ஒரு போர் நடக்கும். ஓகே, சோ அப்ப பிரிட்டிஷ் ஜெயிச்சிருவாங்க, பிரெஞ்சு படை போயிடும். 1760 பிரெஞ்சு கண்ட்ரோல்ல இருந்த பாண்டிச்சேரி அவங்களுக்கு போயிடும். அப்ப ஒரு உடன்படிக்கை போடுவாங்க. அங்க ஐரோப்பாவில வந்து பாத்தீங்கன்னா பிரான்சுக்கும் பிரிட்டிஷுக்கும் ஒரு உடன்படிக்கை போட்டிருப்பாங்க. ஓகே, இந்த உடன்படிக்கையின் படி இங்க இருந்த பாண்டிச்சேரி வந்து பாத்தீங்கன்னா திருப்பி பிரான்சுக்கே கொடுத்துருவாங்க. ஸோ 7 years வார் வந்து பாத்தீங்கன்னா அங்க ஐரோப்பாவில் நடக்கும். அதனுடைய லோக்கல் வெர்ஷனாக கர்நாடகா வார் வந்து 3ஆம் கர்நாடக போர் நடந்திருக்கும்.
ஓகே. சோ இதுல ரொம்ப முக்கியமா இந்த கர்நாடக போர் வந்து எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே சொல்லிட்டேன். பெங்கால்ல இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா கர்னல் ஃபோர்டே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாரு. FORDE. ஓகே, கர்னல் ஃபோர்டே அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. சோ இந்த கர்னல் ஃபோர்டே வந்து பாத்தீங்கன்னா அங்க இருந்து கீழே வந்து நம்ம இந்தியாவில இருக்கக்கூடிய மசூலிப்பட்டினம், ஓகேயா, சோ அதான் வந்து பாத்தீங்கன்னா அதாவது அப்படியே பெங்கால்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி வந்து மசூலிப்பட்டினம் இங்க இங்கிட்டு இருக்கும், கர்நாடகா மைசூர் அந்த பக்கம் இருக்கும், அங்க வந்து பிடிப்பாரு. ஓகேயா. சோ இங்க என்ன ஆகுதுன்னு கேட்டா மைசூர் போர்ல ஒரு சில முக்கியமான இடத்துல இருக்கக்கூடியதுதான் இந்த மசூலிப்பட்டினம். இத வந்து கைப்பற்றியதுக்கு அப்புறம் இந்த இடத்துல வந்து முக்கியமான நபர் யார் அப்படின்னு கேட்டா ஜாலாபத் ஜங் அப்படிங்கிற ஒருத்தர். இவரோட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ட்ரீட்டி, ஒரு டீல் போட்டுக்கிறாங்க. ஓகே, டீல் போட்டுட்டு அவர் வந்து என்ன சொல்றாருன்னா சில இடங்கள், அதாவது இந்த அப்ப வந்து விஜயநகர பேரரசு கீழே இருந்த பகுதிகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த நாட் ஒன்லி மைசூர் மட்டும் கிடையாது, ஆந்திரா இது எல்லாமே இருக்கும். அப்ப ஆந்திராவில இருந்து சில பகுதிகள், குறிப்பா வந்து குண்டூர், கஞ்சம், விசாகப்பட்டினம், கிருஷ்ணா மற்றும் கோதாவரி பகுதிகள், இது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் கொடுக்குறாரு. ஓகே, பிரிட்டிஷ் கொடுக்கும்போது என்ன ஆகுது, அப்பாடா எனக்கு கொடுத்துட்டாங்கப்பா, நான் வந்து இதை வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது முகலாயர்கள் வந்து 1765ல என்ன பண்றாங்கன்னா, ஆமா இவன் வந்து அதாவது இந்த ஜாலாபாத் ஜங் வந்து கொடுத்ததை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அலகாபாத் உடன்படிக்கை மூலம் அதை அங்கீகரிக்கப்படுது. ஆனாலும் ஒரு சின்ன ஒரு பயம், அந்த டயத்துல இருந்த இன்னொரு வஸ்தாது யார் அப்படின்னு கேட்டா அவர் தான் நிஜாம் அலி. இவர் எதிர்ப்பு தெரிவிப்பாரு அப்படின்னு சொன்னப்போ என்ன நடந்துச்சுன்னா, எப்பா எப்பா கவலைப்படாத, உனக்கு என்ன வேணுமோ நான் வந்து பண்றேன், உன்னோட எதிரிகிட்ட இருந்து எப்பெல்லாம் ஆபத்து வருதோ பிரச்சனை வருதோ அப்பெல்லாம் அண்ணன் இருக்கேன், பிரிட்டிஷ் நான் இருக்கேன் உனக்கு சப்போர்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு உடன்படிக்கை போடுறாங்க. ஓகே, இந்த உடன்படிக்கை படி ஹைதர் அலிக்கு எதிராக வந்து பாத்தீங்கன்னா நாங்க உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரெடி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இங்கதான் வந்து கொஸ்டினே வருது, துணைப்படை திட்டம்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து ஸ்டார்டிங்கே தான். நான் இதுக்கு முன்னாடியே ஒண்ணு சொல்லியிருப்பேன் பாத்தீங்களா, சேம் அதே விஷயம் தான். ஓகே, உன்னோட படையெல்லாம் எடுத்துரு, உன்னோட ஊருக்குள்ளே என் படையை நான் ஒண்ணு விட்டுட்டு போறேன், எப்ப பிரச்சனை வந்தாலும் என்னுடைய அண்ணனின் தம்பிகள் விழுதுகள் வந்து பாத்தீங்கன்னா உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஓகே, இங்கிட்டு வந்துருச்சா, அப்ப வீடியோ அங்கிட்டு மாத்தணும். சரி, சோ புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா துணைப்படை திட்டம், அதாவது சப்சிடரி அலையன்ஸோடைய ஸ்டார்டிங் அப்படின்னு சொல்லலாம். இங்கிலீஷ் மீடியத்துல இங்கிட்டு வேற இருக்கு. சரி, கதையை மட்டும் அப்படியே கவனிச்சுட்டு வாங்க. ஓகே, சோ என்னதான் வந்து இந்த என்ன சொல்ல, இந்த பெரிய வஸ்தாதா இருக்கக்கூடிய இந்த நண்பர், பிரிட்டிஷுக்கு நண்பனா இருக்கக்கூடிய இவருக்கு வந்து ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் ஹைதர் அலிக்கும் இவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா நிஜாம் அலிக்கும் சண்டே வந்திருக்கு. ஓகே, ரெண்டு பேரும் ராசி ஆயிருப்பாங்க. ஓகே, சோ என்னதான் உடன்படிக்கை இருந்தாலும் ஒரு ஒரு இதான் வந்து பாத்தீங்கன்னா ராசி ஆயிருப்பாங்க. சோ இப்ப என்னடா நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணேன்னு சொல்லிட்டேன், ஆனா நீ வந்து இவருக்கு என்ன சொல்ல ஜெல் ஆயிட்ட, ஹைதர் அலிக்கு வந்து பாத்தீங்கன்னா நீ ஜெல் ஆயிட்டேன்னு சொல்லும் போது பிரிட்டிஷுக்கும் ஹைதருக்கும் வந்து பாத்தீங்கன்னா பெரிய இதாயிடும். ஓகே, இந்த உடன்படிக்கை இதெல்லாம் கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் ஒரு போர் வந்து பாத்தீங்கன்னா போட்டிருப்பாங்க. அந்த போரைத்தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா மைசூர் போர்னு சொல்லுவாங்க, இல்ல ஆங்கிலோ மைசூர் போர்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்பதான் மேட்ரு ஆரம்பிக்குது. இந்த இங்க கல்கத்தாவில இருந்து வந்து கீழே வந்து இங்க மசூலிப்பட்டினத்தை பிடிச்சாங்களா, அப்பதானே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜங்கு அப்படிங்கிற ஒருத்தரை வந்து பாத்தீங்கன்னா இந்த வன சர்க்கார் அப்படிங்கிற இடத்தெல்லாம் கொடுத்திருப்பாரு. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெருசா இருக்கக்கூடிய நிஜாம் அலிக்கோட எதிர்ப்பு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ட்ரீட்டி போட்டாங்க. இப்ப இதெல்லாம் ராசி ஆயிட்டு நேரடியா இவங்களுக்குள்ள இது போனதுக்கு அப்புறம் நேரடியா மைசூர் இந்த இவர் இருப்பாங்களா ஹைதர் அலி, அவரோட வந்து ஜெல்லானதுனால என்னடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு பேருக்கு நடுவில் போர் வந்துடும். அப்ப பம்பாயில இருந்து அங்க இருந்து ஒரு படையை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே, பம்பாய் எங்க இருக்கும், இந்த இடத்துல நான் அந்த மேப் வரைஞ்சிருக்கேன் பாருங்க. இப்ப பம்பாய் வந்து இங்க இருக்கும், இங்க இருந்து இந்த சைடு கல்கத்தாவில இருந்து மசூலிப்பட்டினத்துக்கு வந்தாங்களா, இப்ப வந்து இது வந்து கல்கத்தா மசூலி வந்து பிடிச்சாங்க. ஓகேயா, இங்க வந்து பாத்தீங்கன்னா பம்பாயில இருந்து ஒரு படை அங்க இருந்து வந்து மங்களூர் அடிக்குது, பெங்களூர் கிடையாது மங்களூர். ஓகேயா, புரியுதா உங்களுக்கு, கதை புரியுதா? பெங்களூரை வந்து பிடிக்கும் போது அது ஏன் இடம்டா, நீ என்ன இங்க வந்து அதை இருக்கிற அப்படின்னு சொல்லும் போது இவருக்கு போர்னு முடிவாயிருச்சு, இடத்த பிடிக்கிறதான எங்களுடைய முதல் நோக்கமே அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலேயர்கள் வந்து பாத்தீங்கன்னா அதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளக்குள்ள வர்றாங்க. ஆனா ஹைதர் அலி என்ன பண்றாரு, நான் இங்க எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி எடுக்கிறேன். அப்ப பெங்களூரை வந்து பாத்தீங்கன்னா அதையாவது பிடிச்சிடணும், பெங்களூர் அதையாவது பிடிச்சிடணும்னு சொல்லிட்டு வர்றாங்க. ஆனா முடியாது. இந்த டயத்துல என்ன ஆகுது அப்படின்னு கேட்டா ஹைதர் அலி நேரடியா வந்து பாராமஹல் அப்படின்னு ஒரு இடம், ஆக்சுவலா இது ஒண்ணுமே இல்லைங்க, நம்ம சேலம் மாவட்டம், இத ஒரு தாக்குதல் அப்படி அடிக்கிறார். அப்ப வந்து கேப்டன் நிக்சன் அப்படின்னு ஒருத்தர் வந்து அங்கிருந்து ஓடி போயிடுறாரு. அங்க இருந்து என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டா கரூர், ஈரோடு இது ரெண்டையும் வந்து பாத்தீங்கன்னா பிடிக்கிறாரு. இதுக்கப்புறம் ஹைதர் அலி அவருடைய தளபதியான
ஃபசுல்லா அப்படின்னு ஒருத்தர், ஃபசுல்லா கான், இவர் வந்து மதுரை, திருநெல்வேலி இங்கெல்லாம் போய் அடிக்கிறாரு. நம்மளால ஹைதர் அலி வந்து அங்க இருந்து தஞ்சாவூருக்கு வந்து, தஞ்சாவூர்ல இருந்து கடலூருக்கு வந்து பாத்தீங்கன்னா போறாரு. ஓகே, இந்த நிகழ்வு இருக்கும். ஸோ அப்ப தமிழ்நாட்டிலயும் ஒரு சில இடத்த வந்து பாத்தீங்கன்னா மாறி 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 போகுது. ஸோ இப்ப ஹைதர் அலி வந்து ரொம்ப பெருசா இருக்கிறதா. ஸோ அதான் நான் இங்க வந்து எழுதியிருப்பேன். இங்கிலீஷ் மீடியம் புக்ல நான் அதை தான் வந்து சொல்லியிருப்பேன். அந்த ஷார்ட்டா சொல்லியிருப்பேன் பாருங்க. மொதல் ஹைதர் அலி இந்த நிசாமுக்கும் இவங்களுக்கும் நடந்த இந்த ப்ராப்ளத்துல ஹைதர் அலி ஜெயிச்சிருப்பாரு, இங்கிலீஷ் வந்து தோத்துருப்பாங்க. அப்ப மெட்ராஸ் உடன்படிக்கை போட்டிருப்பாங்க. ஓகேயா, மெட்ராஸ் உடன்படிக்கை போடப்பட்டிருக்கும். இப்போ உங்களுக்கு கனெக்ட் ஆகுதா, புரியுதா? சரி, அப்ப அந்த மெட்ராஸ் உடன்படிக்கையில ஓகேயா ஹைதர் அலி அந்த இடத்துல தாக்குதல், ஆங்கிலேயர்களுக்கு மீதான தாக்குதலை நிறுத்த ஹைதர் அலிக்கு விரும்பல. ஆனா ஒரு பயம், எப்ப நம்ம மைசூருக்கு மேல மராத்தியர்கள் இருக்கிறாங்க, எப்ப வேணாலும் வந்து அடிக்கலாம். சோ அப்ப நம்ம இவங்களோட வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சமரசமா போயிடுவோமே, இந்த பிரச்சனை தலைவலி வேணாம் அப்படின்னு நினைச்சிட்டு என்ன பண்றாங்க, அவங்களோட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி சென்னை உடன்படிக்கை போடுறாங்க. வந்துருச்சா இது? நான் அங்க வந்து எழுதி ஷார்ட்டா எழுதுனது வந்துருச்சா? நான் ஷார்ட்டா எழுதுனதை நம்ம டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நம்ம கற்பதை டெலிகிராமே நான் ஃபுல்லா போடுறேன். ஓகே, நீங்க பார்த்தா உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். ஓகே, சோ அப்ப ஒரு நிபந்தனை போடுறாங்க, நல்லா கவனிங்க. ஹைதர் அலிக்கும் பிரிட்டிஷுக்கும் ஒரு நிபந்தனை. அது என்ன அப்படின்னு கேட்டா, எப்பா நீயும் நிறைய இடத்த எடுத்த, நானும் நிறைய இடத்த எடுத்தேன். ஓகே, அப்ப ரெண்டு பேருமே அந்த இடத்தெல்லாம் திருப்பி ஒப்படைக்கணும். இது ஒரு டிமாண்ட். இதுல ரொம்ப முக்கியமா கரூரை மட்டும் நான் வச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹைதர் அலி சொல்றாரு. போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. ஓகே, பிரிட்டிஷ் வந்து போய் தொலைன்னு சொல்லிடுறாங்க. இப்ப இன்னொரு இது என்னன்னா, எனக்கு மராத்தியருக்கும் எனக்கும் அப்பப்ப பிரச்சனை வரும், அப்ப நீ தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஆங்கிலேயர் வந்து ஹெல்ப் பண்ணிருக்கணுமா இல்லையா? என்ன ஆயிருக்கும் அப்படின்னு கேட்டா, ஹைதர் அலிக்கும் மராத்தியர்களுக்கும் சண்டையிடும் போது கரெக்டான டயத்துல வந்து ஹெல்ப்பே பண்ணல. என்ன ஹைதர் அலி ஹெல்ப்பா கேட்கிற, நான் பிரிட்டிஷ்னு வச்சுக்கோங்க. ஹைதர் அலி வந்து கேட்கிறாரு நம்ம சேரன் அகாடமி மாதிரி, என்ன ஹைதர் அலி உனக்கு ஹெல்ப்பா வேணும், தா வந்துட்டேன், இது பொறு பொறு வர்றோம் வர்றோம்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும், தவிர்த்து போகவே கூடாது, தா வந்துட்டேன் பொறு 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 அப்படின்னே டிலே பண்ணி பண்ணி என்ன ஆகுதுன்னா அவன் ஹெல்ப்பே பண்ணல. இதனால செம்ம டென்ஷன் ஆயிடுறாரு. ஓட்ட நான் என்ன கேட்டேன், கரூரை மட்டும் நான் வச்சுக்கிறேன், பேக்கரியை நான் வச்சுக்கிறேன், எனக்கு எது வந்தாலும் நீ வந்து கேள்வி கேட்டனா இல்லையா, நீ ஏன் வரல, அப்ப நான் ஒரு போர் கொண்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷுக்கு எதிராக திரும்புறாரு. இந்த டயத்துலதான் டபக்குன்னு அமெரிக்காவுக்கு சுதந்திரம் வந்து கிடைக்குது, பிரான்ஸோட உதவியோட. அப்ப ஸ்பெயினும் வந்து பாத்தீங்கன்னா போயிருக்கு. நீங்க ஐரோப்பாவில பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் வந்து மேல இருக்கும், யூகேக்கு பக்கத்துல அண்டை நாடு தான் வந்து பிரான்ஸ். ஓகேயா, சோ நீங்க ஐரோப்பாவோட மேப் எடுத்துக்கிட்டீங்கன்னா யூகே இங்க இருக்கும், ஒரு சின்ன தீவும் இதுவும் சேர்ந்து இருக்கும், அயர்லாந்து எல்லாமே சேர்ந்து இருக்கும். ஓகேங்களா, சோ அதுக்கு கீழே வேல்ஸ் எல்லாமே சேர்ந்துருக்கும். அது கீழே பிரான்ஸ் பெருசா இருப்பாங்க. அது கீழே வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெயின் இருப்பாங்க. ஸ்பெயின், பிரான்ஸ், யூகே இருப்பாங்க. இப்ப அமெரிக்கா வந்து இந்த சைடு இருக்கும், அமெரிக்கா கான்டினென்ட் இங்கிட்டு இருக்கும். ஓகே, புரியுதா உங்களுக்கு? மேப் வந்து கற்பனையா பண்ணிக்கோங்க, உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ரைட்டா, வீடியோ ஆஃப் பண்றேன். மேப் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ரைட்? இப்ப அமெரிக்கா கிட்ட இருந்து, அமெரிக்கா வந்து பிரிட்டன் கிட்ட இருந்து சுதந்திரம் அடைஞ்ச உடனே, ஐயோ நமக்கு வந்து அங்க யூரோப்லயும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த ஸ்ட்ரென்த் குறைஞ்சிக்கிட்டே வருது, உடம்புலயும் ஸ்ட்ரென்த் இல்ல, டியூஷன்லயும் ஸ்ட்ரென்த் இல்ல அப்படின்னு சொன்ன மாதிரி, இப்படி மனோபாலா டியூஷன் தர பார்த்து விவேக் சார் வந்து சொல்லிட்டு இருப்பாரு அந்த படத்துல. அந்த மாதிரி வந்து ஐயோ நமக்கு கைவிட்டு போயிடுறாங்களே, இந்த இந்தியாவே நான் வந்து விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவை எப்படியாவது கைக்குள்ள வச்சுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு தந்திரமா இறங்குவாங்க. அப்பதான் இங்கிலாந்துக்கு எதிரான போர்ல அந்த டயத்துல வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்து தனிமையாக்கப்பட்டிருக்கு 1779. சோ அப்ப இந்தியாவிலையும் பிரெஞ்சோடைய ஆதரவோட நிசாம் அலி, மராத்தியர் இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜாயின் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. சோ நினைச்ச மாதிரியே நடக்குது. சோ அப்ப ஹைதர் அலிக்கு வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து யூஸ் பண்ணிக்க பாக்குறாரு. ஓகேயா, சோ அப்ப அந்த டயத்துல ஹைதர் அலிக்கு எதிராக பிரிட்டிஷும் வந்து திரும்புறாங்க. ஓகே, சோ அப்ப என்ன நடக்குது அப்படின்னு கேட்டா, ஆர்காட் அப்படிங்கிற ஒரு இடத்த கைப்பற்றுறாரு. இதைத்தான் நான் அந்த இந்த இடத்துல நான் காமிச்சிருப்பேன். ஓகே, ஹைதர் அலி, நிஜாம், மராத்தா இவங்க எல்லாம் சேர்ந்து ஆர்காட்டை கைப்பற்றுகின்றனர். புரியுதா? சோ ஆர்காட்டை பிடிக்கிறாங்க. அது இங்க கொடுத்துருக்காங்களா 1780. ரைட்டா? சோ நீ எப்படி நீ வந்து ஆர்காட்டை பிடிச்சிட்ட, அப்பவே வந்து போர் ஸ்டார்ட் ஆயிருச்சு, அதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆயிருக்கும். சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ஹெக்டர் மன்ரோ தலைமையிலான ஒரு படை வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சிருக்கும். அப்ப வந்து ஹைதராலுடைய பயங்கரமான தாக்குதல், அதனால அவங்க எல்லாம் வந்து கொஞ்சம் பயங்கர சோர்வடைஞ்சிருப்பாங்க. ஓகே, ஆக்சுவலா வந்து பயங்கரமான காயம் நடந்திருக்கும். ஓகே, கர்னல் பெய்லி ஹைதரின் திடீர் தாக்குதலில் கடுமையாக காயமுற்றார். அதுக்கப்புறம் மன்றோ வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆயிருப்பாருன்னா சென்னையை நோக்கி போயிருப்பாரு. இதுக்கு அடுத்து வந்து சென்னை அரசாங்கத்தின் வேண்டுகோளுக்கு இணங்க வந்தவாசி பேட்டில் ஆஃப் வாண்டிவாஸ் அப்படின்னு நடக்கும். ஓகே, பேட்டில் ஆஃப் வாண்டிவாஸ் இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க நான் சொல்லியிருக்கேன், பேட்டில் ஆஃப் வாண்டிவாஸ் இடத்துல அயர்கூட் இவர் வந்து பாத்தீங்கன்னா போர்ட்டோனோவாவை இது பண்ணிருப்பாரு. போர்ட்டோனோவானா ஒண்ணுமே இல்ல, பரங்கிப்பேட்டை. ஓகே, சோ பரங்கிப்பேட்டையில வந்து பாத்தீங்கன்னா அந்த அயர்கூட் அவர் போய் இருக்கும்போது ஹைதர் அலி வந்து பயங்கரமா அடிபட்டுருவாரு. என்ன பண்ணானே தெரியாது. அதுல இங்க வார்த்தை கொடுத்துருக்காங்க, நூல்லையில் ஹைதர் அலி வந்து பாத்தீங்கன்னா தப்பிச்சிருப்பாரு. சோ அதுக்கப்புறம் ஹைதருடைய பையன்
திப்பு சுல்தான் அவர் வந்து பாத்தீங்கன்னா கும்பகோணம் பக்கத்துல போய் தோற்கடித்து சிறைப்பிடித்தார். ஓகேயா? சோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பிடிச்சிருப்பாரு. சோ அதனாலயே ட்ரீட்டி ஆஃப் மங்களூர் வந்து பாத்தீங்கன்னா இவர் தான் போட்டிருப்பாரு, திப்பு சுல்தான் தான் சைன் போட்டிருப்பாரு. ஓகேயா? ஹைதர் அலி பையன் திப்பு சுல்தான். வெயிட்டை கும்பகோணம் அருகே தோற்கடித்து சிறைப்பிடித்தார். இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இவரோட கவனத்தெல்லாம் இது பண்ணணும், டைவர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு மங்களூரை நோக்கி ஒரு படை வந்து பிரிட்டிஷோட படை வந்து போயிருக்கும். அதனாலேயே வந்து பாத்தீங்கன்னா ஐயோ மங்களூரை பிடிச்சிருவாங்க போல இருக்கேன்னு சொல்லிட்டு அவர் வந்து இங்க இருந்து திருப்பி மங்களூருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகால இருந்து அங்கிட்டு போவாரு. இந்த டயத்துல திப்பு சுல்தானுடைய அப்பாவான ஹைதர் அலி இறந்து போயிடுவாரு. அமெரிக்க சுதந்திர போருடைய முடிவின் காரணமாக பாரிஸ் உடன்படிக்கை போடப்பட்டிருக்கும். நான் உங்களுக்கு ஏற்கனவே வந்து பார்த்தேன் இந்த பாரிஸ் உடன்படிக்கை பத்தி நான் கதை சொல்லியிருக்கேன். ஓகே, சோ பாரிஸ் உடன்படிக்கை அங்க என்ன சொல்ல பாரிஸ் உடன்படிக்கை 1783 போட்டிருக்காங்களா? சோ அந்த உடன்படிக்கை காரணமாக என்ன நடந்திருக்கும் அப்படின்னு கேட்டா இந்த பாண்டிச்சேரி இதெல்லாம் வந்து பார்த்தா கொடுத்துருப்பாங்க இங்க இந்தியாவுல. ஓகே, சோ மங்களூர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய முற்றுகை ரொம்ப வருஷமா நடக்கும். ரொம்ப வருஷமா வந்து ஒரு முற்றுகை போட்டு சண்டை நடந்துகிட்டே இருக்கும். ஓகே, இது வந்து நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மார்ச் மாசம் 1784 வந்து பாத்தீங்கன்னா மங்களூர் ட்ரீட்டி ஆஃப் மங்களூர்னு சொல்லுவாங்க. மங்களூர் உடன்படிக்கை நடந்திருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா மியூச்சுவல் கன்சென்ட்டோட 2 பேருமே அவங்க இடத்த வந்து திருப்பி கொடுத்திருப்பாங்க. அதுதான் மியூச்சுவல் ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்குவெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. யார் யார் என்னென்ன பிடிச்சிங்களோ அதெல்லாம் திருப்பி ஒப்படைக்கணும். கொடுத்துருக்காங்களா? ஓகே, போரில் கைதானவர்கள் எல்லாம் விடுவிக்கணும், ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, அவர் ஒப்பந்தம் போட்டு முடிச்சிட்டாங்களா? அடுத்தது 3ஆம் மைசூர் போர். அதுவும் நான் முன்னாடியே சொல்லிட்டேன் எப்படின்னு சொல்லிட்டு. 3ஆம் மைசூர் போர் எப்படி ட்ரிகர் ஆகுது அப்படின்னு சொன்னா ஹைதர் அலி இறந்து போயிட்டாரா? இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மங்களூர் உடன்படிக்கை போட்டாங்க. மங்களூர் உடன்படிக்கை என்னது? எப்பா உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம், 2 பேருக்குமே நிறைய பிரச்சனை வருது. சோ அதனால நோ இடத்தெல்லாம் நீயே வச்சுக்கோ, என் இடத்தெல்லாம் நானே வச்சுக்கிறேன், விட்டுரு, மேட்ரை இதோட முடிச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த டயத்துல சும்மா இல்லாம இந்த ஹைதர் அலி தான் எல்லாமே பண்றாரு. ஓகே, கான்வாலிஸ் அந்த டயத்துல ஜெனரலா வருவார். ஓகே, கான்வாலிஸ் ஜெனரலா மாறிடுவார். அப்ப எப்படியாவது அவரை பழிவாங்கணும், திப்பு சுல்தான பழிவாங்கணும் அப்படின்னு இருக்கும்போது ஹைதராபாத் நிஜாமும் மராத்தியர்களும் என்ன பண்ணிருப்பாங்க, இந்த ஹைதர் அலி இந்த திப்பு சுல்தான் பையன் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது நம்ம வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷோட சேர்ந்துடலாம்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் பக்கம் போயிடுவாங்க. அதுதான் இங்க வந்து கொடுத்துருக்காங்களா? ஹைதராபாத் நிஜாமும் மராத்தியரின் கூட்டமைப்பும் ஆங்கிலேயர்களின் கூட்டாளியாக இதில் செயல்பட்டார்கள். அதாவது மைசூர் போர்ல திப்புவோட போருக்கு வந்து பாத்தீங்கன்னா தேவைப்படுற அந்த ஃபண்டு இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிடைக்காம போயிருக்கு. ஓகே, சோ நிதி ஆதாரங்கள் கூடவே தன் படைகளும் ஹைதராபாத் நிஜாமும் ஆங்கிலேயருக்கு வந்து பாத்தீங்கன்னா போய் கொடுத்துருவாங்க. சோ அப்ப என்ன ஆகும்? காசு இல்லாம எப்படி பண்ண? ஓகே, சோ அப்ப இவங்களுக்கு வந்து ஃபண்டு இல்லாம போயிருது, அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா படைகளும் இல்லாம போயிருது. அப்ப ஆங்கிலேயருடைய கை வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே, சோ இங்க சல்பை உடன்படிக்கை ட்ரீட்டி ஆஃப் சல்பை இதுவும் வந்து பாத்தீங்கன்னா யாருக்கும் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மைசூர் இந்த வார் மராத்தா வார் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மராத்தா வார் அப்படிங்கிறது ஹிஸ்டரியில நீங்க வந்து பாத்திருந்தா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஏன் வந்து இவங்க 2 பேரும் வந்து என்ன சொல்ல ஆங்கிலோ மராத்தா வார்ல ஏன் வந்து இது போட்டுக்கிறாங்க ட்ரீட்டி ஆஃப் சால்பே அப்படின்னு சொல்லிட்டு. ட்ரீட்டி ஆஃப் சால்பே வந்து போட்ட உடனே தான், அதாவது அந்த உடன்படிக்கை போட்டதுக்கு அப்புறம் ரகுநாத் ராவ் வந்து அவருடைய மன்னர் பதவியை வேணாம்னு சொல்லிடுவார் 1782 அப்புறம். ஓகே, அது ஆக்சுவலா மராத்தா போர் வந்து இது வந்து பாத்தீங்கன்னா முதலாம் மராத்தா போர். முதலாம் மராத்தா போர் 1775 இருந்து 82 வரைக்கும் நடக்கும்பா. அதுதான் இங்க வந்து காமிச்சிருக்காங்க. ஓகே, சோ இதுக்கப்புறம் அங்க இருந்த ரகுநாத் ராவ்னு ஒரு மன்னர் இருப்பாரு அப்ப. ஓகே, பாஜிராவ் மஸ்தானி அந்த படம் எல்லாம் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, சோ அந்த ரகுநாத் ராவ் என்ன பண்ணிருப்பாரு, எனக்கு மன்னர் பதவி எல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். ஓகே, பேஸ்வாவாக இருந்தவர் அவர் வேணாம்னு சொல்லிட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் வந்து 2ஆம் மராத்தா போர் நடக்கும். அதுல ட்ரீட்டி ஆஃப் பேசின் உடன்படிக்கை வந்து பாத்தீங்கன்னா போடுவாங்க 1802. 3ஆம் மராத்தா போர் வந்து நடக்கும். 3ஆம் மராத்தா போர் வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்டிங் பிரபுவுக்கும் அந்த டயத்துல மராத்தா அவங்களுக்கு எல்லாம் நடந்திருக்கும். இப்ப மராத்தா செம்மடி வாங்கியிருப்பாங்க. சோ முழுவதுமாக இங்க போயிடும். 3ஆம் மராத்தா போர் 1817 to 19 நடந்திருக்கும். ரைட்டா? இப்ப இந்த கதைக்கு வருவோம். திப்பு சுல்தான் வந்து என்ன பண்ணிடுவாரு, பிரிட்டிஷ் ரொம்ப நெருங்கிட்டாங்க, நான் என்ன பண்ணனே தெரியல, எப்படியாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சேஃப் சைடுக்குள்ள போகணும், சோ அதுக்கு வந்து பிரெஞ்சு கிட்ட போயே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போவாரு. சோ பிரெஞ்சு கிட்ட போகணும்னு சொன்னா எப்படியாவது நான் அவங்களுக்கு வந்து அடிக்கணுமே ஜல்ற அடிக்கணுமே சொல்லிட்டு திப்பு சுல்தான் வந்து கான்ஸ்டன்டினோபிள் அப்படின்னு சொல்லிட்டு பிரான்ஸ்ல ஒருத்தர் இருப்பாரு ராஜா. ஓகே, அவரை போய் பாரிஸுக்கே போய் ஒரு தூது அனுப்புவார். ஓகே, சோ நானும் வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்காக வர முடிஞ்சிருக்காரு. வாக்குறுதியை வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க, ஆனா வர முடிஞ்சிருக்காரு. இந்த டயத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டனுக்கு
ஹெல்ப் பண்றதுக்கு கேரளாவில இருந்து திருவாங்கூர் சமஸ்தானமும் வந்து போய் ஹெல்ப் பண்ணியிருக்கோம். இதனால திப்புவோட பெங்களூர் கைவிட்டு போயிடும். ஓகே, சோ திப்புவோட பெங்களூர் கைவிட்டு போயிடும். ஆஹா, நான் வந்து அங்க வந்து ஒரு ட்ரீட்டி போடுறதுக்கு முன்னாடியே பிரான்ஸோட ஹெல்ப் கேட்டு வர்றதுக்கு முன்னாடியே இங்க பெங்களூரை வந்து இவன் பிடிச்சிட்டானு சொல்லிட்டு 3ஆம் மைசூர் போர் ஆரம்பிச்சு. 3ஆம் மைசூர் போர்ல கர்னல் ஹார்ட்லி இவர் வந்து திப்புவோட தளபதியான ஹுசைன் அலி, இங்கிலீஷ்ல பாருங்க, திப்புவுடைய தளபதியான ஹுசைன் அலி, அவரை வந்து பாத்தீங்கன்னா பிடிச்சிருக்கு. ஓகே, சோ ரிவெஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படியாவது பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சு. அந்திபாஸ் இங்கிலீஷ்ல தேடுறதுதான் கஷ்டம். இந்த கதையை மட்டும் பாருங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா திப்பு சுல்தான் லொசுக்கெல்லாம் நடக்குது. இங்க இருக்க பாருங்க. திப்பு டிஃபீட்டட் ஹுசைன் அலி. ஓகேயா, சோ ஜெனரல் ஹுசைன் அலி யாரால தோற்கடிக்கப்படுகிறார் அப்படின்னு கேட்டா கர்னல் ஹார்ட்லி. இவர் வந்து பாத்தீங்கன்னா அவரை தோற்கடிச்சிடாரு எங்க கள்ளிக்கோட்ல. ஓகே, இதுக்கு எப்படியாவது நான் வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மால திப்பு வந்து என்ன பண்ணுவாரு, திருவண்ணாமலையை வந்து பிடிச்சிருவாரு. ஏன்னா அந்த டயத்துல வந்து பிரிட்டிஷோட இடமா வந்து இந்த ஆற்காடு, திருவண்ணாமலை, வந்தவாசி இதெல்லாம் அவங்க கையில இருக்கும். சோ திருவண்ணாமலை பிடிச்சிருவாங்க. ஈவன் அந்த என்ன சொல்ல சேலம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்ககிட்ட இருக்கும். கரூர் மட்டும் அவர் வச்சிருப்பாரு, திப்பு வச்சிருப்பாரு. அதையும் இழந்துருவாரு அதுக்கு அடுத்து. ஏன்னா வந்து ட்ரீட்டில வந்து இழந்துருவாரு. சோ அப்ப இது இந்த தளபதி வந்து பிடிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னதுனால திருவண்ணாமலை இவர் பிடிச்சிட்டு பிரான்ஸ் கிட்ட திருப்பி போவாரு. ஓகே, எப்படியாவது எங்களுக்கு வந்து நீங்க ஹெல்ப் பண்ணி ஆகும்னு சொல்லிட்டு போகும்போது, சரி ஓகே நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி இவங்க மாட்டேன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. ஹெல்ப் பண்றேன்னு சொல்லும் போது கான்வாலிஸ் நேரடியாக திப்புவே அடிப்பாரு. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீங்கப்பட்டினம் அப்படிங்கிற அவருடைய கேபிட்டல் ஸ்பாட், மைசூர்ல இருந்து இங்க மாத்திருப்பாங்க, பெங்களூர்ல இருந்து மாத்திருப்பாங்க, அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தோற்கடிச்சிருப்பாங்க. இவருக்கு தேவையான ஃபண்டும் வந்திருக்காது, படையும் வந்திருக்காது. ஸோ என்ன பண்ணான்னு தெரியாம அந்த டயத்துலதான் ஒரு உடன்படிக்கை போடுவாங்க. அதுதான் ஸ்ரீங்கப்பட்டினம் உடன்படிக்கை. ரொம்ப முக்கியமானது. இந்த உடன்படிக்கையில தான் நான் சொன்னேன்னா, ஏற்கனவே சொன்னேன்னா 3 கோடி ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஓகே, அந்த 3 கோடி ரூபாயை என்ன பண்ணிருப்பாங்கன்னா எல்லாரும் ஈஸியா பகிர்ந்து சமமாக பகிர்ந்து வச்சிருப்பாங்க. யார் யாரு அந்த போர்ல பிரிட்டிஷுக்கு பக்கத்துல நின்ற எல்லோருமே இது பண்ணிருப்பாங்க. சோ அப்ப அவருடைய பையனை வந்து பாத்தீங்கன்னா பிடிச்சு வச்சிருப்பாங்களா, அதுக்கப்புறம் திருப்பி அந்த பையனே கொடுத்துருவாங்க. பிரிட்டிஷ்காரங்க மலபார், திண்டுக்கல், நம்ம தமிழ்நாட்டுல திண்டுக்கல், பாரன் மஹால் அப்படிங்கிறது வேற எதுவும் இல்லை, இது வந்து சேலம். பாரன் மஹால்ங்கிறது சேலம். ஓகே, இது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு போயிடும். திப்பு வந்து குடகு, அதாவது காவேரி வருது பாத்தீங்களா, அதையும் இழந்துருவார். ஓகே, கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் இழந்துட்டு நிராயுத பாணி தான். ஓகே, படையும் இல்லை எதுவுமே இல்லை, என்னடா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது எல்லா நிபந்தனையும் வந்து பாத்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்குவாரு. அப்ப அவருடைய பையன்களை வந்து பாத்தீங்கன்னா இந்த டேட்ல அதாவது கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா அதை வந்து திருப்பி கொடுத்துருவாங்க. இதுக்கப்புறம் பயங்கரமான பொருட்செலவு, மன்னரா இருந்தும் வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் போது அப்பதான் திருப்பி அங்க ஓகே அந்த ராஜா ஒருத்தர் இருப்பார்ல, அவரு 9ஆம் சாம்ராஜ், அவர் வந்து இறந்துருவாரு. ஓகே, அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா திப்பு வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர்ல இருந்து ஆல்மோஸ்ட் ஏற்கனவே பல்லு பிடுங்கப்பட்ட பாம்பு, என்ன பண்ணனே தெரியாது. அப்ப வந்து ராஜாவை இன்னும் ராஜாவை கொண்டு வரணும்ல, அந்த உடையார் ஃபேமிலி இருந்து அதெல்லாம் பண்ணிருக்க மாட்டாரு. திருப்பி பிரான்ஸ் கிட்ட போய் கேட்கும் போது இப்ப நான் அவனுக்கு கொடுக்குறேன், அவனுக்கு ஹெல்ப் அப்படின்னு சொல்லிப்பேன். அப்ப வந்து இந்தியா பக்கத்துல இருந்த சின்ன சின்ன தீவு நாடுகள், மொரீஷியஸ் இங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரான்ஸ் வந்து இருந்திருப்பாங்க. அப்ப இந்தியாவிலையும் குறிப்பா மைசூர்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஜக்கோபியன் கிளப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஜக்கோபியன் கிளப் வந்து பாத்தீங்கன்னா இங்க கொண்டு வருவார். அது பார்த்தா இங்க கொடுத்துருக்கோம். அந்த ஜக்கோபியன் கிளப் வந்து ஸ்ரீங்கப்பட்டினத்துல கொண்டு வந்திருப்பாங்க. அது வந்து ஏற்கனவே பிரெஞ்சு புரட்சியும் போது வந்து பாத்தீங்கன்னா அங்க ஒரு கிளப் இருக்கும், அப்படியே வந்து கொண்டு வந்திருப்பாங்க. கொண்டு வந்துட்டாங்களா, கிளப்ல அவரும் உறுப்பினரா இருக்கிறாரு திப்பு சுல்தான். இப்ப என்ன ஆயிருக்கும் அப்படின்னு கேட்டா, பிரான்ஸோட கொடி இருக்குல்ல, அதை தூக்கி கோட்டையில போய் ஏத்திடுவாரு. பிரான்ஸோட கொடியை வந்து மைசூர் சுல்தானுக்கும் பிரான்சுக்கு அரசுக்கும் நல்லுறவை வந்து தெரிவிக்கும் விதத்துல பிரெஞ்சு கொடியை எடுத்து போட்டுருவாரு. செம்ம டென்ஷன் ஆயிரும் பிரிட்டிஷ்காரங்களுக்கு. என்னடா நான் இருக்கிற ஒரு இடத்துக்கு பக்கத்துல பிரெஞ்சு கொடி பறந்துச்சுன்னா அது எனக்கு அவமாரியாதல்ல, அப்ப நான் வந்து அடிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாங்க, 4ஆம் ஆங்கிலோ மைசூர் போர் அதை அறிவிப்பாங்க. எப்ப 1799. ஓகேயா, சோ சரியான கோபத்தோட வந்து பாத்தீங்கன்னா வெல்லஸ்லி வந்து அங்க இருந்து புறப்பட்டு வருவாரு, நீ உடனே அடிக்கிறேன் சொல்லிட்டு. அப்ப செம்மடி. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் டேவிட் ஃப்ரைட் அப்படின்னு ஒருத்தர் வந்து ஸ்ரீரங்கப்பட்டினத்துக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு தாக்குதலை வந்து போடுவாரு. அந்த தாக்குதல்ல திருப்பி என்ன சொல்லுவாருன்னா, ஐயா மன்னிச்சு வெள்ளைக்கொடியை காமிச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லுவாரு. அந்த டயத்துல வெள்ளைக்கொடி வேலை செஞ்சிருக்காது. வெள்ளைக்கொடி வேலை செய்யாதனால கடைசியாக அந்த இடத்துல ஸ்பாட்லயே வந்து பாத்தீங்கன்னா யாருன்னே தெரியாத ஒருத்தர் வந்து டமால்னு சுட்டதுல டுமில்னு போயிருப்பாரு. ஓகே, திப்பு சுல்தான் வந்து போனதுக்கு அப்புறம் இந்த பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா உடையார் வம்சத்தை சேர்ந்தவங்களுக்கே ஆட்சியில கொடுத்துருப்பாங்க. இதுதான் நடந்த கதை.
ஓகே, இப்ப நம்ம புக்ல போட்ட கதையை தான் நான் சொல்லியிருக்கேன். வேற சில பாக்கிய மேரியோ வேற சில புக்ல ஆத்தர் புக்ல இருந்து நான் வந்து உங்களுக்கு எந்த கதையும் சொல்லவே இல்லை. அங்கங்க சொல்லியிருந்தாலும் இங்க இங்க வந்து புக்ல இருக்கிறதா நான் சொல்லியிருக்கேன். இப்ப புக்லயே ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. ஓகே, வெள்ளைக்கொடி வேந்தருக்கு பாருங்க, இதுக்கப்புறம் ஓகே உண்மையான தொடக்கமாக அமைந்தன. இந்த ஆரம்ப கிளர்ச்சி வந்து உண்மையான தொடக்கமா இருந்துச்சு. திப்புவுடைய பசங்க வந்து வேலூர்ல சிறை வச்சாலும் 1806ல வந்து வேலூர் கிளர்ச்சி நடந்திருக்கும். அதனால அந்த பசங்களை தூக்கி எங்க வச்சிருப்பாங்க, கல்கத்தாவுக்கு கடத்திடுவாங்க. ஓகேங்களா, இதுக்கப்புறம் இங்க பாருங்க, இதுதான் மேட்ரு. ஆங்கிலேயருக்கு எதிராக மைசூர் சுல்தானின் வீரம் செறிந்த மோதல்கள் முடிவுக்கு வந்தன. வெள்ளக்கொடி காட்டுறதெல்லாம் வீரம் தெரிந்த மோதல்கள். ஓகேயா, சரி. சோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தென்னக பாளையக்காரர்களின் ஆரம்ப கிளர்ச்சி. உண்மையிலே சூப்பரான ஒரு விஷயம்ப்பா. 72 பாளையங்களா இருந்திருக்கும். இதுல மேற்கு கிழக்கு பாளையங்கள் என்ன என்ன அப்படிங்கறதெல்லாம் இங்க காமிச்சிருப்பாங்க. இது போன கிளாஸ்ல நான் சொல்லிட்டேன். ஓகேயா, சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா புலித்தேவர் பத்தியும் பேசியிருப்பேன், மருதநாயகம் அவர் பத்தியும் வந்து பாத்தீங்கன்னா பேசியிருப்பேன், யூசுப் கானான மருதநாயகம் அவரை பத்தியும் வந்து பாத்தீங்கன்னா பேசியிருப்பேன். ஓகே, போன கிளாஸ்ல. சோ அதனால இது ஒரு தடவை ரீட் பண்ணிருங்க. உடையாள்னா யாரு, குயிலினா யாரு, இது எல்லாமே பேசியிருப்போம். தீரன் சின்னமலை வரைக்கும் போன கிளாஸ்ல பேசி. சோ இப்ப அடுத்தது தென்னிந்திய கிளர்ச்சி. ஓகேயா, சோ தென்னிந்திய கிளர்ச்சியில இங்க பாருங்க, இங்க தீரன் சின்னமலை எல்லாம் வருவாரு. வேலூர் புரட்சி பத்தி நம்ம பார்த்துட்டோம். ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் யாரு என்ன ஆனாங்க, நைட்ல என்ன நடந்துச்சு, காலையில வந்து பாத்தீங்கன்னா கில்லஸ்பி என்ன பண்ணாரு, அவருக்கு எவ்வளவு பகோடா கொடுத்தாங்க அப்படிங்கிற தகவல் வரைக்கும், எவ்வளவு வந்து பட்டம் பதவி எல்லாம் கொடுத்தாங்க அப்படிங்கிறதும் போன வீடியோல பார்த்ததுனால நான் இங்க ஸ்கிப் பண்றேன். இங்க நேரடியா ஸ்கிப் பண்ணிட்டு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இங்க போறேன். இங்க உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டா இந்த பார்ட் மட்டும் பாத்துக்கோங்க நண்பர்களே. இந்த பார்ட் மட்டும் வேலூர் நிகழ்வின் தாக்கம் நல்லா கவனிச்சுக்கோங்க. வேலூர் சிப்பாய் கழகம் எப்படியோ அதே மாதிரிதான் வேலூர் கழகம். ஆக்சுவலா வேலூர் கழகம் வந்து 1806 நடந்திருக்கும். அங்க இருந்து 51 வருஷம் கழிச்சுதான் சிப்பாய் கழகம் நடக்குது. ஓகேயா, வேலூர்ல வந்து பாத்தீங்கன்னா ஹைதராபாத், வாலாஜாபேட்டை, அப்புறம் பெங்களூரு, நந்திதுர்கம், பாளையங்கோட்டை, பெல்லாரி, சதுர்கிர்கம், இந்த இடங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கழகம் பரவி இருக்கும். வேலூர் கிளர்ச்சி பரவி இருக்கும். அதே மாதிரிதான் அங்கேயும், அதாவது 1857ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து மீரட்ல இருந்து ஆரம்பிச்சிருக்கோம். அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி டெல்லி, ஜான்சி, லக்னோ, பேரலி அண்ட் ஆரா அப்படிங்கிற பீகார், பைசியாபாத் இங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ப்ரெட் ஆயிருக்கும். ரெண்டுக்குமே ஈக்குவல் ஆயிடுச்சா? அதே ரைட். அதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா பெருங்கிளர்ச்சியில இருந்த அந்த ஒரு என்ஃபீல்டு கேட்ரேஜ்னு சொல்லுவாங்க. அதை வந்து பாத்தீங்கன்னா முக்கி எடுத்து துப்பாக்கியில வைக்கணும். இல்லைன்னா இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா முக்கி எடுக்கப்பட்ட தோட்டாக்களை வந்து பாத்தீங்கன்னா வாயால இப்படி கடிச்சு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா புல்லட்டை வந்து இது பண்ணணும். இது வந்து அவங்களோட மதத்துல வந்து ஒரு இதா இருந்துச்சுல. அதே மாதிரிதான் இங்க வந்து பாத்தீங்கன்னா, அதாவது வேலூர் கழகத்துல வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டா, பேட்ச் அப்படின்னு ஒரு விஷயம். பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம். இந்த பேட்ச் தான் வந்து பாத்தீங்கன்னா இங்கேயும் அவங்களை வந்து பாத்தீங்கன்னா புண்படுத்தும் விதமாக அமைந்தது வேலூர் கழகத்துல. அதனால நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்கிறோம். வேலூர் கழகத்தையும் இந்த சிப்பாய் முட்டினையும் வந்து பாத்தீங்கன்னா கம்பேர் பண்ணும்போது இந்த தகவல் வந்து, அதாவது இந்த விஷயங்கள் எல்லாம் காமிச்சிருக்காங்க. வெல் கம்பேரிங் வித் சிப்பாய் மிட்டினி அண்ட் வேலூர் ரிவால்ட். ஓகே, சோ இது ரெண்டையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்பேர் பண்ணி ஒரு தராசுல வச்சு பார்த்தா இதெல்லாம் தெரிய வருது. ரைட்டா, இங்கிலீஷ்லயும் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் ஒரு தடவை வந்து need to compare the two revolt. ஓகே, சரி. இப்ப இங்க பாருங்க, பேட்ச் என்பதை பகதூர் நானா சாஹிப் ஆகியோருக்கு மாற்றாக மைசூர் இளவரசர்களையும் நம்மளால் பொருத்தி பார்க்க முடியும். கொடுத்துருக்காங்களா? இப்பதான் வந்து உங்களுக்கு கேட்ரேஜுக்கு பதிலாக இங்க வந்து காக்கேட் அப்படின்னு சொல்லுவோம். காக்கேட், இங்க கேட்ரேஜ் அங்க காக்கேட். ரெண்டையுமே கம்பேர் பண்ணிக்கும். ஓகே, சோ மேபி ஸ்டேட்மெண்ட் வச்சு கேட்கலாம். இப்பதான் பியர்சன்ட் அண்ட் ட்ரைபல் ரெவால்ட். பியர்சன்ட் அண்ட் ட்ரைபல் ரெவால்ட்னு சொல்லுவாங்க. அது என்ன பியர்சன்ட் அண்ட் ட்ரைபல் ரெவால்ட் அப்படின்னு கேட்டா, குடியானவர்கள், விவசாயிகள், குடியானவர்கள், பழங்குடியினர்களுடைய கிளர்ச்சி. நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்க இருந்து உங்களுக்கு வந்து சில முக்கியமா அந்த RRR படத்துல வந்த தகவல் எல்லாமே அப்படியே ஒரு தடவை ரீட் பண்ணீங்கன்னா தெரியும். இப்ப 18ஆம் நூற்றாண்டுல, அதாவது 1799 வரைக்கும், ஓகே, அந்த டயத்துலயும் 19ஆம் நூற்றாண்டு 1801ல இருந்து இதுல கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ட்ரேட் அப்படிங்கிறத மறந்துட்டு நிறைய போர்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஈடுபட்டிருப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா கம்பெனி வந்து அதிகமா லாபம் வேணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய டாக்ஸ் போடுறது, நிறைய அந்த இதுக்கு என்ன சொல்ல வரி வசூல் பண்றது, அதுக்கப்புறம் ஒப்பந்ததாரர்கள் கம்பெனிகளுடைய அதிகாரங்களால் வந்து பாத்தீங்கன்னா நசுக்கப்பட்டிருப்பாங்க. அப்ப வந்து இந்த கச்சேரி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா தெரியும், கச்சேரி அப்படின்னு ஒரு வார்த்தை. இது வந்து வருவாய் வசூலிக்கும் அலுவலகத்துக்கு பேர் வந்து கச்சேரி. ஓகேயா, சோ இது வந்து கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சோ அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, வாட் இஸ் கச்சேரி.
இங்கிலீஷ்ல லோக்கல், தே அட்டாக்ட் த லோக்கல் கச்சேரி, ரெவென்யூ கலெக்டர் ஆபீஸ். கலெக்டர் அப்படின்னாலே என்ன தெரியுமா அர்த்தம்? வருவாயை வசூல் பண்றவர்னு அர்த்தம். அப்படிதான் வந்து ஐஏஎஸ் மாதிரியான ஆபீசர்ஸ் எல்லாம் முத வந்தாங்க. ஓகே, இங்க நான் வந்து உங்களுக்கு இந்த பியர்சன் மூவ்மெண்ட்ல மலபார் ரிவோல்ட், மாப்பிள்ளாஸ்னா யாரு அப்படின்னு சொல்லியிருப்பேன். தென்மேற்கு பருவக்காற்று அந்த தகவல் நான் உங்களுக்கு சொல்லும் போது ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். இப்ப இந்தியா வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருக்குமா, தீபகற்ப இந்தியா. அரேபியன் பெனின்சுலார்ல இருந்து உங்களுடைய இடது கை பக்கம் அரேபியன் பெனின்சுலார் இருக்கும். அங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா கேரளாவுக்கு வணிகம் பண்றதுக்காக வந்துட்டு போவாங்க. ஓகே, அரபுக்காரர்கள் அவங்களுக்கு மிளகு வேணும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா கேரளாவுக்கு வந்துட்டு போவாங்க. ஓகே, அதை பார்த்துட்டு தான் போல இருக்கு நம்ம பிரதமரும் லட்சத்தீவுக்கு போயிட்டு வர்றாரு. ஓகே, லட்சத்தீவு பத்தி ஒரு தனி வீடியோ நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன், வெயிட் பண்ணுங்க. கேரளாவுக்கு வந்துட்டு போவாங்க. கேரளாவுல இருக்கக்கூடிய பெண்களை அரபு நாட்டு ஆண்கள் மணந்தார்கள். அவர்கள் வந்து மணந்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சு, திருமணம் செய்து கொண்டார்கள். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அவங்க எல்லாம் மாப்பிள்ளையா மாறிட்டாங்க. அந்த மாப்பிள்ளைகள் வந்து என்ன பண்ணாங்கன்னு கேட்டா, இங்க நம்ம கேரளாவுல விவசாயம் பண்றது, வாடகை விடுறது, இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மாறிட்டாங்க. இங்கேயே வந்து பிசினஸ் பண்ண மாறிட்டாங்க. இப்படித்தான் மாப்பிளாஸ் உருவாகினாங்க. உருவாக்கப்பட்டார்கள். ஓகேயா, சரி, இது வந்து 1840 இருந்து 1850 நடந்துச்சு. இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா மாசம் அப்படிங்கிற வார்த்தையை உருவாக்கியது. ஓகே, மாசம் அப்படிங்கிற வார்த்தைனா என்ன அர்த்தம்? அதுதான் மான்சூன் அப்படின்னு சொல்லிட்டு ஜியாகிரபில நம்ம சொல்லியிருப்போம். ஜியாகிரபியும் இதுல வந்து நான் சேர்க்கிறேன், படிச்சுக்கோங்க. ஓகே, சரி, இந்த மாப்பிள்ளைகள் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆனாங்க அப்படின்னு சொல்லியாச்சா. இப்ப இந்த பிரிட்டிஷ் வந்து விரிவுபடுத்திட்டு வர்றாங்களா அந்த இடத்தெல்லாம். அப்ப ஆங்கிலேயர்கள் அந்த அந்த பகுதி தங்கள் கட்டுப்பாட்டுக்கு, மலபாரம் வந்து தங்க கட்டுப்பாட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்ன உடனே ஆல்ரெடி இருந்த அந்த உங்களுக்கு வந்து இடம் எல்லாம் இருந்திருக்கும் பாத்தீங்களா, அதெல்லாம் எனக்கு வந்துருச்சுன்னு சொல்லிட்டாங்க. கடுப்பு வருமா வராதா? ஒரு பெரிய ஒரு கவர்மெண்ட் மாதிரி இருக்கக்கூடிய அந்த இடத்துல கவர்மெண்ட் மாதிரி இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் வந்து இதெல்லாம் உன் இடம் இல்லப்பா, என் கண்ட்ரோல்ல இப்ப வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, சோ அதுதான் இங்க ஒரு வார்த்தை கொடுத்திருப்பாங்க, ஜனமி ஆர் ஜன்மி அப்படின்னு சொல்லிட்டீங்க. கொஸ்டின் மார்க் போட்டிருக்கேன் பாத்தீங்களா இந்த இடத்துல. ஓகே, ஜன்மினா ஜன்மம் அப்படின்னு உரிமம் வாங்கியவர் அப்படின்னு அர்த்தம். கணம்தார் அப்படின்னா கணம் அப்படிங்கிற உரிமை பெற்றவர்னு அர்த்தம். இங்க இருந்துதான் ஜமீன்தார் அப்படிங்கிற வார்த்தையே வருது. ஜமீன்தார் அதுக்கு முன்னாடியே வந்திருக்கும். ஜமீன்தாருக்கான அந்த இடத்துல வரி வசூல் பண்றவங்க எப்படி பாளையக்காரர்கள் இருந்துச்சோ அந்த மாதிரி. ஓகே, இப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் பயங்கரமா அடக்குமுறை கொண்டு வர்றாங்க. குத்தகை கொடுத்தவங்க இவங்க எல்லாமே வெளியேற வேண்டியதா மாறிடுது. ஓகேங்களா, சோ இது வந்து எல்லாரையுமே வந்து என்ன சொல்ல, கழுத்தை நெரிக்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். சோ இந்த டயத்துல ஒரு போராட்டம், ஒரு கிளர்ச்சி நடந்திருக்கும். அது மாப்பிளா ரிவால்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மலபார்ல வந்து பாத்தீங்கன்னா 19ஆம் நூற்றாண்டு முழுவதும் இந்த ப்ராப்ளம் வந்து பாத்தீங்கன்னா நடந்திருக்கும். இதுலதான் வந்து இந்த கோண்டு பத்தி நான் வந்து பேசியிருப்பேன். சந்தால் ரிபல்லியன் அண்ட் கோண்டு அது பத்தி வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஓகே, சோ இப்ப ஏன்னா கோண்டு பத்தி பேசும்போதுதான் உங்களுக்கு இந்த அந்த பொண்ணு பத்தி, சின்ன பொண்ணு பத்தி நான் வந்து சொல்லியிருப்பேன். இந்த RRR படத்துல வர்ற இந்த ஒரு பிக்சர். ஓகே, இந்த பிக்சர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வரும். ஓகே, இந்த கிளர்ச்சி வந்து நடந்திருக்கு, இந்த கிளர்ச்சி வந்து ஏன் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிய வரும். சோ அதனாலதான் இது நான் சரியா. சோ இப்ப இது ஆகஸ்ட் மாசம் அந்த சின்ன சின்னது கொடுத்துருப்பாங்க, விட்டுருவோம். ஓகே, சோ இங்க இருந்து ஆரம்பிச்சுதான் எல்லா கிளர்ச்சியுமே 1857 வரைக்கும் நடக்குது. இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றது என்னன்னா கோல் கிளர்ச்சி. கோல் கிளர்ச்சி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, இந்த கோல் கிளர்ச்சினா என்ன? அப்புறம் கோல் அப்படிங்கிறவங்க தான் அந்த டயத்துல இருந்த ஒரு பழங்குடியின மக்கள். முக்காவாசி எல்லா கிளர்ச்சியும் எடுத்துக்கோங்க, கோல் எடுத்துக்கோங்க, சந்தால் கிளர்ச்சி எடுத்துக்கோங்க, முண்டா கிளர்ச்சி எடுத்துக்கோங்க, எல்லோருமே இந்த 3 முக்கிய ட்ரைபல் பீப்புளுமே வந்து பாத்தீங்கன்னா பீகார், ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால், இதை சுத்தி ஒரிசா, இதை சுத்தியே தான் இருப்பாங்க எல்லோருமே. அதாவது அதிக கனிம வளங்கள் கிடைக்கக்கூடிய பகுதியான சோட்டா நாக்பூர் வேலி என்று புவியியல்ல படிச்சிருப்போம். அந்த பகுதியை சார்ந்தவர்களாக இருப்பாங்க. ஓகே, இப்ப 1831 to 32 அந்த பழங்குடியினத்தவர் பீகாரிலும் ஒரிசாவிலும் சோட்டா நாக்பூர் பகுதி, சிங்பூம் இந்த இடத்துல எல்லாம் இருந்திருப்பாங்க. அப்ப நாக்பூர் ராஜா பல கிராமங்களை வந்து பாத்தீங்கன்னா பழங்குடியின மக்கள் இருந்தாங்கல்ல, அவங்க இல்லாதவங்களுக்கு குத்தகை வந்து கொடுத்திருப்பாங்க. இதுதான் இந்த அப்ரைசிங் நடந்ததுக்கான முக்கிய காரணமே. அதாவது ட்ரைபல் பீப்புளுக்கு அந்த இடத்த வந்து அவங்க யாருக்குமே கொடுக்க மாட்டாங்க. அவங்க இடம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய சொத்து, அது அவங்களோட உயிர் மாதிரி. அதை எப்படி விட்டு கொடுப்பாங்க? ஓகே, சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த கோள்கள் இருந்திருப்பாங்கல்ல, அங்க வந்து திக்காளர்கள், கோள்கள் திக்காளர்களுக்கு, அதாவது திக்காளர்கள்னா வரி வசூல் பண்றவங்க, திக்காடர்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. திக்காளர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எதிராக இந்த கோல் பீப்புள் இது பண்ணிருப்பாங்க. திக்காளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல கொடுத்துருப்பாங்க, திக்காளர்ஸ். இவங்களுக்கு எதிராக ரிப்பல் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க.
ஓகேங்களா, ரிபல்லியன்ஸா மாறி இருப்பாங்க. ஸோ அங்க இருந்து தான் இது ஸ்டார்ட் ஆகுது. இதுல நிறைய பேர் கொல்லப்பட்டிருப்பாங்க. அவங்களுடைய இடங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அபகரிச்சிருப்பாங்க. ஓகே, ஸோ அதாவது இந்த ட்ரைபல் பீப்புளோட இடத்தை எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா அபகரிச்சிருப்பாங்க. ஆனா இவங்க அந்த திக்காலரசை வந்து அடிக்கும் போது அவங்களை யாரையுமே வந்து கொன்னு இருக்க மாட்டாங்க. கோல் மக்கள் வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா அங்க போய் கொள்ளை அடிச்சுட்டு தான் வந்திருப்பாங்க. கொள்ளை அடிச்சுட்டு வர்றது, அந்த வீட்டெல்லாம் வந்து தீ தீ வச்சுட்டு வந்துடுறது, இதுதான் பண்ணிருப்பாங்க. ஆனா யாரையுமே கொன்னு இருக்க மாட்டாங்க. ஆனா இந்த இந்த பிரிட்டிஷ் இந்த பீப்புள் இருக்காங்கல்ல, இவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு கேட்டா அந்த மக்களை வந்து கொண்டிருப்பாங்க. குறிப்பாக பெண்களை கொண்டு இருப்பாங்க. அதாவது வெற்றிமாறன் திரைப்படத்துல வர்ற மாதிரி தான் வந்து நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். புத்த பகத் அப்படின்னு ஒரு நபர், அவர் தான் கோல் கிளர்ச்சியாளர்களுடைய தலைவர். அவரை கொன்னு அவருடைய தலையை வந்து பாத்தீங்கன்னா வெட்டிடுவாங்க. ஓகே, சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த இதுவே அந்த கோல் அப்ரைசிங்க முடிச்சு வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அப்படியே முடிஞ்சிடும். ஓகே, சோ இதுக்கு அடுத்து அதாவது அந்த புத்த பகத்னு சொல்லியிருந்தோம்ல, அதுக்கு அடுத்து வந்த ஒருத்தர் தான் பின்ராய் மன்ஹி. இவரே வந்து பாத்தீங்கன்னா ஜெயில அடிச்சிருவாங்க. ஓகே, அதுக்கப்புறம் முடிஞ்சிடும். சந்தால் ரிபல், இந்த சந்தால் கிளர்ச்சி, சந்தால் ரிவால்ட் வந்து பாத்தீங்கன்னா பீகார், ஒரிசா, பெங்கால் இங்கதான் வந்து சுத்தி நடந்திருக்கும். இவர்களுக்கு இன்னும் ரொம்ப முக்கியமான பேர் என்னன்னா மஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப சந்தால்னு கேட்டாலும் மஞ்சின்னு கேட்டாலும் கொஸ்டின் வரும். சந்தால்னு கேட்டாலும் மஞ்சின்னு கேட்டாலும் ரெண்டுமே ஒண்ணுதான். ஓகே, சோ இவங்களோட இடம், அதாவது அந்த சொல்லியிருந்தோம்ல அந்த ஊரு, இந்த பெங்கால் சுத்தியே பீகார், பெங்கால், ஒரிசா இது சுத்தி இருக்கக்கூடிய இடத்துல இருந்து இவங்களை விரட்டுவாங்க. அவங்க நேரடியா ராஜ்மஹால் அப்படின்னு ஒரு ஹில் இருக்கும், ஒரு மலை இருக்கும், ராஜ்மஹால் மலை இருக்கும். அங்க போய் இவங்க வந்து இருந்துருவாங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட நிலமாக, இது கொஸ்டின் கேட்பாங்கப்பா, சந்தால்களின் நிலம் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு, ஸ்டேட்மெண்ட்ல வைப்பாங்க. டாமின் ஈகோ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நிலத்தை வந்து பாத்தீங்கன்னா இந்த வட்டி விடுறவங்க, குத்தகை விடுறவங்க, ஜமீன்தார்கள் இவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எடுத்துருவாங்க. ஸோ அப்ப இது இல்லாம அவங்களால வாழவே முடியாது. ஸோ அப்ப இந்த பிரிட்டிஷ்காரங்க தானே மறைமுகமா இதெல்லாம் பண்றாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம அவங்க ட்ரெயின் போடுறேன் அது போடுறேன்னு சொல்லிட்டு காட்டை அழிக்கிற முயற்சியில வந்து பாத்தீங்கன்னா ஈடுபடுவாங்க. இது பிடிக்காது. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா, இந்த மஞ்சி மக்கள் வந்து, அதாவது மகேஷ்பூர் போர்ல வந்து பாத்தீங்கன்னா மஞ்சிக்களின் பெருமானவர்கள் அந்த டயத்துல ஒரு ரெட் கலரா ஒரு ட்ரெஸ் போட்டுக்குவாங்க. அந்த ட்ரெஸ் பாத்தீங்கன்னா அதான் ஹிஸ்டரியிலேயே ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ட்ரெஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த புரட்சியின் அடையாளமாக வந்தது. அப்பதான் அதுதான் முதல் முறை. அதான் இங்க வந்து எடுத்திருப்பேன். ஓகே, மகேஷ்பூர் போரில் மஞ்சிக்கள் பெரும்பாலானவர்கள் சிறப்பு நீர உடை அணிந்திருப்பார்கள். இதுதான் முதல் முறையாக வந்து ஒரு எதிர்ப்பாக, நான் உன்னை எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். எப்பா அந்த நிலம் என்னோட இது அப்படின்னு சொல்றதாக இண்டிகேட் பண்றதாக இருக்கும். இதுதான் கம்யூனிஸ்டோடைய நிறமாக மாறிச்சு. ரஷ்யாவில இந்த நிறமாக இருந்துச்சு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா பின்னாளில் வந்து அதிகாரத்துக்கு உரிமை கோரும் அடையாள ஆடையாக மாறி இருக்கும். ரைட்டா, இதுதான் அது பின்னாடி வந்து மாறி இருக்கும். இது ஃபர்ஸ்ட் இருந்த அந்த அடையாளம். ஓகே, சரி. சோ இது கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா சின்தோ அப்படின்னு ஒருத்தர் வந்து தலைவரா இருந்திருப்பார். அதுக்கப்புறம் கானு அப்படிங்கிற ஒரு நபர் வந்து அதை வந்து ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போயிருப்பாங்க. இங்க நிறைய பேர் வந்து பெண்களை வந்து நிர்வாணப்படுத்தி இது பண்றது, அந்த மாதிரி நிறைய விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா விடப்பட்டிருக்கும். 15,000 இருந்து 20,000 பேர் வரைக்கும் கொல்லப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்திருக்கு. ஓகே, அடுத்தது முண்டா கிளர்ச்சி. தலையை வெட்டி தூக்கிட்டு போயிருவாங்க. அந்த மாதிரிதான் இந்த முண்டா கிளர்ச்சியில நடந்திருக்கும். இத வழி நடத்தினது யார் அப்படின்னு கேட்டா பிர்சா முண்டா. சோ இப்ப இந்த பிர்சா முண்டா அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா உல்குலன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, சோ இவங்களுடைய இடமும் வந்து பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சோட்டா நாக்பூர் அப்படிங்கிற இடத்தை சார்ந்ததாக இருக்கும். 1875 இருந்து 1900 உட்பட்டவர் தான் இந்த பிர்சா முண்டா. பிர்சா முண்டா வந்து சுதந்திர போராட்ட வீரர்னு சொல்லலாம். ஈவன் வந்து நீங்க ஒண்ணுமே இல்லைங்க, இந்த அது என்னது அந்த RRR படம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. RRR படத்துல வந்து கடைசியில ஒரு பாட்டு வரும் பாத்தீங்களா, அந்த பாட்டுல கூட அந்த பிர்சா முண்டாவுடைய அந்த இது வந்து காமிச்சிருப்பாங்க. ஓகே, அந்த பிக்சர்ஸ் மாதிரி காமிச்சிருப்பாங்க பிர்சா முண்டாவோட அந்த கடைசி பாட்டு. கேரளாவை சேர்ந்த இதை காமிச்சிருப்பாங்க. தமிழ்நாட்டை சேர்ந்ததெல்லாம் காமிச்சிருக்காங்கன்னு தெரியல. பட் பிர்சா முண்டாவோட இது இருக்கும். நீங்க அந்த அந்த இதை ஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா பாக்கலாம். படத்தோட இதை நான் காமிக்கிறேங்க. படம் வந்து எனக்கு ஞாபகம் இல்லை. இந்த பாட்டு தான். இந்த பாட்டை நான் வந்து இங்க வைக்கிறேன், நீங்க பாக்குறீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பாட்டு தான். இந்த பாட்டுல வந்து அவருடைய பிக்சர் வரும். நான் இங்க இப்ப திருப்பி ஃபுல் பாட்டையும் நான் வந்து எடுத்து வச்சு என்னால வந்து வைக்க முடியல. ரைட்டா, ஃபுல் பாட்டையும் என்னால எடுத்து வைக்க முடியல. பட் தெரிஞ்சுக்கோங்க, அந்த அந்த RRR படத்துல வரும். நீங்க இன்னும் பாத்தீங்கன்னா இந்த பிர்சா முண்டா அவர்கள் பவ் அண்ட் ஆரோ அப்படின்னு சொல்லுவாங்க. கையில வந்து பாத்தீங்கன்னா வில்லும் அம்பு வச்சுக்கிட்டே ஃபுல்லா சண்டை போடுறவங்களா இருப்பாங்க. சோ அதனாலேயே வந்து பாத்தீங்கன்னா இந்த பிக்சர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, சோ இது வந்து ஒரு அடையாளமாக ஹி இஸ் பிர்சா முண்டா. யாருப்பா அந்த பிர்சா முண்டா அப்படின்னு கேட்டா இவர் தான்.
பிக்சர் வச்சிருக்கேன்ல, இவர் தான் பிர்சா முண்டா. ஓகே, இவர் ஒரு முக்கிய தலைவரா இருப்பாரு. இவரைத்தான் நம்ம இந்திய அரசு இப்ப கரண்டா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாடர்ன் இந்தியன் ஹிஸ்டரியில வந்து கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. யார் பிர்சா முண்டா என்பவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு. அவருடைய பிறந்த தினமான நவம்பர் 15ஆம் தேதிய பழங்குடியின மக்களுக்கு அர்ப்பணிப்பு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வாழ்நாள் ஃபுல்லா அர்ப்பணிப்பு செஞ்சதுனால அந்த தினத்தை ஜன்ஜத்திய கௌரவ் திவாஸ்னா தினம்னு அர்த்தம். ஜன்ஜத்திய கௌரவ் தினமாக அனுசரிக்கிறோம் நவம்பர் 15ஆம் தேதி. முண்டா மக்களுக்கு தலைவராக இருந்தவர். இவர் வந்து ஒரு ரிலீஜியஸ் லீடர்னு சொல்லலாம், பழங்குடியின மக்கள் தலைவர், சுதந்திர போராட்ட வீரர் அப்படின்னு சொல்லலாம். இப்ப வந்து இந்த பிர்சா மக்கள் இருந்த இடத்த இப்ப என்னவா மாத்திருக்காங்கன்னா ஜார்க்கண்டாக மாறி இருக்கு. நவம்பர் 15 தான் ஜார்க்கண்ட் தினமும் கூட. ஓகே, பிர்சா முண்டாவுடைய பிறந்த தினம் வந்து நவம்பர் 15 1875 நவம்பர் 15 எழுதிக்கோங்க. ஓகே, சோ இவர் வந்து குழந்தையா இருந்து இவர் பெரியவர், அதாவது 25 வயசுல இறந்து போயிருவாரு. ஓகே, சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா சோட்டா நாக்பூர் அப்படிங்கிற இடத்துலதான் ஃபுல் அண்ட் ஃபுல் இருந்தவர். இவர் வந்து ஆரம்ப காலத்துல சல்கா அப்படின்னு ஒரு இது இருக்கும். அப்ப அவருடைய குருவான ஜெய்பால் நாக் அவர் வழிகாட்டுதலின்படிதான் எல்லாமே பண்ணியிருப்பாரு. ஜெய்பால் நாக் சொன்னதை வச்சுதான் அவர் வந்து கிறிஸ்துவ மதத்துக்கு மாறி இருப்பாரு. ஜெர்மன் மிஷன் ஸ்கூல்ல போய் ஜாயின் பண்ணி படிச்சிருப்பாரு. அப்பவே யோசிச்சுக்கோங்க, ஜெர்மன் மிஷன் ஸ்கூல்ல போய் படிச்சிருப்பாரு. ஓகே, ஸோ இவர் டயத்துல நிறைய மத மாற்றம் நடந்திருக்கும், அதை பத்தி பேசியிருப்பாரு. நம்ம அதுக்குள்ள போக வேணாம். உல்குலன் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட இதுல வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. இவர் தான் வந்து உல்குலன் அப்படின்னு சொல்லிட்டு பிர்சா முண்டா தான் ஆரம்பிச்சிருப்பாரு. அதனால போராட்டம் பண்றவங்க அப்படின்னு சொல்லிட்டு, வீரமானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. மார்ச் மாசம் 3ஆம் தேதி 1900 அப்ப பிர்சா முண்டா கைது செய்யப்படுவார். அங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா பிர்சா முண்டா ஜூன் மாசம் 9ஆம் தேதி 1900 அப்ப அவர் இறந்து போயிருவார். அப்ப அவர் இறந்து போயிருவார். ரைட்டா, அதாவது தூக்குல போட்டுருவாங்க, இறந்து போயிருவாங்க, தூக்குல போட்டுருவாங்க. சோ அது இங்க இருக்கும் பாத்தீங்கன்னா, ரைட், ஜூன் 9ஆம் தேதி 1900 தூக்குல போட்டுருவாங்க. ஸோ 25 வயசுலதான் எல்லா பயங்கரமான சம்பவம் எல்லாம் பண்ணியிருப்பாரு. ராஞ்சி சிறையில அடைக்கப்பட்டிருப்பார். ராஞ்சிங்கிறது ஜார்க்கண்டுடைய கேபிட்டல், அஸ் வெல் அஸ் நம்ம தோனி பிறந்த ஊரும் ராஞ்சி தான். ஓகே, ஸோ அவருடைய தினம் வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் மூவ்மெண்ட்ல முக்கியமான தினமாக நினைச்சு 2000ஆம் ஆண்டு ஜார்க்கண்ட் மாநிலம் உருவாக்கப்பட்டிருக்கும். அந்த தினத்தில் தான் பீகார்ல இருந்து பிரித்து பழங்குடியின மக்களுக்காகவே ஒரு மாநிலம், ஜார்க்கண்ட் மாநிலம் நவம்பர் 15 2000ஆம் ஆண்டு ஒரு புதிய மாநிலம் இந்தியாவில் உருவாயிருக்கும். ஓகே, சோ கொஸ்டின் கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்கு, ஞாபகத்துல வச்சுக்கோ. ரைட், அடுத்தது 1857 பெரும் கிளர்ச்சி. இந்த பெரும் கிளர்ச்சி பாத்தீங்கன்னா வந்து ஏன் ஸ்டார்ட் ஆச்சு? நீங்க இந்த இடத்துல இந்த பிக்சர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, சோ இந்த பெரியவர் வந்து ஏன் தெரியுமா அடிக்கப்பட்டிருப்பாரு? இந்த ஒரு பிக்சர்ல வந்து இந்த பெரியவர் இருக்காரு பாத்தீங்க, இவரை ஏன் தெரியுமா அடிச்சிருப்பாங்க? பெரியவர் ஏன் அடிச்சிருப்பாங்க? ஒரு புல்லட்டோட இது தெரியுமா? அப்படி சுத்தியல் எடுத்து இந்த தொப்பி போட்டிருக்காருல, இவர் வந்து சுத்தியல் எடுத்து அதுல டொப்புன்னு அடிச்சு சாவடிப்பாங்க. ஏன் சொல்லுங்க? அதுக்கு முன்னாடி ஒரு டயலாக் வந்திருக்கும். எங்க ஆபீசர்ஸ், பிரிட்டிஷர்ஸ் சேர்ந்த ஆபீசர்ஸ் வந்து வரி வசூல் பண்ணணும்னு வரும்போது வரியை வந்து கொடுக்காம அவங்களையே நீங்க வந்து அடிச்சிருப்பீங்க. ஓகே, பிரிட்டிஷ் ஆபீசர்ஸா அடிச்சது ஒரு தேச துரோகம், அதனால உங்களுக்கு இந்த நபருக்கு வந்து மரண தண்டனை விதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது வாசிப்பாங்க. இவர் துப்பாக்கி எடுத்துட்டு போய் அடிக்கலான்னு போகும்போது என்ன ஆயிருக்கும் அப்படின்னு கேட்டா, அவர் வந்து ஒரு புல்லட்டோட விலை என்னன்னு தெரியுமா? வேற வழியை பாரு, நான் கொல்றதுக்கு வேற வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் சொல்லி ட்ரை another way, try some other ways அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஓகேன்னு சுத்தியால் எடுத்து போய் பெரிய சம்பட்டி எடுத்து போய் அடிக்க போயிருப்பாரு. ஓகே, சோ இதான் நடந்திருக்கும். ஏன் அப்படின்னு சொல்றேன், நீங்க விவசாயம் பண்ணுவீங்களோ விவசாயம் பண்ண மாட்டீங்களோ அதை பத்தி எனக்கு தெரியாது, ஆனா எங்களுக்கு நீ வரி கொடுத்தே ஆகும். ஓகே, இதுதான் முக்கியமான ஒரு ப்ராப்ளமாவே மாறி இருக்கும். ஓகே, அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த முஸ்லீம்கள், இதுவும் நான் என்னன்னு நான் சொல்றேன், ஆல்ரெடி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் இன்ட்ரோல. சோ என்னன்னு நான் சொல்றேன். ஓகே, சரி, இப்ப பெரும் கிளர்ச்சி, அதாவது 1857 தி கிரேட் ரெவால்ட். ஓகே, சோ இதுதான் ஸ்டார்ட் ஆகுது. ஏன் இந்த ரிவால்ட் ஆரம்பிச்சிச்சு? இந்த ரிவால்ட்டை வந்து ஏன் கிரேட் ரிவால்ட்னு சொல்றாங்க? பட் இட் இஸ் நாட் அ ஃபர்ஸ்ட் ஃப்ரீடம் ஆஃப் இந்தியன் ஃப்ரீடம். இது வந்து இந்தியாவின் முதல் சுதந்திர போராட்டம் என்று கூற முடியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடியே வேலூர் கழகம் நடந்திருக்கு. அதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா பல ரிபல்லியன்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னா நடந்திருக்கு. ஓகேங்களா, 1800கள்லயே வந்து பாத்தீங்கன்னா நடந்திருக்கு. மாப்ளா ரிவால்ட் நடந்திருக்கு, இப்படி பலது சொல்லலாம். சோ அதனால இது ஃபர்ஸ்ட் கிடையாது, பட் இட் இஸ் எ கிரேட் ரெபல்லியன் ரெவால்ட்னு சொல்லலாம். பெரும் கிளர்ச்சி தான். ஓகே, சோ இது ஏன் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்கு முன்னாடி எதனால் நடந்துச்சு? ஓகே, முதல் இவங்க நாடு பிடிக்கிற ஆசை, அது வந்து பாத்தீங்கன்னா, அதாவது ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ட்ரேடுன்னு வந்தாங்க, அதுக்கப்புறம் நாட்டை பிடிச்சாங்க. பிளாசி போர் 1757, அதுக்கப்புறம் பக்சர் போர், இதுக்கப்புறம் வந்து ஃபுல்லா பிடிச்சிட்டு அட்மினிஸ்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தவங்க ரொம்ப முக்கியமா
இந்த இடத்துல ஒரு 2 கேள்வி மட்டும் நான் சொல்லிட்டு அதுக்கு வர்றேன். ஓகே, இந்த ராணுவ கழகம் ராணுவ வீரர்களின் கோபத்தின் வெளிப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு சில ஹிஸ்டாரியன் சொன்னதாகவும் அதுக்கு 2 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கும். ஓகே, இந்த ராணுவ கழகம்னு சொன்னாலும் இதுல சாமானிய மக்கள், ஓகே, இந்த சிப்பாய்கள் பெரும்புரட்சி செய்வதற்கு முன்பே மக்கள் கிளர்ச்சி செய்வதை எப்படி விளக்குவது, எழுச்சி உடந்தையாக இருந்தார்கள் என்று சொல்லி மக்களை அபராதம் விதித்து தூக்கிலிட்டு ஏன் வந்து இவங்க எல்லாம் தண்டிக்கணும்? ஏன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக்ல தூக்கில போட்டிருப்பான், பப்ளிக்ல தூக்கில போட்ட அந்த பிக்சர் வந்து இருந்திருக்கும். ஓகே, சோ ஏன் வந்து இப்படி எல்லாம் மக்களை வந்து பாத்தீங்கன்னா கொடுமைப்படுத்தணும் இந்த பிரிட்டிஷ்காரங்க? ஓகே, ஏன்னா வந்து இந்த 1857 முன்னாடி இதெல்லாம் நடந்திருக்கும். ஓகே, இத ஒரு பிரிட்டிஷார்ஸே சொல்லியிருப்பாரு. கர்னல் மல்லீசன், ஓகே, வங்காள படையின் ஆங்கில தளபதி கர்னல் மல்லீசன் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, த மேக்கிங் ஆஃப் பெங்கால் ஆர்மி, அதாவது தமிழ்ல வங்காள படையின் உருவாக்கம் என்று சிறு ஏட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராணுவ வீரர்களின் கழகம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஓகே, விரைவாக தனது குணாதியத்தை மாற்றிக்கொண்டு தேசிய எழுச்சியாக மாறியது அப்படின்னு ஒரு குறிப்பு வந்து சொல்லியிருப்பாரு. ஏன் இதை சொல்லணும், ஒரு பிரிட்டிஷ்காரர் ஏன் இதை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஓகே, சோ அப்ப நமக்கு கொஸ்டின் என்ன வந்து வரும் அப்படின்னு கேட்டா, தி மேக்கிங் ஆஃப் பெங்கால் ஆர்மி இது சொன்னது யார் அப்படின்னு வரும், கர்னல் மல்லீசன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வரலாற்று அறிஞர் கீன் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளர்ச்சி என்ன சொல்லியிருப்பாருன்னா, டல்ஹவுசியோடைய இந்த இணைப்பு கொள்கை இதுல வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா பாதிக்கப்பட்ட சில இளவரசர்கள் அவங்கதான் வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் பொதுமக்கள் இது எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி இதுல ஒரு வார்த்தை வந்து வச்சிருப்பாங்க. ஓகே, எட்வர்ட் ஜான் தாம்சன் இவர் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, பெருமளவில் உண்மையான விடுதலை போராட்டம் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஓகே, பெருமளவில் உண்மையான போராட்டம் அப்படின்னு சொல்லியிருப்பார். சோ இதை வந்து கொஸ்டின் கேட்க வாய்ப்புகள் இருக்கு. எட்வர்ட் ஜான் தாம்சன் he addressed us as largely a real war of independence அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் எல்லாருக்குமே தெரிஞ்ச விடி சாவர்கர் ஆர்எஸ்எஸ் இவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, the war of Indian independence ஒரு புக்கே எழுதி போட்டிருப்பாரு. ஓகே, சோ இப்ப நான் சொல்றது எல்லாமே உங்களுக்கு கொஸ்டினா கேட்க வாய்ப்புகள் உண்டு. ஓகே, சோ இப்ப இங்க இருந்தா வந்து இந்த இதுவே ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, சரி, டல்ஹவுசி என்ன பண்ணிருப்பாருன்னா, அவர் பேருக்கு தான் டல் ஹவுசி, டல்லா இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா இந்தியாவுக்கு எல்லாமே ட்ரெயின், டெலகிராஃப், போஸ்ட், அதுக்கப்புறம் வாரிசிலப்பு கோட்பாடு, டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் இதெல்லாம் கொண்டு வந்தது இவர் தான். டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் அதாவது வாரிசு உரிமை இழப்பு கொள்கைனா என்ன தெரியுமா அர்த்தம்? ஒண்ணுமே இல்லைங்க. இப்ப ஒரு எங்கேயோ இருந்து வந்தவங்கப்பா இவங்க, இந்த ராஜாக்கு இந்த பிரிட்டிஷ்காரங்க எல்லாம் எங்கேயோ இருந்து வந்தவங்க. இவர் என்ன சொல்லிருப்பாங்க, டல்ஹவுசி, நீ இந்த நாட்டு ராஜா தானே, ஜான்சி அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு நீ ராஜா தானே, சரி உனக்கு வாரிசு இருக்கா, பையன் இருக்கா அப்படின்னு கேட்டா, இல்லப்பா எனக்கு இந்த நானா சாஹிப்னு பையன் இருக்கானே அப்படின்னு கேட்டா, ஏய் அவன் ஓன் பையனா கேட்பான். இல்ல தத்து பையன். தத்து பையன் நீ தத்தெடுத்தேன்னா அது உன்னோட நேரடி வாரிசு ஆகாது. அதனால நேரடி வாரிசு இல்லாத இந்த ஜான்சி பிரிட்டிஷுக்கு சொந்தம், டல்ஹவுசி நான் எடுத்துக்குவேன் அப்படின்னு சொல்லுவாரு. என்னையா நியாயம் இது, எங்கேயோ இருந்து வந்த நீ எனக்கு பையன் இல்லைன்னா, எனக்கு ஆண் வாரிசு இல்லைன்னா எப்படி நான் உனக்கு கொடுக்க முடியுது, நான் தானே ராஜா அப்படின்னு கேட்டதுக்கு இல்ல அதெல்லாம் செல்லாதுன்னு சொல்லி இது கோவம் வந்திருக்குமா? உங்க வீட்டுக்குள்ள வந்து வெளியே இருந்து ஒருத்தன் உங்க வீட்டுக்குள்ள வந்து உங்களுக்கு பையன் இல்ல அப்படின்னு சொன்னா, இந்த வீடு எனக்கு அப்படின்னு சொன்னா ஒரு கோவம் வரும்ல, அதேதான் நடந்திருக்கு. ஓகே, சோ இப்படி வந்ததுல அவுத் அப்படின்னு சொல்லுவாங்க. OUDH இல்லைன்னா AWDH அவுத் அப்படிங்கிற இடத்தையும் டான்சியையும் வந்து பாத்தீங்கன்னா இவங்க எடுத்துக்கணும் முயற்சி பண்ணிருப்பாங்க. இது ஒரு பெரிய பிரச்சனையா வந்துருங்களா? சோ நானா சாஹிப்பை வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்து அவமானப்படுத்திருப்பாங்க. இதுதான் நான் வந்து 10th புக்லயே நான் எழுதி போட்டிருப்பேன். ஓகே, அது அப்ப வந்து நான் சொல்லியிருப்பேன். சரி, ரைட். சோ இப்ப இந்த குத்தகை இல்லாத நிலங்கள் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப வந்து இனாம் கமிஷன் ஒண்ணு போட்டிருப்பாங்க. பம்பாயில இனாம் கமிஷன். இது கொஸ்டின் கேட்பாங்கப்பா. இனாம் கமிஷனா நீங்க வந்து வேற ஏதாவது நினைச்சிடாதீங்க. இங்க இருக்கு பாருங்க, இனாம் கமிஷன், INAM கமிஷன் எப்ப வந்துச்சு, எந்த வருஷம், எங்க அப்படின்னு கேட்பாங்க. இந்த இனாம் கமிஷன் போட்டதுனால கிட்டத்தட்ட 21,000 எஸ்டேட் வந்து இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது எல்லாத்தையும் கன்விஸ்கேட் பண்ணி, ஓகே, சோ கிட்டத்தட்ட வந்து இது எல்லாமே பறிமுதல் செய்யப்பட்டிருக்கும் அப்படிங்கறத எழுதிக்கோங்க. கன்விஸ்கேட் பண்ணிருப்பாங்க. ஓகே, லேண்ட் ஃப்ரீ, இந்த லேண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரெண்ட் ஃப்ரீ வித்தவுட் எனி அத்தாரிட்டி. ஸோ அதை இது எல்லாமே எனக்கு வந்துடும், பிரிட்டிஷுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. என்னையா நியாயம், எங்கே இருந்து வந்த உனக்கு நாங்க எதுப்பா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர் நடந்திருக்கும், ஒரு போராட்டம். ஓகே, அதாவது உள்ளக்குள்ள மனசு புகைச்சல். ஓகே, ஸோ அண்ட் ரொம்ப முக்கியமானது இங்க பாருங்க, இந்த வார்த்தை தான் இந்த பிக்சர்ல வந்ததும் இதுவும் ஒண்ணுதான். ஓகே, சோ இது என்னன்னு நான் சொல்றேன், கேட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க கொடுக்கப்பட்டிருக்கும், பிக்சர்ல பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். ரெண்டு விஷயம் பாதிக்கப்பட்டது.
இப்ப அநியாயமற்ற நில வருவாய் முறை. இப்ப பிரிட்டிஷாருக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டாக்ஸ் எல்லாம் கட்டியிருப்பாங்க. ஆனா இந்த பிரிட்டிஷார்ஸ் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டா டாக்ஸ் அப்படிங்கிறத மாத்தி ரெண்டா மாத்துறாங்க. அது என்னப்பா அப்படின்னு கேட்டா இப்ப நிலத்துல விவசாயம் செஞ்சாதான் டாக்ஸ். அப்ப வந்து முகலாயர்கள் இருக்கும் போதும் சரி யார் யார் இருந்தாலும் அப்ப வந்து டாக்ஸ் எப்படி பே பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டா விவசாய நிலத்துல விவசாயம் நடந்து மகசூல் பண்ணாதான் டாக்ஸ் வந்து கட்டுவாங்க. ஆனா இந்த பிரிட்டிஷ் வந்த உடனே என்ன ஆயிடுச்சு, விவசாயம் செய்தாலும் செய்யாவிட்டாலும் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதே அளவுக்கு விவசாயம் செய்யும் போது என்ன நீ டாக்ஸ் கட்டணுமோ அதே அளவுக்கு நீ டாக்ஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, சோ இது என்ன இருக்கும்னா இந்த இந்தியன் ரூலர் வந்து இருக்கும்போது, அதாவது இந்திய ராஜாக்கள் இருக்கும்போது ரெவென்யூவாக பார்க்கப்பட்டது. அதன் பிறகு பிரிட்டிஷ் வந்ததுக்கு அப்புறம் இது ரெண்டாக அதாவது மாசம் மாசம் வந்து பாத்தீங்கன்னா இது கொடுப்போம்ல, ரெண்ட் கொடுப்போம்ல, அந்த மாதிரி இவங்க வந்து நினைச்சிருப்பாங்க. ஓகே, சோ இதனால பயங்கரமான அஃபெக்ட் ஆயிருப்பாங்க இந்த பியர்சன் பீப்புள். ஓகே, ஒரு கடன் வாங்கியாவது நீ கட்டுன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் முஸ்லிம்ஸ் ஏன் வந்து இந்த 1857 வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டா முஸ்லிம்ஸ் ஆக்சுவலா இந்த RRR படத்துல பாருங்க முஸ்லீம் மாதிரி வந்திருப்பாரு. ஓகே, சோ நிறைய முஸ்லிம்ஸ் வந்து இருந்திருப்பாங்க. இங்கேயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு முஸ்லீம் மக்கள் நிறைய இடத்துல முஸ்லிம்ஸ் நீங்க வந்து பார்க்கலாம். அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது. நீங்க அந்த படத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய புக் வச்சுட்டு அந்த இவர் ராம்சரண் வந்து பாத்தீங்கன்னா படிச்சுட்டு இருக்கும்போது இவர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எதுவுமே தெரியலையே, எனக்கு ஒண்ணுமே தெரியலையே, என்ன இவ்வளவு பெரிய புக் எல்லாம் வச்சிருக்கேன், நீ தவிர இங்கிலீஷ் எல்லாம் பயங்கரமா நீ பேசுறியே அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஓகே, பெரிய பெரிய புக் வச்சுட்டு படிச்சுட்டு இருந்திருப்பாங்க. நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த படத்துல ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஈவன் இந்த பிக்சர் பாருங்க, அந்த படத்துல இந்த பிக்சர் பார்த்தாலும் உங்களுக்கு வந்து தெரிய வரும். சாப்பிடும் போது ஓகே, ஸோ ஒரு பாய் வீட்டுல வந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அப்ப வந்து அவர் வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல சாப்பிட்டதும் இவர் வந்து ஒரு தம்பி வந்து ஞாபகத்துக்கு வந்துருவார். சமுத்திரகனியும் உட்காந்து சாப்பிட்டு இருப்பாங்க. ஒரு முஸ்லீம் வீட்டுல தான் வந்து அடைக்கலமே புகுந்து ரொம்ப ஹம்பிளா வந்து பாத்தீங்கன்னா இருந்திருப்பாங்க. ஓகே, அதுலயும் நிறைய படிச்சிருப்பாரு, சுத்திலும் புக்கா வச்சிருப்பாரு. இங்கிலீஷ் எல்லாம் பயங்கரமா தெரியும் இவருக்கு, ராம்சரனுக்கு. ஏன்னா ஆபீசர் ஆகும், பயங்கரமா வெறித்தனமா படிச்சிருப்பாரு. ஓகே, நம்ம டிஎன்பிசி ஸ்டூடெண்ட் வந்து படிக்கிறாங்களா அந்த மாதிரி வெறித்தனமா வந்து பாத்தீங்கன்னா படிச்சிருப்பாரு. ஓகே, ஸோ ஆனா இந்த முஸ்லீம்களுக்கு அது தெரிஞ்சிருக்காது. ஏன் அப்படின்னு கேட்டா அவங்களுக்கு உருது தான் மெயின். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட முக்கியமான அந்த டயத்துல வந்து உருது, பெர்ஷியன் இந்த லாங்குவேஜ் தான் மெயினா இருந்திருக்கும் இஸ்லாமியர்கள். அவங்க வந்து இங்கிலீஷ் படிக்க கூடாது அவங்க மதம் படி. ஓகே, அதான் இங்க காமிச்சிருப்பாங்க பாருங்க. முஸ்லிம்கள் பெரும்பாலும் அரசு பணிகளையே சார்ந்து இருந்தனர். ஆனா பிரிட்டிஷ் வந்ததுக்கு அப்புறம் கம்பெனி ஆட்சிக்கு முந்தைய அரசுகளில் மதிப்பு மிகுந்த பணிகள்ல அவங்க இருந்திருக்காங்க. குதிரைப்படை தளபதியாகவும் ரொம்ப ஹை லெவல் ஹை கிரேடட் ஆபீசர்ஸா வந்து பாத்தீங்கன்னா இருந்திருக்காங்க. ஆனா இந்த கம்பெனி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இங்கிலீஷ் தெரியல, இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த இங்கிலீஷ் நாலேஜ் இல்ல, வெஸ்டர்ன் எஜுகேஷன் இவங்க கத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை வந்து பாத்தீங்கன்னா ஒதுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்ப வந்து இந்த கோர்ட்டுல கூட வந்து பாத்தீங்கன்னா பெர்ஷியன் லாங்குவேஜ் வந்து ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா அபாலிஷ் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால அரசு பணியில் முஸ்லிம்கள் சேருவதற்கான வாய்ப்புகளே இல்லாம இருக்கும். ஸோ ரிசர்வேஷன் வந்து முஸ்லீமுக்கு கொண்டு வந்ததுக்கான காரணத்துல இதுவும் ஒண்ணு. ஓகே, சோ அடுத்தது மத உணர்வுகள். உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அந்த படத்தோட பார்க்கும்போது புரியுதா? அண்ட் வந்து பாத்தீங்கன்னா மத உணர்வுகள். ஓகே, அந்த படத்துல கூட அந்த லவ் சீன் எல்லாம் வரும்போது எனக்கு வந்து மதராச படம் தான் ஞாபகத்துக்கு வரும். என்ன சொல்ற வாண்டிட்டியா அப்படிங்கிற மாதிரியே வந்து ஏதோ சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ராம்சரன் தான் ஹெல்ப் பண்ணிட்டே வருவார் இங்கிலீஷ்ல. ஓகே, சோ ஏன்னா அவருக்கு தெரிஞ்சிருக்காரு. ஆனா இந்த படத்தில் அவர் ஒரு கோண்டு முஸ்லீமா ஆக்ட் பண்ணிருப்பாரு. ஆக்சுவலா அவர் கோண்டுக்கும் வந்து இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்காது, மலை வாழ் மக்கள்னால இங்கிலீஷும் தெரிஞ்சிருக்காரு. நிறைய பேர் கமெண்ட் பண்ண ஆர்வமா வந்து உள்ள வந்துருக்கேன் சார், படத்திலே அவர் வந்து முஸ்லீமே கிடையாது சார், கோண்டு அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ரைட், மத உணர்வுகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நல்லா நான் இதுக்கு முன்னாடி கிளாஸ் சொல்லியிருப்பேன். சதி ஒழிப்பு. இப்ப வந்து சதி அப்படிங்கிறது உடன்கட்டை ஏறுதல்ங்கிறது ஒரு நியாயமே இல்லாத ஒரு விஷயம், அநியாயமான ஒரு விஷயம். ஆனா அன்றைய காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா சதி அப்படிங்கிறது அவங்களுடைய மத நம்பிக்கை. என் மத நம்பிக்கையில தப்பே இருந்தாலும் வர்றது நீ யாரு, ஒரு வெள்ளைக்காரன் நீயே வரணும். விதவைக்கு மறுமணம், ஐயோ எவ்வளவு பாவமான விஷயம். இப்ப நம்ம வந்து பேசுறோம் மறுமணம் நல்லதுன்னு சொல்லிட்டு. ஆனா இப்பயும் யாராவது ஒரு யங்ஸ்டர், காந்தி வந்து சொன்னாராம் விதவைகளை வந்து பாத்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் எல்லாம் போய் திருமணம் பண்ணிக்கணும், சுதந்திர போராட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட அதனால் இறந்த அந்த பெண்களின் கணவர்கள் இருந்திருப்பாங்க. ஸோ அப்ப அந்த பெண்களை வந்து பாத்தீங்கன்னா திருமணம் பண்ணிக்கோங்க இளைஞர்களே அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இது இன்னைக்கு 2024 இன்னைக்கு சொன்னாலும் என்னது விடோவை ரீமேஷ் பண்ணிக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா குடும்பத்துல பெரிய குழப்பம் வரும். இன்னைக்கு நான் சொல்றேன், நான் வந்து தப்பாவோ யாரையும் புண்படுத்துறதுக்காக சொல்லல, ஆக்சுவலா சொல்றேன். கரெக்ட் தானே? அப்ப விடோ ரீமேரேஜ் இப்பயே வந்து ஒரு பெரிய விஷயம். ஆனா அந்த காலத்துல அதாவது ஒரு விடோ தான் இன்னொரு விடோவை மேரேஜ் பண்ணிக்கணும்னு இப்ப சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஓகே, சில இடங்கள்ல ஒரு மெட்ரோ சிட்டியில அது ஓகே, கிராமத்துல இன்னைக்கும் வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, மோஸ்ட்லி அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. சில திரைப்படத்துல காமிச்சிப்பாங்க. டிப்பிக்கல் முத்து அப்படிங்கிற படத்துல கமலஹாசன் அப்பவே பண்ணிருப்பாரு, அந்த படத்துல வந்து பண்ணிருப்பாரு. நீங்க போய் பாத்தீங்கன்னா அவர் வந்து ஃபர்ஸ்ட் மேரேஜ், ஆனா ராதிகா மேம் வந்து விடோ, அவரை போய் கட்டியிருப்பாங்க.
நீங்க பாத்துருந்தா அந்த பாட்டு வந்திருக்கும், வரந்தந்த சாமிக்கு சுகமான லாலி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பாட்டெல்லாம் மறந்துடுவீங்க, போய் பாருங்க. கரு கரு கருப்ப அப்படின்னு திருப்பி ஒரு படத்துல வந்தாதான் அது வந்து ட்ரெண்ட் ஆகுது, இல்லைன்னா ட்ரெண்ட் ஆகுது இல்ல. போய் பாருங்க, நிறைய நல்ல நல்ல பாட்டு வந்து இருக்கு. ஓகே, சதி ஒழிப்பு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விதவை மறுமணம், இதெல்லாம் வந்து சட்டப்பூர்வமாக்கியது, பெண் குழந்தை கொல்லப்படுவதற்கு எதிரானது. ஃபீமேல் இன்ஃபார்டிசைட் வந்து அந்த டயத்துல வந்து ரைட்டு தான்ப்பா, யாரு பெண் குழந்தைய வந்து பெற்று இதெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கர்த்தமா படத்திலேயே சொல்லியிருப்பாங்க. அதே இது அன்ற காலகட்டத்துல 1856 நடந்திருக்கும். இதுல எல்லாம் மூக்கு நுழைச்சதுனால என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு கேட்டா, இந்த சாதாரண மக்கள் மத உணர்வினால் பிரிட்டிஷை எதிர்க்கணும்னு நினைச்சிருப்பாங்க. ஓகே, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த என்ஃபீல்டு புல்லட் அப்படின்னு சொல்றோம்ல, அதனாலதான் இந்த இதை காமிச்சேன். ஓகே, இந்த புல்லட்டும் அதுதான் ரைட். அந்த இந்த பிக்சர்ல இருக்கிறதும் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிறதும் ஒண்ணு, பிக்சர்ல இருக்கிறதும் இங்க இருக்கிறதும் ஒண்ணு. அந்த புல்லட்னு சொல்லும் போது இவர் புல்லட் காமிக்கிறாரு, இங்க வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அந்த புல்லட் வந்து ஞாபகத்துக்கு வருது. என்ஃபீல்டு கேட்ரேஜ் வந்து ஞாபகம். ஓகே, சோ இது என்ன அப்படின்னு கேட்டா, பன்றி கொழுப்பு இஸ்லாமியர்களுக்கு ஆகாது. ஓகே, அதே மாதிரி மாட்டு கொழுப்பு இந்துக்களுக்கு ஆகாது. இந்த இதுல வந்து முக்கிய எடுக்கப்பட்ட அந்த அந்த தோட்டாக்களை பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னதை ஏத்துக்கவே மாட்டாங்க. சோ அப்ப என்ன நடந்திருக்குன்னா, ஒரு 90 வீரர்கள்ல வெறும் 5 வீரர்கள் மட்டும் தான் அக்செப்ட் பண்ணிருப்பாங்க. இங்க சொல்லியிருக்காங்களா, 90 வீரர்கள்ல மீரட்ல அந்த தோட்டாக்களை வந்து பாத்தீங்கன்னா பெற வேண்டிய 90 வீரர்கள்ல 5 பேர் மட்டும் தான் ஓகே, மீற முடியல சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிருப்பாங்க. முடியாத பட்சத்துல அக்செப்ட் பண்ணிருப்பாங்க. அப்ப மிச்சம் இருக்கக்கூடியவங்க எல்லாம் 85 பேர் வந்து பாத்தீங்கன்னா போராட்டத்துல இருப்பாங்க. அதான் சொல்ல வர்றாங்க. ஓகே, இந்த என்ஃபீல்டு துப்பாக்கிகள் செலுத்துவதற்கு முன்பாக அதை படை வீரர்கள் கடிக்க வேண்டும். அது எதுல முக்குனது அப்படின்னு கேட்டா அதுல முக்குனது. நான் நான்வெஜ்ப்பா, நான் எப்படிப்பா வந்து அதை சாப்பிடுவேன்னு ஒரு பிரிவினரும், ஒருத்தர் வந்து எங்க மதத்துல ஹராம்பா, அந்த பன்றி போர்க்கு மீட் வந்து நாங்க யூஸே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்னொரு பிரிவினரும் வந்து பாத்தீங்கன்னா இது பண்றோம். ஓகே, சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய பதவியில இருந்த ராஜா ராணி ஜமீன்தார் இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது பண்றதுனாலையும் அவங்க எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஓகே, சோ அடுத்தது இங்க பாருங்க, இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா பரவ ஆரம்பிச்சு. எங்க அப்படின்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் மீரட்ல ஆரம்பிச்சிருக்கும், அங்க இருந்து டெல்லி புறப்பட்டு போயிருப்பாங்க. அங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த இங்க பாத்தீங்கன்னா மங்கள் பாண்டே தான் ஆரம்பிச்சிருப்பாரு. அங்க இருந்து ஆரம்பிச்சு ரோஹில் கண்ட்னு சொல்லுவாங்க, அங்க போயிருக்கும். கான் பகதூர் கான். ஓகே, சோ அவர் என்ன பண்ணிருப்பாருன்னா, அவரை தன்னை தானே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வைஸ்ராய் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பண்டல்கண்ட், இங்க எல்லாம் பண்டல்கண்ட் பகுதி எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தாந்தியா தோப்பே இவங்க எல்லாம் இருந்தப்போ. ஓகே, சோ ஜான்சி இங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 22 வயசான லட்சுமி பாய் வந்து பாத்தீங்கன்னா குயினா வரும்போது அதை ஏத்துக்க மாட்டாங்க. கான்பூர்ல நானா சாஹிப் அங்க, இப்ப இதுக்கு முன்னாடி ஒரு பிக்சர் ஒரு மேட்ச் ஃபாலோயிங்ல வந்து கேட்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி நான் போட்டிருந்தேன்ல, அதெல்லாம் தான். சோ இங்க கிட்டத்தட்ட ஆங்கில அதிகாரிகள் வந்து பாத்தீங்கன்னா பெண்களும் குழந்தைகளும் உட்பட சுமார் 125 ஆங்கிலேயர்களும் ஆங்கில அதிகாரிகளும் கொல்லப்பட்டு அவர்களது உடல்கள் ஒரு கிணற்றுக்குள் வீசப்பட்டன. எங்க? கான்பூர்ல, அந்த இடத்துல. ஓகே, சோ கான்பூர் படுகொலை அப்படின்னே வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து சொல்லுவாங்க. கான்பூர் எப்படி வந்து நம்ம வந்து ஜாலியன் வாலாபாக் படுகொலை சொல்லியிருப்போம், அந்த மாதிரிதான் இதுவும் இந்த காலகட்டத்துல இது நடந்திருக்கும். ஓகே, சோ இதனால வந்து பாத்தீங்கன்னா தளபதி ஹென்றி ஹேவ்லாக் படுகொலைக்கு மறுநாளே நானா சாஹிப்பை வந்து பாத்தீங்கன்னா தோற்கடிச்சிருப்பார். ஹென்றி ஹேவ்லாக் தான் அதை பண்ணிருப்பார். ஆங்கில ராணுவ அதிகாரிகள் இந்த நீல் சிலையை வந்து சென்னையில வச்சிருப்பாங்க. இதை அகற்றுவதற்காக போராட்டம் நடந்திருக்கும். நீல் கொடூரமாக பழிவாங்கும் நடவடிக்கைகளை வந்து பாத்தீங்கன்னா ஈடுபட்டிருப்பாரு. படுகொலைக்கு காரணமானவர்கள் என கருதப்பட்ட எல்லாத்தையுமே கொண்டிருப்பாங்க. நவம்பர் மாதம் இறுதியில வந்து பாத்தீங்கன்னா தாந்தியா தோப்பே கான்பூரை வந்து பாத்தீங்கன்னா கைப்பற்றினார். ஆனா அதுக்கப்புறம் அவரை கேம்பல் வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணிடுவாரு. இப்படி ஒவ்வொன்றும் வந்து பாத்தீங்கன்னா நடந்திருக்கும். அதான் இங்க காமிச்சிருப்பாங்க. ஓகேங்களா, இங்க பாருங்க, இந்த நீல் சிலை, இது கொஸ்டின் பா, இது கொஸ்டின். நீல் ஸ்டாச்சு பத்தி கொஸ்டின் கேட்பாங்க. சென்னை மவுண்ட் ரோட்ல, இந்த பேரு, இந்த ரோட்டுக்கு பேரே மவுண்ட் ரோட். ஓகே, சோ மவுண்ட் பேட்டன் பிரபு பேர்ல தான் வச்சிருக்காங்க. ஓகே, அந்த மவுண்ட் ரோட்ல நீல் சிலை இப்பயும் வந்து அதுக்கு பேர் அண்ணா சாலை மவுண்ட் ரோடுன்னு தான் இப்பயும் சொல்றாங்க. அண்ணா சாலைன்னு மாத்திருக்காங்க, பட் மவுண்ட் ரோட். ஓகே, சோ நீல் சிலை இந்திய தேசியவாதிகளின் கோபம் கொள்ள செய்தது. அதை அப்புறப்படுத்த அப்ப இருந்த காங்கிரஸ் சத்தியாகிரகம் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிருக்கோம். ராஜாஜி காங்கிரஸோட அமைச்சரா வந்து இருந்திருப்பாரு, முதலமைச்சரா. அப்ப என்ன பண்ணிருப்பாங்கன்னா நீல் சிலையை அகற்றணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது ஒரு போராட்டம் 1937 நடந்திருக்கும். ஓகே, இச்சிலையை அகற்றி சென்னை அருங்காட்சியகத்துல வச்சிருப்பாங்க. ஓகேங்களா, சோ இது கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. எப்ப நடந்தது? அதாவது 1857 வந்து பாத்தீங்கன்னா நீல் அப்படிங்கிற ஒருத்தர் எல்லாத்தையும் கொண்டு இது பண்ணிருப்பாரு. கான்பூர் படுகொலை அப்படிங்கிறது ரொம்ப பெரிய லெவல்ல பேசப்பட்டிருப்பாங்க. அதுல ஈடுபட்ட அதுக்கப்புறம் அதனால வந்து வெகுண்டு வந்த இந்த நீல் வந்து என்ன பண்ணிருப்பாருன்னா பழிவாங்கும் நடவடிக்கையில எல்லாத்தையுமே கொண்டு இருப்பாரு, சரமாரியா கொண்டு இருப்பாரு. சோ இந்த சிலை வைக்கணுமா அப்படிதான் போராட்டம். ஓகே, சோ ஹியூ க்ரோஸ் வந்து ஜான்சியை வந்து பாத்தீங்கன்னா கேப்சர் பண்ணுவாரு. அப்ப அவரே சொல்லியிருப்பாரு,
இவர் ஜான்சி ராணியோடைய வீரத்தை பார்க்கும்போது எனக்கே பயங்கரமா இருந்துச்சு. ஒரு சிங்க மாதிரி போர்க்களத்துல இருந்தாங்க. வியப்பூட்டும் வகையில் லட்சுமி பாய் போரில் பங்கேற்று வீர மரணம் அடைந்தார். இதை வந்து நேரடியாவே வந்து ஹியூக்ரோஸே சொல்லியிருப்பாரு. ஹியூக்ரோஸ் ஜான்சி ராணியை பாராட்டி இருப்பாரு. ஓகே, இந்த பாருங்க, மிகச்சிறந்த தைரியமிக்க தலைவர் என லட்சுமி பாயை பற்றி ஹியூக்ரோஸே சொல்லியிருப்பாரு. ஓகே, அடுத்தது இரண்டாம் பகதூர் ஷா வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் 1857 கைது செய்யப்பட்டு குற்றவாளின்னு அறிவிச்சு ரங்கூனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாடு கடத்தப்பட்டிருப்பார். அங்க அவர் வந்து அதுக்கப்புறம் இறந்து போயிருவாரு. அதாவது ஒரு மன்னர் பகதூர் ஷா அவரே வந்து பாத்தீங்கன்னா போயிருவாரு. இதுக்கப்புறம் இது வந்து முடிவுக்கு வரும். இதனால ராணி என்ன பண்ணிருப்பாங்கன்னு பாக்கலாம். நீங்க வந்து பாலிட்டில படிச்சிருப்பீங்க. 1773 அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு இயரை சொல்லிட்டு அங்க ரெகுலேட்டிங் ஆக்ட் ஒழுங்குமுறை சட்டம் அப்படின்னு சொல்லி, ஓகே, அங்க இருந்து 1858 அதுக்கு முன்னாடி கவுன்சில் சட்டம் இருந்திருக்கும். ஓகே, சோ அது வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா 1858ல இருந்து கவர்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளக்குள்ள வந்து குயின்ஸ் ப்ரொக்ளமேஷன் அப்படின்னு சொல்லி, ஓகே. சோ அப்ப வந்து அலகாபாத்ல நவம்பர் மாசம் 1ஆம் தேதி 1858ல அங்க ஒரு தர்பார், ஒரு கூட்டத்தொடர் நடக்கும். அப்ப இங்கிலாந்து ராணி வெளியிட்டத இங்க அலகாபாத்ல வந்து கானிங் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. ஓகே, லார்ட் கேனிங் அவர் தான் அதை வாசிச்சிருப்பாரு. இந்தியாவுடைய அந்த டயத்துல கவர்னர் ஜெனரலா இருந்த கடைசி நபர் அவர் தான். முதல் வைஸ்ராயும் அவர் தான். வைஸ்ராய் அப்படிங்கிறது ஒரு பல்லு பிடுங்கப்பட்ட ஒரு பதவி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாலிட்டி வீடியோல நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. ஓகே, சோ இதுக்கப்புறம் வந்து இந்தியாவுல ஆங்கிலேயருடைய முடியாட்சி தொடங்கப்பட்டிருக்கும். ஓகே, அரசுல எல்லா இடத்துலயுமே குயின் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி பண்ணியிருப்பாங்க. ஓகே, இந்தியாவே பார்லிமெண்ட், பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் சட்டம் இயற்றி எல்லாமே கொண்டு வந்திருக்கும். ஸோ அதான் நீங்க வந்து பாத்துருப்பீங்க. கடைசி இந்தியன் இண்டிபெண்டன்ட் ஆக்ட் கூட பிரிட்டன் பார்லிமெண்ட்ல அட்லி தான் வந்து கொண்டு வந்திருப்பாரு. ஸோ அப்ப 15 உறுப்பினர்கள் கொண்ட இந்திய கவுன்சில் அப்படிங்கறத அவங்க கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நான் வந்து பாலிட்டியில சொல்லியிருப்பேன். கோர்ட் ஆஃப் போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் அண்ட் கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த ரெண்டையுமே வந்து பாத்தீங்கன்னா நிப்பாட்டிடுவாங்க. ஸோ அப்போ வைஸ்ராய்னு வந்திருக்கும். அதுக்கப்புறம் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, நாடாளுமன்றத்துலதான், அதாவது பிரிட்டன் நாடாளுமன்றத்துலதான் எல்லாமே இந்தியாவே ஆளும் பொறுப்பெல்லாம் அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா கையில வந்துருக்கும். ரொம்ப முக்கியமானது, கம்பெனி எல்லாமே கட் ஆயிட்டு குயின் கிட்ட வந்துடும். ஸோ அப்ப கம்பெனி கிட்ட இருந்த ஒரு படை இருக்கும்ல, அது வந்து இங்கிலாந்து படையோட சேர்ந்து பிரிட்டிஷ் படையோட சேர்ந்து, ஓகே. இந்திய அரசர்களை வந்து பாத்தீங்கன்னா அப்போ ஒரு ட்ரீட்டி மாதிரி போட்டு அவங்க எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா மரியாதையோட நடத்தணும்னு சொல்லி. அப்ப இங்கிலாந்து ராஜாக்களுக்கு பென்ஷன் ஏதாவது வேணும்னா ராஜாராம் மோகன் ராய் கிட்ட தான் போய் கேட்பாங்க. அவர் இங்கிலீஷ்லயே எல்லாத்தையுமே வந்து சொல்லி அவங்களுக்கு தேவையானதை வாங்கி கொடுப்பாரு. அப்படி வாங்கி கொடுக்கும்போதுதான் 2ஆம் அக்பர் அப்படிங்கிற ஒருத்தருக்கு பென்ஷன் நிறைய வாங்கி கொடுத்திருப்பாரு மோகன் ராய். அப்ப அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா நீ இன்று முதல் ராஜாராம் மோகன் ராய் என்று அழைக்கப்படுவாய் அப்படின்னு சொல்லி, ஓகே. அப்படிதான் மோகன் ராய்க்கு ராஜாராம் மோகன் ராய்னு வந்திருக்கும். அவர் தானப்பா பிரம்ம சமாஜ் அதெல்லாம் பார்க்கும்போது நீங்க வந்து பாத்துருப்பீங்க, ரைட்? சரி, ஓகே, போன கிளாஸ்ல அதெல்லாம் பார்த்திருக்கோம். இந்திய அரசர்களோட மேற்கொண்ட உடன்படிக்கைகளை இப்பிரகடனம் ஏற்றுக்கொண்டது. அதுக்கப்புறம் கண்ணியத்தோட நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருப்பாங்க. பென்ஷன் வழங்கலாம் அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. 1853ஆம் ஆண்டு சட்டமன்றத்துல வந்து பாத்தீங்கன்னா ஐரோப்பியர்கள் மட்டும்தான், பிரிட்டிஷ்காரங்க மட்டும் தான் இருந்திருப்பாங்க. இதுல ஆக்சுவலா ஐரோப்பியர்கள் போட்டிருக்காங்க, தப்பு. ஆங்கிலேயர்கள் போட்டிருக்கணும். ஆங்கிலேயர்கள் மட்டுமே உறுப்பினர்களாக கொண்டிருந்ததால் அதுல இந்தியர்கள் வேணும், அதனாலதான் வந்து இவங்க சண்டை போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு இவங்களா நினைச்சுக்கிட்டு இதுல இந்தியர்களையும் நாங்க சேர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுக்கு அடுத்து வந்து 1861ல இருந்து சட்டமன்றத்துல இந்தியர்களும் உள்ளக்குள்ள போலாம். ஓகே, வாரிசு உரிமை இழப்பு கொள்கையும் இணைப்பு கொள்கையும் இந்த இடத்துல கைவிடப்பட்டிருக்கும், அபாலிஷ் பண்ணிருப்பாங்க, வித்ரா பண்ணிருப்பாங்க. ஓகே, சோ ஆங்கிலேயரை நேரடியாக கொன்றுபாங்க பாத்தீங்களா இந்த கிளர்ச்சியில, கிரேட் ரிவால்ட்ல. அவங்கள மட்டும் விட்டுருக்க மாட்டாங்க, மத்த எல்லாரையுமே வந்து பாத்தீங்கன்னா மன்னிப்பு கொடுத்து கல்வி, பொதுப்பணி, சாலை இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் ஃபிளட்ஜா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிருக்கும். முடுக்கி விடப்பட்டிருக்கும். ஏன்னா அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தேவையானது, இன்னும் சுரண்டறதுக்கு நிறைய இருக்குல்ல. அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த ரோட்ஸ், ரயில்வே, டெலிகிராஃப், இரிகேஷன்ஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்திருக்கும், ரைட்? சோ இவ்வளவுதான் நடந்திருக்கும். இது எல்லாமே 11th புக்ல இருக்கக்கூடிய. இதுல நீங்க வந்து பார்க்க வேண்டியது, திருப்பி ஒன் செகண்ட் எல்லாத்தையும் பாருங்க. தமிழ்நாட்டுல இருந்து நடந்த இந்த கிளர்ச்சிகளை ஒரு தடவை படிச்சிருங்க, ஓகே. சோ அதுக்கப்புறம் இங்க இருந்து பாத்தீங்கன்னா, இங்க இருந்து நான் சொல்றேன்னு சொல்லியிருப்பேன், இங்க இருந்து பாருங்க. இதெல்லாம் பொது இடத்துல தூக்குல போடுறது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காமிச்சு பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் விவசாயிகள், இதுவும் நம்ம வந்து பார்த்துட்டோம். ஆனா நம்ம பார்க்காதது வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படிங்கிறது. அடுத்த டெஸ்ட் 3க்கு டெஸ்ட் 3 நேஷனல் காங்கிரஸ் பத்தி தான் கிளாஸ் வரப்போகுது. சோ இங்க இதுல இருந்து நம்ம பார்க்கலாம். அதாவது அடுத்த கிளாஸுக்கு இதெல்லாம் பார்க்கலாம். இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் அடுத்த கிளாஸ் அடுத்த வாரம் வரும், புதன்கிழமை. சோ அப்ப டே 3ல பார்ப்போம், ஓகே. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப முக்கியமான தகவல்கள் கதையாக சொல்லியிருப்பேன், RRR படத்தை வச்சு சொல்லியிருப்பேன். சோ சில கதைகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிபின் சந்திரபால் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு, இவருடைய புத்தகம், அதுல இருந்தும் உங்களுக்கு வந்து கதைகள் அடுத்தடுத்த வகுப்புல வரும். சோ மிஸ் பண்ணிடாதீங்க. தொடர்ந்து
பேட்சில் இணையுங்க. பேட்சில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ ஸோ மச். வேற ஒரு வகுப்புல நவீனத்தை நோக்கி எல்லாம் வேணாம்னு நினைக்கிறேன். நவீனத்தை நோக்கியில வந்து ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இங்க நான் வந்து வச்சிட்டேன் பிடிஎஃப்ல. இவங்கெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். நவீனத்தை நோக்கி அப்படிங்கறத நம்ம இதெல்லாம் பார்த்துட்டோம் நம்ம. பட் டுவர்ட்ஸ் மாடர்னிட்டி நம்ம பார்த்ததுதான். வள்ளலார் பத்தி இதெல்லாம் பார்த்தோம். ஸோ ஜஸ்ட் ஒரு தடவை ரீட் பண்ணு. தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வகுப்பில் நாம் இணையலாம். நன்றி, வணக்கம். ஜெய் ஹிந்த்.